சீதாபதே ராம 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 ராம. நம்ம வந்து பாதியிலே விட்டுட்டோம். அர்ஜுனன் வந்து ஸ்ரீமத் பாகவதத்தில் சீதாபதே ராம 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 ஸ்ரீ ராமநாம சங்கத்தின் கி ஜெய். ஸ்ரீயப்பதியான சீதாராமனுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தில் நடந்து வரக்கூடிய சிரவண நட்சத்திரத்தில் நம்ம ஸ்ரீமத் பாகவதத்தில் வந்து நம்ம முன்னாடி பாதியிலே விட்டுட்டோம். அதாவது என்னென்னா, விதுரர் வந்து தன்னுடைய யோக சக்தியினால் தன்னுடைய அண்ணியும் காந்தாரியம் திருதராஷ்டிரர் சப்தகங்கா கட்டுக்கு அழைச்சும் போகிறார். அழைச்சும் போய் அங்கே வந்து அங்கே யோக நிஷ்டையில் பீஷ்மர் வந்து யோகேஸ்வரராக எப்படி தன்னுடைய பிராணனை பிரித்தாரோ அது மாதிரி திருதராஷ்டிரனும் மோட்சம் அடைந்தார். பதிவரதையாகிய காந்தாரியும் உடன்கட்டை ஏறினார். இருவரும் முக்தி அடைந்தார்கள், திருதராஷ்டிரனும் காந்தாரியும். அப்போ விதுரருக்கு வந்து என்னன்னா, மனசில் சந்தோஷம், ஒரு விதத்தில் பார்த்தா துக்கம். அண்ணன் போயிட்டானே கஷ்டம், ஆனால் அவர்கள் மோட்சத்துக்கு சென்றார்கள் என்று சந்தோஷம். அப்படியான பிறகு தர்மபுத்திரர் வந்து காலையில் சேர்ந்து தான தர்மங்கள்லாம் பண்ணக்கூடிய வழக்கம். தான தர்மங்கள்லாம் பிராமணர்களுக்கெல்லாம் தான தர்மங்கள் பண்ணி எல்லாத்தையும் காலையில் செய்ய வேண்டிய கர்மானுஷ்டானங்கள்லாம் செய்து முடித்து விட்டு அதுக்கு பிறகு வந்து பார்த்தா திருதராஷ்டிரனும் காந்தாரியும் காணும். அந்த சமயம் பார்த்து நாரதர் வரார். நாரதர் கேட்குறார். அப்போ சொல்கிறார், நாமெல்லாம் நினச்சிலாம் ஒருத்தரை இழுத்து பிடிச்சிக்க முடியாதுப்பா. பகவான் தான் ஒரு மனுஷனை பிரிக்கிறதும் சேர்த்து வைக்கிறதும். அதனால் நம்ம இன்னாரோட நம்ம இணைஞ்சிருக்கணும்னு நினச்சா கூட இணைஞ்சிருக்க முடியாது. பகவான் தான் ஒரு மனுஷன் வந்து பிரிக்கிறதும் சேர்க்கறதும் எல்லாம் பகவானுடைய செயலை தவிர உன்னுடைய இஷ்டம் கிடையாது. சம்யுனக்தி பூதானி ஏவ வியுனக்தி அப்படின்னு சொல்கிறார். நாரதர் சொல்கிறார், சம்யுனக்தி பூதானி ஏவ வியுனக்தி அப்படி போல் பகவானுடைய கட்டளைக்கு அணிபடிந்து எல்லாரும் பொதிமாடு ஆனது அதனுடைய சுமைகளை சுமக்கிறது, எஜமானுடைய சுமைகளை சுமக்கிறது போல எல்லாம் கர்ம வழியில் அந்தந்த கர்மாவுக்கு கட்டுப்பட்டு அவர்கள் செயல்படுகிறோம். நாமெல்லாம் எல்லாரும் எதற்கோ அடிமைப்பட்டு இருக்கிறோம் இல்லையா? கர்மத்துக்கு வசப்பட்டிருக்கோம், வேத வாக்கியங்களுக்கு வசப்பட்டிருக்கோம். வேத வாக்கியங்களை சொன்னபடி, வேத வாக்கியங்கள்னால் கர்மகாண்டங்களில் பலன்களை உத்தேசித்து செய்யக்கூடிய கர்மாக்கள், அதான் சொர்க்கலோகம் வரைக்கும் பிரம்மலோகம் வரைக்கும் அனுபவிக்கக்கூடிய சௌக்கியங்களை உத்தேசித்து நாம் செய்யக்கூடிய செயல்களில் அதனுடைய பலன்களில் ஆசைப்பட்டு நாம் செயல்களை நம்ம அறியாமலேயே செய்து கொண்டிருக்கிறோம். அப்போ வேத வாக்கியங்களாகிய அந்த கர்மகாண்டங்களில் உள்ள கயிறுகளால் கட்டப்பட்டு இருக்கிறோம் நாமெல்லாம். அப்போ நாம் அதன்படி தான் செயல்பட முடியும். அப்படின்னும் போது அதனால் வந்து பகவான் நினச்சான்னா இன்னாரோட நம்ம சேர்ந்துருக்கணும், உறவினர்களோட. பகவான் நினச்சானா பிரிச்சுடுவான். நாம் நினச்சலாம் உறவினரோட சேர்ந்துருக்க முடியாதுப்பா. அதனால் உங்கள் அப்பா அம்மா வந்து பெரியப்பா பெரியம்மா திருதராஷ்டிரன் காந்தாரி வந்து சப்தகங்காவிட்டு போய் அவர்கள் மோட்சமே அடைந்து விட்டார்கள், அதை பற்றி நீ கவலைப்படாதன்னு சொன்ன உடனே தர்மபுத்திரர் பரவாயில்ல சந்தோஷப்பட்டார். அவர்கள் மோட்சம் அடைந்து விட்டார்கள் என்று கேள்விப்பட்டு. அதுக்கு பிறகு கிருஷ்ணனோட சென்ற அர்ஜுனன் வந்து 7 மாதம் ஆகியும் வீடு திரும்பலை. அப்போ பீமனை பார்த்து சொல்கிறார், கதா சப்தாதுனா மாசா பீமசேன தபானுஜ நாயாதி கஸ்யவா ஹேதோர் நாகம் வேதேதம் அஞ்சசா. நல்லா படிக்கிற பிள்ளைன்னா ஒரு அப்பா அம்மா இருக்காங்கன்னா, நல்லா படிக்கிற பிள்ளைன்னா பற்றியா என் பிள்ளை நல்ல மார்க் எடுத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா படிக்காத பிள்ளை பாரு உன்ன மாதிரியே இருக்கான் பாரு மக்கு மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? வீட்டில் ஒரு அப்பாவாது அம்மாவாது உன் பிள்ளை உன்ன மாதிரி தான் இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி அர்ஜுனன் வந்து என்னென்னா 7 மாதம் ஆகி ஒரு தகவல் கிடைக்கலையே, ஒரு தூது அனுப்பலை, எதுவும் ஒரு லெட்டர் போடல, ஒரு ஃபோன் பண்ணல, எதுவும் பண்ணல. அர்ஜுனன் ஒரு செய்தியும் கிடைக்கல. 7 மாதம் ஆச்சு, என்ன ஆச்சுன்னே தெரியலையே. ஒரு வார்த்தை சொன்னானா தூதர் மூலமாக? யாராவது ஆளாவது அமிச்சானா? ஒன்றுமே இல்லையே. உன் தம்பி எப்படா இருப்பான், உன்ன மாதிரி தான்டா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பீமனை சொல்கிறார். தவானுஜா அப்படின்னு ஒரு பதம் இருக்குது. யார்? யுதிஷ்டிரர் சொல்கிறார். அர்ஜுனன் போனானே துவாரைக்கு, இன்னும் வரலையேன்ட்டு. கதா சப்தாதுனா மாசா 7 மாதம் ஆச்சு,
பீபசேன தவானுஜா நான் யாதி கஸ்யவாஹேதர் நான் ஹம்பேதேதம் அஞ்சசா என்னானா எப்படியானா என்ன விஷயமோ எது விஷயமும் தெரியாமல் இருக்கே அப்படின்னு சொல்கிறேன். அந்த சமயமாக பார்த்து கரெக்டாக அர்ஜுனன் வந்து சேர்றான். மகாத்மா இல்லையா தர்மபுத்திரர், மகான்கள் கவலைப்பட்டாங்கன்னா பகவான் உடனே பலன், கை மேலே பலன். அவர் நினச்சினே இருக்கார் தர்மபுத்திரர். கடைசியாக அந்த நினைக்கிற நேரத்தில் உடனே அர்ஜுனன் கரெக்டாக அங்கே வந்து சேர்றான். வந்து சேர்ந்து பார்த்தா தேம்பி தேம்பி அழறான். உடம்பெல்லாம் கண்களில் கண்ணீர், மார்பெல்லாம் பார்த்தா கண்ணீர் வழிஞ்சு முகெல்லாம் வேர்வியும், ஆளே ஒரு குலைஞ்சி போயிருக்கான், சின்ன பின்னமாக இருக்கான் பார்க்கறதுக்கு. அப்போது வந்து அண்ணனுடைய காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுறான். நமஸ்காரம் பண்ணிட்டு பீமசேனனே நமஸ்காரம் பண்ணிவிட்டு அப்போது தேம்பி தேம்பி அழுதுன்னு இருக்கிறான். அப்போ பார்த்தார், நீ உன்னுடைய கவலைக்கு என்ன காரணம், ஏன் இப்படி அழிஞ்சு எல்லாம் அலங்கோலமாக வந்து சேர்ந்துருக்கே, என்ன காரணம்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஏதாவது கிழவர்களுக்கோ வயதானவர்களுக்கோ இல்லாட்டி ஸ்திரீகளுக்கோ குழந்தைகளையோ அவர்கள் தன்னை காப்பாற்ற வேண்டும் என்று உன்னிடத்தில் தஞ்சமடைந்து நீ காப்பாற்றாமல் விட்டு விட்டாயா, அந்த தவறுக்காக நீ வருந்துகிறாயா, இல்லை வேறு எதுக்காக சரணோபஸ்ருதம் சத்வம் நாத்தியாட்சி சரணப்பிரதா சரணமடைந்தவர்களை ரட்சிக்காமல் விட்டுட்டியா, கஷ்டித்வம் பிராமணம் பாலம் காம் விருத்தம் ரோகிணம் ஸ்திரீயம் பெண்களையோ நோயாளிகளையோ வயோதிகர்களையோ குழந்தைகளையோ அல்லது பிராமணர்களையோ நீ ரட்சிக்காமல் விட்டு விட்டாயா, அதனால் கவலைப்படுறியான்னு என்று கேட்கிறார். அப்போ கூட தர்மத்தை தான் கேட்குறார். இல்லை உன் மனசு கவலைக்கு அது கூட காரணம் இல்லை, ஆனால் வேறு ஏதோ ஒரு காரணம் இருக்குது. என்னென்னா உனக்கு பிரியமுள்ள கிருஷ்ணனை விட்டு பிரிந்து விட்டாயா, கிருஷ்ணன் வைகுண்டம் போயிட்டானா, அதனால் உன் மனசு கவலைப்படுறியா என்று கேட்கிறார். கஷ்டித்து பிரேஷ்ட தமேனாத ஹிருதயேனா ஆத்மபந்துனா, நாங்களாம் சரீர பந்துக்கள்ப்பா, உனக்கு ஆத்மபந்து யாருன்னா கிருஷ்ண பரமாத்மா தான் ஆத்மபந்து. அந்த ஆத்மபந்துனா சூன்யாசி ரஹிதோ நித்தியம் மண் யசேதே அந்யதா நருக்கு, கிருஷ்ணனை பிரிஞ்சால் வழியை நீ இந்த அளவுக்கு கவலைப்படுற அளவுக்கு இவ்வளோ பெருசாக நீ எதுக்கு நீ கவலைப்படக்கூடாது. அபிமன்யு சத்து கூட அந்தளவுக்கு கவலைப்படல. ஆனால் நீ ரொம்ப பெருசாக கவலைப்படுறத பார்த்துலேருந்து பகவான் கிருஷ்ணனை பிரிஞ்சிருக்கிறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. ஆமாண்ணா, வஞ்சிதோகம் மகாராஜா ஹரிணாம் பந்துரூபினா ஏனமே அபஹ்ரதம் தேஜோ தேவ விஸ்மாபனம் மகத்து. அந்த பகவான் நம்மளை ஏமாற்றிட்டு போயிட்டானா வைகுண்டத்துக்கு, அதுவும் என்னை ஏமாற்ற மாட்டான். அந்த பகவான் என்னை எந்த தேவரெல்லாம் என்னை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்களோ, அர்ஜுனன் பராக்கிரமம் என்று அர்ஜுன பராக்கிரமத்தை எல்லாம் மெச்சினார்களோ, தேவர்களே புகழ்ந்து கொண்டார்களோ, அந்த என்னுடைய சக்தியை அபகரிச்சுட்டு போயிட்டானா அந்த பகவான் என்று சொல்கிறார். எந்த பகவானால் நான் திரௌபதி அடைஞ்சேனோ, எந்த பகவான் என்னுடைய அனுக்கிரகத்தினால விஷம் கொடுத்த போது கூட பீமசேனனுக்கு அந்த விஷம் பாதிக்கப்படலையோ, எந்த அறுக்குமாலில் போட்டு எரிக்க நினைச்சான் துரியோதனாதில், அந்த பகவானுடைய கிருபையினால் விதரால் ரட்சிக்கப்பட்டோம். அப்படி பலவிதமான சங்கடங்கள்லேருந்து எந்த பகவான் காப்பாற்றினானோ, எந்த பகவானுடைய அனுக்கிரகத்தினால திக்விஜயங்கள் போன 4 தம்பிமார்களும் எல்லா அரசர்களையும் ஜெயித்து ராஜசூய வேள்வி நடத்தினீர்களோ நீங்கள். தர்மபுத்திரர் பார்த்து அர்ஜுனன் சொல்கிறான், ராஜசூய வேள்வி நடத்தி யாருடைய கிருபைன்னு நினைக்கிறேன், கிருஷ்ணனுடைய கடாட்சன்னா ராஜசூய வேள்வி நடத்தினேன். அதே சமயத்தில் 5 பேர் மலைமலையான புருஷர்கள் இருக்கும் பொழுதும் சபையில் ஒரு துஷ்டனானவன் சிண்டு பிடிச்சி இழுத்து திரௌபதி அவமானப்படுத்த நினைச்ச போது அமுகமான சேலைகள் கொடுத்து எந்த பகவான் ரட்சித்தானோ, எந்த பகவானுடைய அனுகிரகத்தினால ஜராசந்தனை பீமனன் ஜெயிக்க முடிஞ்சதோ, எந்த பகவானுடைய அனுக்கிரகத்தினால நானும் வில்வித்தை கற்றேனோ, விராடபுரத்தில் வந்து நாம் தஞ்சமடைந்திருக்கும் பொழுது அங்கே பசுக்களை அபகரித்து கொண்டு போன துரியோதனாதிகள்லாம் நான் ஜெயிச்சு சம்மோகனாசுரத்தில் பசுக்களை மீட்டு கொண்டு வந்தேமோ எந்த பகவானுடைய அனுகிரகத்தினால, அந்த பகவானுடைய அனுகிரகத்தினால நாகாஸ்திரத்தில் ரட்சிக்கப்பட்டோம், பிரம்மாஸ்திரத்தில் ரட்சிக்கப்பட்டோம். எத்தனை நாராயணாஸ்திரம், எத்தனை அக்னியாஸ்திரம், எத்தனை வாயுவாஸ்திரம், அத்தனை அஸ்திரங்களிலிருந்தும் பகவான் நம்மளை காப்பாற்றினானே பாரத போரில். அந்த பகவானை விட்டு நான் பிரிஞ்சிட்டேன்னா, அந்த பகவான் என்னை ஏமாற்றிட்டு போயிட்டான்னா வைகுண்டத்துக்கு. அந்த பகவான் இல்லைனா இந்த உலகமே பார்க்க எனக்கு பிடிக்கலண்ணா. யஸ்ய க்ஷண வியோகேன லோகோஹி அப்பிரிய தர்ஷனஹா. ஒரு க்ஷணம் அந்த பகவானை பிரிஞ்சு இருக்க மாட்டேன். அந்த பகவான் இல்லைனா உலகத்தில் எதை பார்த்தாலும் பிடிக்கலண்ணா. யாரை பார்த்தாலும் வெறுப்பாக இருக்குது. எதுவுமே எனக்கு ரசிப்புத்தன்மை இல்லை, எதுவுமே ருச்சிக்க மாட்டேது. சாப்பாடு எடுத்தால் கூட கிருஷ்ணன் இல்லையேன்னு நினைக்கும் போது அந்த சாப்பாடு கூட எனக்கு பிடிக்க மாட்டேதுண்ணா. நல்லா அறுசுவை உணவு கொடுத்தா கூட சாப்பிட பிடிக்கல. உலகத்தை யாரை பார்த்தாலும் வெறுப்பாக இருக்குண்ணா.
கிருஷ்ணன் இருந்தாட்டானா எல்லாம் பிரியமாக இருக்கும். கிருஷ்ணன் இல்லைன்னா எதுவுமே பிரியமாக இருக்காது. அதை அர்ஜுனன் சொல்கிறான் இங்கே. அப்பிரிய தர்ஷனஹா, எதை பார்த்தாலும் வெறுப்பாக இருக்கணும், எதுவுமே பிடிக்கல. உக்தேன ரஹிதோ ஹேஷ மிருதகா புரோச்சதேயதா. இப்போ நான் உயிரற்ற பணம் மாதிரி வந்து சேர்ந்துருக்கேன். உங்கள் முன்னாடி நான் உயிரை இழந்துட்டேன். என் உயிரே கிருஷ்ணன் தானே. அந்த உயிரை என்னை விட்டு பிரிஞ்சு போட்டு பிறகு நான் வெறும் பணம் தானே நான் எங்கள்கிட்ட. இப்போ நான் எதுக்கு லாய்க்கு இல்லாதவனா ஆயிட்டேன் நான். நர்மான்யுதார ருச்சிரஸ்பித சோபிதானி ஹே பார்த்த ஹே அர்ஜுன சகே குருநந்தனேதி சஞ்சல்பிதானி நரதேவ ஹிருதி ஸ்புருஷானி ஸ்மர்த்துள்ளுடந்தி ஹிருதயம் மம மாதவசிய. என் மாதவன் நாம, என் மாதவன், என்னுடைய மாதவன் அல்லவா அந்த கிருஷ்ணன். என்னை வந்து அவன் வந்து விளையாட்டாக நாங்கள் பேசும்போது ஒரு சிரிப்பாக பாரு, அந்த கம்பீரமான அந்த கம்பீரமான சிரிப்பை அப்படியே அள்ளி கொடுத்துருவானா. அந்த சிரிப்பில் வந்து லோபித்தனமே இருக்காது. தாராளமாக அந்த சிரிப்பை அள்ளி கொடுத்தான். அந்த சிரிப்பை பார்க்கணுமே, அவ்வளோ அழகாக இருக்கானா கிருஷ்ணன் சிரிச்சான்னா. நர்மான் யுதார ருச்சிகரமாக இருக்குமா அந்த சிரிப்பானது. ருச்சிரஸ்மித சோபிதானி சஞ்சல்பிதானி நரதேவ ஹிருதிஸ்பிருஷானி. எப்படி கூடுவானா, அர்ஜுனான்னு ஒரு பேரை வச்சு கூப்பிட்டா போதும். அது மரியாதைக்கு ஒரு பேர், சரி இவனுக்கு ஒரு பேர் இருக்கு, அந்த பேரை வச்சுக்கணும். அவன் கொஞ்சம் கூப்பிடுவானா, ஏய் கௌந்தேயா, குந்தின் மகனே அப்படின்னு. குருகுலத்தில் குருவம்சத்தை சந்தோஷப்படுத்துபவனை குருநந்தனா அப்படின்னு கூப்பிடுவான். ஹே பார்த்தா அப்படின்னு கூப்பிடுவான். எப்படிலாம் கூப்பிடுவான். ஹே அர்ஜுனா சகே குருநந்தனேதி, ஹே நண்பா அப்படின்னு கூப்பிடுவான். பகவானுக்கு நான் நண்பனா? நானும் மனுஷன், பகவானும் பகவான் தானேண்ணா. என்னை நண்பான்னு கூப்பிடு, தோல் மேலே கை போட்டுப்பான். என்னை குருநந்தனான்னு கூப்பிடுவான், கௌந்தையான்னு கூப்பிடுவான், சர்வியசாசின்னு கூப்பிடுவான். 2 கைகளாலையும் பானத்தை எய்பவனேன்னு அர்த்தம். குடாகேசான்னு கூப்பிடுவான், தூக்கத்தை வென்றவனேன்னு கூப்பிடுவான். என்னென்ன வார்த்தைகள்லாம் அவன் தானே கூப்பிட்டான். என்னை தனஞ்சயான்னு கூப்பிடுவான், கௌந்தையான்னு கூப்பிடுவான், அர்ஜுனான்னு கூப்பிடுவான், விஜயான்னு கூப்பிடுவான். எல்லாம் என்னை எப்படிலாம் கொஞ்சம் கூப்பிடணுமோ அந்தந்த பேருக்கு அந்தந்த சிறப்புகள். அவன் தனஞ்சயனை தனத்தை ஜெயிச்சுட்டு வந்தானா அர்ஜுனன். அதனால் தனஞ்சயான்னு ஆசையாக கூப்பிடுவானா கிருஷ்ணன். ஒரு குருநந்தனா, குருவம்சத்தில் புகழை வளர்ப்பவனே அப்படின்னு குருநந்தனான்னு சொல்லுவானா. அது மாதிரி சகே பார்த்தா அப்படின்னு சொல்லுவானா. அப்படி அவர் சகே என்ன நண்பான்னு கூப்பிடுவானா. ஆசாசியாக அப்படி கொஞ்சம் கூப்பிடுவான். எனக்கு பகவத்கீதைலாம் மறந்து போச்சுன்னா அவன் கொஞ்சம் கூப்பிட்ட இப்படியாப்பட்ட பேர்கள் தானே எனக்கு ஞாபகமாக இருக்குது. இப்படிலாம் கூப்பிடுவானா. அந்த பகவான் என்னை விட்டு பிரிஞ்சுட்டான்னா என்னால் எப்படின்னா தாங்க முடியும். என்னால் எனக்கு சகிக்கவே முடியல அந்த பகவானை பிரிஞ்சு. உலகமே பார்க்க பிடிக்கலண்ணா எனக்கு. நானே ஒரு போன மாதிரி வந்து சேர்ந்துருக்கேனா, உயிரற்ற ஒரு ஜடமாக வந்து சேர்ந்துருக்கேன் நான். ஸ்மர்த்துள்ளுடந்தி ஹிருதயம், ஹிருதயமானது அப்படியே நினச்சி ஹிருதயம் அப்படியே உருகுதுதான். அந்த கிருஷ்ணன் மறுபடியும் கிடைப்பானா, மறுபடியும் பார்க்க முடியுமா? இத்தனை எந்த ஜென்மத்தில் நான் பார்க்க முடியும் பகவானை அப்படின்னு என் மனசு குழையுதுண்ணா. ஹிருதய ஸ்பிருஷானி ஹிருதயமும், என் ஹிருதயத்தை தொடக்கூடிய அந்த வார்த்தைகள் என் நெஞ்சை குத்துண்டு இருக்கு. மம மாதவசிய, என் மாதவன் அவன், என் ஃப்ரெண்டுண்ணா, என் கிருஷ்ணனா அவன், என் கிருஷ்ணனா, என்னை விட்டு போயிட்டானேண்ணா அப்படின்ட்டு. மாதவன்னா லக்ஷ்மி மணாளன், அப்படியேப்பட்ட என்னுடைய லக்ஷ்மி மணாளன் அவன் அப்படின்னு உரிமையாக சொல்கிறான் கிருஷ்ணன். யாருன்னா அது அர்ஜுனுக்கே சொல்ல தகுந்தவன் அவன் தான். அப்படியேப்பட்ட நண்பனாக பழகினான். நானே எவ்வளோ குற்றம்லாம் பண்ணியிருக்கேனா, எவ்வளோ தவறுகள்லாம் பண்ணியிருக்கணும். அதெல்லாம் எல்லாத்தையும் மன்னிச்சுடுவானா அவன். எதையும் மனசில் வச்சுக்க மாட்டானா. ஏன்னா அவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்பு, அவ்வளோ ஐக்கியம் எங்களுக்கு 2 பேருக்குள்ளே, அவ்வளோ ஐக்கியம், அந்யோன்யம். ஐக்கியாத் வயசிய, ஒரே வயசு உடையவர்களால் அவ்வளோ ஐக்கியமாக இருந்தோம். ஐக்கியாத் வயசிய சையாசனாடன போஜன விகத்தனாதிஷு ஐக்கியாத் வயசிய ருதவான் இது விப்ரலப்தா. ஒரே படுக்கிறது தான் படுத்துப்போம். கால் மேலே கால் போட்டு அவன் மேலே படுத்துப்பேன். உடனே வியாசர் யாருன்னா பார்த்தா, டே பரமாத்மாடா அவன் மேலே கால் போட்டு படுத்துக்காதுன்னு பரமாத்மானு ஒதுங்கி நிற்பேன். உடனே கையை பிடிச்சி இழுத்து கட்டி பிடிச்சி அவன் கூட படுக்க வச்சுப்பான். அவன் ஒன்றா ஒரே சேரில் 2 பேர் ஒருத்தர் மடி மேலே ஒருத்தர் உட்காந்து போனான். நாங்கள் ஒரே இலையில் ஒருத்தர் ஊட்டின்னு சாப்பிடுவோம் நானுங்க. அப்படி போஜனாதிஷு, போஜனம் அப்படி சாப்பிடுவோம் நாங்கள். ஒரே இலையில் சாப்பிடுவோம், ஒரே தட்டில் சாப்பிடுவோம் நாங்கள். அப்படி சின்ன வயசுலேருந்து ஒன்றா வளர்ந்தவன் நான் கூட. அப்படி சாப்பிடுவோம், ஒன்றா நடப்போம், ஒன்றா பேசிப்போம், ஒன்றா விளையாடுவோம். அப்படி ஒரு ஜாலியாக இருந்த அந்த கிருஷ்ணன், என் ஆத்ம பந்துவாகி கிருஷ்ணன் என்னை விட்டு பிரிஞ்சு போனால் என்னால் எப்படின்னா தாங்க முடியும். சை ஆசன ஆடன போஜன விகத்தனாதிஷு ஐக்கியாத் வயஸ்திய ருதவான். அதனால் அவன் கொடுத்த இடத்துனாலே நான் கெட்டு போயிட்டேன். அவன் எதா சொல்லுவான், டே இப்படிலாம் நடந்துக்காதடா அர்ஜுனா, தப்புடா அப்படின்னு எதனா சொன்னானா, நீ பெரிய உத்தமம் போல. ஆமாம்,
இவர் ரொம்ப உத்தமம், இவர் அப்படியே சத்தியசந்தம் இவர். ஆமாம், நீயே கபட நாடகம், நீ வந்து என்ன பேசுறியா அப்படின்ட்டு அர்ஜுனன் சொல்லுவானா. என்னை போய் பத்தியா கபடன்னு சொல்கிறான் பத்தியா, என்னை போய் பொய்யன்னு சொல்கிறான் பத்தியா. இவன் அதான் சொல்கிறேன், நீ ருதவாநிதி விப்ரலப்தா, நீ பெரிய சத்தியசந்தனோ அப்படின்னு என்ன போய் சத்தியசந்தனான்னு கேட்குறான் பாரு அப்படின்னு சொல்லி கோவப்பட மாட்டானா பகவான். சந்தோஷமாக கட்டி ஆலிங்கனம் பண்ணிப்பானான் பகவான். அர்ஜுனனா அவ்வளோ பிரியம், அவன் திட்டினா கூட சந்தோஷமாக எடுத்துப்பானான் பகவான். எப்படின்னா, ஒரு குழந்தை மழை சொல்ல அப்பாவை திட்டுச்சுன்னா அந்த குழந்தைய எப்படி வாரி அப்பா ஆலிங்கனம் பண்ணிப்பார் அந்த குழந்தைய. அந்த குழந்தை காலில் உதைச்சதுனா கூட அந்த கால் உதைய வந்து என்னை எப்போ அப்படி உதைக்கலான்னு அந்த காலை வெட்டிட மாட்டார் இல்லையா. ஒரு அப்பா வந்து குழந்தை காலை வெட்டிட்டு வரா, அப்போ குழந்தை காலில் உதைக்குதுன்னா அது மென்மையாக இருக்கும். இன்னொரு தடவை வதி அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக உடம்புல வாங்கிப்பார் இல்லையா. அது மாதிரி சாரத்தியம் பண்ணும்போது பகவான் கீழ்த்தட்டில் இருக்கிறானாம் தேரில், அர்ஜுனன் மேல் தட்டில் இருக்கான். அப்போனா வந்து என்னென்னா சண்டை போட்டுனே இருக்கான் இல்லையா. கையில் சண்டை போட்டு இருக்கும்போது இதெல்லாம் வந்து போர் விஷயங்கள். இதெல்லாம் போர் விஷயத்தில் என்னன்னா, ரதிகனாகிய அர்ஜுனன் சண்டை போட்டு இருக்கும்போது தேரோட்டி வந்து என்ன பண்ணனா, அப்போ சொல்லின்னு இருக்க முடியாது. அப்படின்னா நான் சொன்னால் வந்து என்னன்னா எதிராளி உஷாராயிடுவான். அதனால் எதிராளிக்கு தெரியாமல்னா காலில் சைக்கிள் காட்டுவாங்க. கால் எப்படின்னா ரைட் தோலில் இடது தோலில் இடது காலில் அப்படி தட்டி குத்தா இடது பக்கம் போகணுன்னு அர்த்தம். வலது தோலில் வலது காலில் அப்படி தட்டி குத்தா வலது பக்கம் போகணுன்னு அர்த்தம். அப்படி சைக்கிள்னால் காலில் உதைப்பானான் அர்ஜுனன் கிருஷ்ணனை. அப்போ கிருஷ்ணனை காலில் உதைக்கும் போது அது எப்படி இருக்குன்னா, ஒரு குழந்தை சின்ன பிஞ்சு காலால் அப்பா உதைச்சா எப்படி இருக்கும், அது மாதிரி பகவான் மன்னிச்சிட்டானா கிருஷ்ண பரமாத்மா. அர்ஜுனன் வந்து அப்படி தான் சாரத்தியம் பண்ணும்போது கிருஷ்ணன் வந்து அப்படி காலில் அப்படி தட்டி இந்த பக்கம் போ அந்த பக்கம் போன்னு காலில் அப்படி சகி காட்டுவானான். அது எப்படின்னா, இங்கே சொல்கிறாரு, ஒரு அப்பா சக்யு பிரியேன சுகிருதா ஐக்கியாத் சக்யு சகைவே பித்ருவத்து தனயஸ்ய சர்வம் எல்லா குற்றங்களையும் பித்ருவத்து தனயஸ்ய ஒரு பிதாவை தனையன் ஒரு குழந்தை தன்னுடைய பிள்ளைய ஒரு அப்பா எப்படி மன்னிச்சிடுவாரோ அது மாதிரி பகவான் எடுத்துட்டானே. நான் காலால் அவனை தட்டியிருக்கனே, இப்படி போ அப்படி போன்னு அந்த சாரத்தியம் பண்ணும்போது அதெல்லாம் பகவான் பெருசாகவே எடுத்துக்கலையே, சந்தோஷமாக எடுத்துட்டு நல்லா சாரத்தியம் பண்ணானே, எனக்கு சிறப்பாக சாரத்தியம் பண்ணானே என் பகவான். சக்யு சகேவே ஒரு நண்பன் தானே, என் ஃப்ரெண்டு தானே என் மேலே கால் போடுறான், பரவாயில்ல விடு அப்படின்னு பகவான் மன்னிச்சிட்டானா. சக்யு சகேவே ஒரு இடத்துல சொல்கிற ஒரு காதலை மன்னிக்கிற மாதிரி. காதலி வந்து திட்டினா கூட அந்த காதலுக்கு சுகமாக இருக்குமா, காதலி திட்ட சொல்கள்லாம் அமிர்த மாதிரி இனிக்குமா. இது கிருஷ்ணனே அனுபவிச்சிடான். ராதை திட்டு லலிதா திட்டலாம் கிருஷ்ணனே அனுபவித்து அந்த திட்டத்தையே அர்ச்சனையாக எடுத்து போனான் பகவான். அது மாதிரி ஒரு காதலன் திட்டினா எப்படி பெருசாக எடுத்து போனா, அதுபோல் ருதவான் நீ பெரிய சத்தியசந்தனும் நீயே ஏமாத்துக்காரன் அப்படின்னு சொன்னால் அது அப்படியே சந்தோஷமாக எடுத்து போனான். ஆமாண்டா நான் ஏமாத்துக்காரன் தான்டா அப்படின்ட்டு பகவான் அதை ஏற்றுப்பான். அர்ஜுனன் சொன்னால் ஓகே அக்செப்ட் பண்ணிப்பானான். ஆனால் துஷ்டர்களாகிய சிசுபாலன் முதலானவர்கள் சொல்கிறதே நான் 100 பொருள் இப்போ பொறுத்துக்கினேன். என் நண்பன் சொல்கிறத நான் ஏற்றுக்க மாட்டேன்னா சந்தோஷமாக அவன் திட்டினா கூட அதை சந்தோஷமாக ஏற்றுப்பானான். என் குழந்தை திட்டுறான், என் காதலி திட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு காதலன் சந்தோஷப்படுவான் இல்லையா. இன்னும் கொஞ்சம் நேரம் திட்ட மாட்டாளான்னு அந்த குழந்தை மழை சொல்ல திட்டும்போது இன்னும் கொஞ்சம் நேரம் திட்டாதா அந்த குழந்தை அப்படின்னு ஆசைப்படுவார் இல்லையா ஒரு அப்பா. அது மாதிரியும் ஆசைப்பட்டானா அர்ஜுனன் திட்டதெல்லாம். ருதவானிதி விப்ரலப்தா, நான் திரஸ்காரம் பண்ணி தான் பேசினேன், அவன் அதெல்லாம் பொருட்படுத்தலைன்னா அவன் என்ன ஒரு குழந்தைய அப்பா மன்னிக்கிற மாதிரி, ஒரு நண்பனுக்கு நண்பன் மன்னிக்கிற மாதிரி, காதல் மன்னிக்கிற மாதிரி என் தெய்வம் என்னை மன்னிச்சுதே. என் தெய்வம், என் பரதெய்வம், என் இஷ்ட தெய்வம், என் ஆத்ம பந்துவாகிய என் கிருஷ்ணன் எல்லாத்தையும் மன்னிச்சிட்டானே அந்த பகவான். அந்த பகவானை பிரிஞ்சுன்னு என்னன்னா எப்படின்னா இருக்க போகிறேன், எப்படின்னா வாழ போகிறேன் இனிமேல் இந்த உலகத்தில் அப்படின்னு கவலைப்படுறார். சக்யு சகேவே பித்ருவத் தனயஸ்ய சர்வம் சேகே மகான் மகிதையா குபேதேர் அகம்மே, என்னுடைய பாவங்களை எல்லாம் என்னுடைய குற்றங்களை எல்லாம் பகவான் மன்னிச்சிட்டானே அப்படின்னு சொல்கிறான் அர்ஜுனன். அதுதான் இனிமேல்ட்டு பகவான் வந்து வைகுண்டத்துக்கு போயிட்டான்னு கேள்விப்பட்டாரோ இல்லையோ, அது மட்டும் இல்லை நம்மளுடைய உறவினர்களாகிய யாதவர்கள்லாம் முன்ன பின்ன தெரியாதவன் போல் ஒருத்தருக்கு ஒருத்தர் கோரை பொருட்களால் அடித்து கொண்டு மரணம் அடைந்து விட்டார்கள். துவாரகையும் வந்து பார்த்தா சமுத்திரத்தில் மூழ்கி போய்விட்டது. நானும் கோபிகளை எல்லாம் அந்த ஸ்திரீகளை ரட்சிப்பதற்காக அவர்களை அழைத்து கொண்டு வரும்பொழுது இடையர்களால் மடக்கி அவர்களால் தோற்கடிக்கப்பட்டு வந்திருக்கேன் நான். எந்த பகவான் என் கூட இருந்துக்கு போது, எந்த பீஷ்மாதி மகாரதர்களாகிய பீஷ்மர்களாக நான் கீழே சாய்ச்சினோம் அம்புகளால், எந்த துரோணாச்சாரிய ஜெயிச்சினோம்,
எப்படியாப்பட்ட சல்யனை ஜெயிச்சணும், எப்படியாப்பட்ட கர்ணனை அடித்து வீழ்த்திடணும், அப்படிப்பட்ட என்னுடைய வீர பராக்கிரமம் எங்கனா போச்சு எனக்கு. அப்படிப்பட்ட நான் அந்த அந்த கிருஷ்ண பத்னிகளை ரட்சிக்கிறதுக்காக அவர்களை அழைத்து கொண்டு வரும்பொழுது துவாரகையிலிருந்து வழியில் ஒரு இடையர்களால் மடக்கி, அப்போ அவர்களால் தோற்கடிக்கப்பட்டு நான் கதியற்றவனாக சேர்ந்திருக்கேனா, சக்தியற்றவனாக சேர்ந்திருக்கேனா. அப்போ தான் ஆச்சரியப்படுறேன், தேவர்களுக்கே உதவி செய்தவன் நான். அப்படிப்பட்ட நிவாத கவசங்களை ஜெயித்து தேவர்களுக்கு வெற்றி தேடி கொடுத்தவன் நான். பாசுபதாஸ்திரத்தை வெற்றி கொள்வதற்காக சிவபெருமானிடத்திலே சண்டை போட்டவன் நான். சிவபெருமானே சண்டையை மெச்சி தான் எனக்கு பாசுபதாஸ்திரம் சண்டை போட்டு சாமர்த்தியத்தை பார்த்துட்டு பாசுபதாஸ்திரம் கொடுத்தார் எனக்கு. அப்படியேப்பட்ட அந்த அர்ஜுனுடைய பராக்கிரமம் எங்கனா போச்சு. எல்லாம் கிருஷ்ணன் இருக்கும்பொழுது எல்லாரும் தேவர்களை ஜெயிக்க முடிஞ்சது, தேவர்களுக்கும் உதவி செய்ய முடிஞ்சது, சிவபெருமானுடைய சண்டை போட முடிஞ்சது. அப்படியேப்பட்ட மகாரதர்களாகிய பீஷ்மர், பரசுராமரையே தன் குருனா பரசுராமரையே ஜெயிச்சவராகிய பீஷ்மரையும் கீழே தள்ள முடிஞ்சது. கர்ணன், அப்படியேப்பட்ட கர்ணனையே என்னால் ஜெயிக்க முடிஞ்சது. எவ்வளோ வீராதி வீரர்கள்லாம் அந்த பாரத போர்லேயே அர்ஜுன பராக்கிரமத்தை தான் பிரசித்தமாக பேசக்கூடியவர். அந்த அர்ஜுன பராக்கிரமம் எனக்கு ஒன்றுமில்லாமல் போச்சேண்ணா. எனக்கு எப்படின்னா, சாம்பலில் ஹோமம் பண்ணால் எங்கேயாவது கொஞ்சமாவது நெருப்பு எரியுமா? நெருப்பே இல்லாத இடத்துல சாம்பலில் ஹோமம் பண்ணால் எப்படி பிரயோஜனமற்றதாக போயிடுமோ? கலர் நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையானது எப்படி வியர்த்தமாக போயிடுமோ, அது முளைக்காதோ, அது மாதிரி புண்ணியம் இல்லாதவனுடைய பூஜையானது எப்படி பலன் கொடுக்காதோ, அது மாதிரி என்னுடைய சக்தியெல்லாம் வியர்த்தமாக போயிடுச்சு. ஏன்னா அதே ரதம் இருக்குது, அதே வில் இருக்குது, எல்லாமே இருக்குது, கவசம் இருக்குது, அதே ரதிகனாகிய நான் அர்ஜுனன் நான் இருக்கேன், எல்லாம் தேரும் எல்லாமே இருக்குது, ரதம் இருக்குது, தேர் குதிரை இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் கிருஷ்ணன் இல்லைனா சாரதி மாறி போயிட்டான், வேற ஒன்றும் இல்லை. அந்த பார்த்த சாரதி ஒருத்தர் தான் அந்த கிருஷ்ணன், அவன் இருக்கிற வரைக்கும் எனக்கு எல்லாம் ஜெயந்தான். அந்த பகவான் என்னை விட்டு போயிட்டான், எல்லாமே எனக்கு ஒன்று. ஒரு இடையர்களாகிய மாடு மேய்க்கிற இடையர்கள் இடத்துல நான் அடிபட்டு வந்தேன், தோற்று போய் வந்தேன். மகாரதர்களாகிய பீஷ்மாச்சாரியெல்லாம் ஜெயிச்சவன், சல்யன், கர்ணன், துரியோதனெல்லாம் அடித்து துவம்சம் பண்ணவன் நான் மகாபாரத போரில். ஆனால் இன்னைக்கு ஒரு இடையர்களால் தோற்கடிக்கப்பட்டு வந்திருக்கேன். தேவர்களே ஜெயிச்சவன், தேவர்களுக்கு உதவி பண்ணவன், சிவபெருமானுடைய சண்டை போட்டவன். அப்படிப்பட்ட பராக்கிரமம் இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் போனது காரணம் என்னென்னா பகவான் இல்லை. இப்போதானே நான் புரிஞ்சுக்கினேன், ஏன் பலம் நினச்சிருந்தேன், எல்லாமே கிருஷ்ணனுடைய பலம் என்று தெரிந்து கொண்டேன். பகவான் கூட இருந்ததுனால தான் நான் எல்லாத்தையும் ஜெயிக்க முடிந்தது, திரௌபதி அடைய முடிஞ்சது, மச்சேந்திரத்தை அடிக்க முடிஞ்சது. அதே விராட தேசத்தில் அத்தனை சேனாசைனிகள், துரியோதனாதிகள், அவ்வளோ சேனாசைனிகள், பீஷ்மர், கர்ணன், கிருபாச்சாரியா, அஸ்வத்தாம எல்லாரையும் சமோகநாசனம் போட்டு மயக்க முடிஞ்சது. பசுக்களை மீட்டு கொண்டு வரணும். எல்லா சாமர்த்தியமும் யாருடைய பலம்னா கிருஷ்ணனுடைய பலத்தினால. என் பலம் ஒன்றுமே இல்லைன்னு நான் இப்போ புரிஞ்சுக்கிறேன்னா, அந்த கிருஷ்ணன் இல்லைன்னா எதுவுமே இல்லை இந்த உலகத்தில். இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும், தெய்வ பலத்திலின்றி மனுஷ பலத்தினால் எதையும் சாதிக்க முடியாது அப்படின்னு அர்ஜுனன் இங்கே சொல்லி கொடுக்குறான். பகவத்கீதையினால் சமாதானப்படுத்திட்டு பார்த்தா அந்த பகவத்கீதையில் அர்ஜுனா குருநந்தனா அந்த சொல்கிறது தான் ஞாபகம் வருதான். அதை நினச்சிட்டே அப்படியே மனுஷன் சாந்தி அடைஞ்சிட்டான். அதுக்கு பிறகு பகவான் இல்லாத இந்த உலகத்தில் நாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தர்மபுத்திரர் பார்த்தார். உலகத்தில் கலிபுருஷன் வந்துட்டான். பகவான் போன மறுநாள் கூட காத்துல இல்லையா. தத்தினர் களிர் ஆயாதகா ஸ்மாம் தெக்வா தத்தினர் களிர் ஆயாதகா. அப்போ பகவான் வைகுண்டத்துக்கு போன அன்றைக்கே, அப்படி போனானே இல்லையா, உடனே கலிபுருஷன் அன்றைக்கே வந்துட்டானா. அன்னிலேருந்து கலியுகம் ஆரம்பம். அதனால் இனிமேல் இந்த உலகத்தில் நாம் இருக்கக்கூடாது. உலகத்தில் கலிபுருஷன் வந்துட்டான், அந்த நம்ம தேசத்தில் வந்துட்டான், நம்ம நகரத்தில் வந்துட்டான், கடைசியில் நம்ம ராஜ்யத்தில் வந்துட்டான், கடைசியில் நம்ம அரண்மனையில் வந்துட்டான், கடைசியில் எனக்குள்ளும் வரான்டான் அந்த கலிபுருஷன் அப்படின்னு பார்த்து ஆச்சரியப்பட்டு கலியினுடைய பாதிப்பு அங்கங்கே தென்படுறதை பார்த்து இனிமேல் நமக்கு இந்த உலகத்தில் இருக்கிறது நாம் தகாது, இது நமக்கு தகுதியான இடம் கிடையாது அப்படின்னு தர்மபுத்திரன் என்ன பண்ணால் தலைவெறி கோலமாக பரிஷத்து, தன்னுடைய பேரனாகிய பரிஷத்து பட்டாபிஷேகம் பண்ணிட்டு யாரையும் எதிர்பார்க்காமல் வடக்கு திக்கை நோக்கி கிளம்பிட்டார். அவர் பின்தொடர்ந்து 4 தம்பிமார்களும் பின்தொடர்ந்து வரார்கள். திரௌபதி பார்த்தா தன் கணவன்மார்களுக்கு தன்னிடத்தில் பிரியமில்லைன்னு தெரியுமே கிருஷ்ணான்னு சொன்னால் கிருஷ்ணனிடத்தில் போய் சேர்ந்துட்டான். அந்த கிருஷ்ணையானவள் அவள் குந்தி பார்த்தா பகவானை தியானம் பண்ணா, அவளும் பகவான் திருவடி அடைஞ்சிட்டா. பஞ்சபாண்டவர்களும் பகவானை அடைந்தார்கள். அது பிறகு பரிஷத்தினுடைய ராஜ்யம், அந்த பஞ்சபாண்டவர்கள் மோட்சம் அடைந்ததை கேட்கிறவர்களுக்கு பகவானத்தில் பக்தியும் அதுக்கு மேலே பகவானத்தில் முக்தியும் கிடைக்குமா. பகவான் 2த்தையும் கொடுக்குறானா இதை கேட்டாவே.
ஏஷத்த எய்தத்து பகவத் பிரியாணம் பாண்டோகோ சுதானாம் இது சம்பிரயாணம் சுனோத்கலம் ஸ்வஸ்தேனம் பவித்ரம் லப்வா ஹரோ பக்தி முபைதி சித்திம். பக்தி முபைதி சித்திம், பக்தியும் உண்டாகுமா, சித்தியும் உண்டாகுமா, மோட்சமும் உண்டாகுமா. பாண்டவர்கள் மகாபிரஸ்தானம் போனதை கேட்டால் அவ்வளோ விசேஷம். அதுக்கு பிறகு என்ன, பரிஷத்தினுடைய ராஜ்யம், பரிஷத்து ராஜ்யத்தை ஆளும்போது எங்கே பார்த்தாலும் செழிப்பாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. தர்மமாக ராஜ்யத்தை ஆள்றான் பரிஷத்து. அப்போ களி வந்ததை தெரிந்து கொண்டு நம்ம தாத்தாக்கள்லாம் போய்விட்டார்களே, தாத்தாக்களால் வளர்க்கப்பட்டவன் பரிஷத்து, தாத்தாக்கள் போய்விட்டார்கள் என்று தெரிந்து கொண்டு உடனே என்ன பண்ணுற, அந்த களியை விட்டு வைக்கக்கூடாது. களிப்பாட்டுக்கு ஒரு பக்கம் விருத்தி ஆடிதுன்னு சொல்லிட்டு நம்ம விட்டு வேடிக்கை பார்க்கக்கூடாது. கலியுகன்றதுனால அதை கொஞ்சம் அடக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லி உடனே என்ன பண்ண, திக்விஜயம் போகிறார். திக்விஜயம் போன சமயத்தில் ஒரு இடத்துல பார்க்குறார், ஒரு காளையானது 3 கால்களை இழந்திருக்கிறது, ஒரு பசுவானது தேம்பி தேம்பி அழுதுண்டு இருக்குது. அந்த பசுனுடைய ஆதாரத்தில் அந்த ஒரு காலில் நிற்க முடியாது ரிஷபம், அது பசு மேலே சாஞ்சின்னு இருக்குது. அந்த 3 கால்களை துண்டித்தவனாகிய சூத்திரன் 4வது காலையும் துண்டிக்க பார்க்குறானான். அவன் ஒரு சூத்திரன் ராஜவேஷம் அறிந்து கொண்டு இருக்கிறான். இந்த தேசத்துக்கு ராஜா, பிரம்மாவத்த தேசத்துக்கு ராஜா, இந்த உலகத்துக்கே ராஜா சக்கரவர்த்தி பரிஷத்து மகாராஜா. நான் ராஜனாக இருக்கும்போது என் ராஜ்யத்தில் ஒரு கோவதம் பண்ணக்கூடியவன் துஷ்டன் யார் அவன், அதுவும் ராஜவேஷம் தரித்திருக்கிறான், அதுவே பெரிய தப்பு என்று சொல்லி உடனே வாளை ஓங்கினான். அவனை வெட்ட போனான். வெட்ட போன உடனே அவன் கலிபுருஷன் தான் சூத்திர வேஷத்தில் ராஜவேஷத்தில் அணிந்திருக்கிறான். சூத்திரனாக இருந்து கொண்டு 3 பாதங்களை வெட்டிட்டான். அப்போ 4ஆம் பாலம் வெட்ட போகும்போது உடனே பரிசுத்து வாழை வாங்கி அவனை வெட்ட போயிட்டார். யாரை, அந்த கலிபுருஷனை வெட்ட போனவொடனே உடனே காலில் விழுந்துட்டான். சரணாகதி அடைந்தவர்களை காப்பாற்றணும் அப்படின்றது ராமருடைய நியமனம். அந்த ராமர் வழியை பின்பற்றுகிறவர்களாகிய அர்ஜுனன் வம்சத்தில் பிறந்ததுனால அர்ஜுனுடைய புகழை கெடுக்கக்கூடாதுன்றதுனால பரிசுத்த மகாராஜன் என்ன பண்ணுறான்னா, நீ என் காலில் விழுந்துட்ட, சரணாகதி அடைஞ்சிட்ட, அதனால் உன்னை கொல்ல மாட்டேன், ஆனால் நீ என் தேசத்தில் இங்கே தங்கக்கூடாது. இது சாதுக்கள், என்னுடைய தாத்தாக்கள்லாம் ஆண்ட சாதுக்கள்லாம் இருக்கக்கூடிய இடம், நீ மகா துஷ்டன், அதர்மத்துக்கு துணை போகிறவன், அதனால் நீ எங்கேயாவது போயிடு அப்படின்னு சொன்ன உடனே நான் எங்கே போகிறது, இதுவே என்னுடைய யுகம், கலியுகம், என்னை போன்னு சொன்னால் எங்கே போனாலும் உன்னுடைய ராஜ்யம்தான், உன்னுடைய வில்லும் கையுமா தான் நான் பார்க்குறேன், உன்னை எங்கே பார்த்தாலும் உன்னுடைய கொடி தான் எங்கே பார்த்தாலும் பறக்குது, நான் எங்கே போகிறது சொல்லு, எங்கேயாவது எனக்கு இடம் கூட நான் அங்கே தங்கிக்கிறேன் அப்படின்னு களி கெஞ்சிறான் பரிசுத்தை பார்த்து. ஆனால் விட்டு வச்சதுக்கு இன்னொரு காரணம் சொல்கிறது மகாத்மியத்தில், கலியுகத்தில் பகவன் நாம சங்கீதத்தினால கரையேறிடலாம் அப்படின்றதுனால மக்களுக்கு சுலபமான ஒரு வழி இருக்குதுன்னு தெரிஞ்சு தான் கலிபுருஷனை விட்டு வச்சது. பல காரணங்கள் இருக்குது. சாரங்க இவ சாரபுக்கு, களி இடத்துல ஒரு சாரம் இருக்கிறதுனால தான் அவனை விட்டு வச்சான். காலில் விழுந்ததுனால மட்டும் விட்டு வைக்கல, அவனிடத்துல ஒரு சில குணங்கள் இருக்குது. ஸ்திரீகள் சூத்திரெல்லாம் கூட யோகிகள் ஞானிகள் தான் முன்னாடிலாம் கரையேற முடியல, இப்போ ஸ்திரீகள் சூத்திரெல்லாம் கூட கரையேறிடலாம். பகவன் நாமா சொல்கிறதுனால, பக்தி பண்ணுறதுனால, பக்தினாலே சுலபமாக அடைஞ்சிடலாம். பக்தி சுலபமான வழி, அதே சமயம் சக்தி உள்ள வழி அப்படின்றதுனால இந்த விஷயம் இந்த ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கிறதுனால கலிபுருஷனை விட்டு வச்சிட்டார். ஆனால் விட்டு வச்சுனா சுதந்திரமாக நடமாட விடல. நீ எங்கேயாவது போய், ஆனால் இந்த இடத்துல தங்கக்கூடாது, எங்கே பார்த்தாலும் என்னுடைய ராஜ்யத்தில் இருக்கக்கூடாதுன்னு நான் எங்கே போகிறது, உலகம் முழுவதும் உன்னுடைய ராஜ்யம்தான், பரிசுத்தருடைய ராஜ்யம்தான். அப்போ பார்த்தா எனக்கு ஏதாவது ஒரு இடம் கொடு அப்படின்னு சொல்லி, சரி சூதாடத்தை போய் தங்கிடு அப்படின்னா. ஏன் சூதாடத்தை முதல் குறிப்பிட்டார்னு சொன்னால், சூதாட்டத்தினால பாண்டவர்கள் கெட்டு போனாங்க, கஷ்டப்பட்டாங்க. அந்த சூதாட்டத்து மேலே ஒரு வெறி, ஒரு கோபம், அதான் முதல் சூதாட்டத்தில் இருக்கிற இடம். அப்போ தான் எவனும் சூதாட மாட்டான் அப்படின்றதுனால சூதாட்டத்தில் கலிபுருஷன் இருக்கான்றதுனால. சூதாட்டம் பண்ணுற இடத்துல பொய் இருக்கும், பொய் சொல்கிறது நிறைய இருக்கும் சூதாட்டத்தில். அந்த இடத்துல களி இருப்பான் கலிபுருஷன். அதனால் சூதாட்டத்தை இருக்கிற இடத்துல சூதாட்டம், இப்போ தான் நிறைய சூதாட்டம்லாம் எல்லாம் வந்துச்சு, எல்லாம் ஆன்லைனில் அந்த சூதாட்டம் இந்த சூதாட்டம் தான் சொல்கிறேன். அது களி இருக்கிற இடம். சூதாட்டத்தை பரிசுத்து களிக்கு இருப்பிடமாக சூதாட்டத்தை கொடுத்தான். அப்புறம் மதுபானம் பண்ணுற இடத்துல போய் நீ இரு அப்படின்னு 2வது இடத்த கொடுத்தான். 3வது இடம் என்னென்னா வேசியா சங்கம் இருக்கிற இடத்துல போய், விபச்சாரம் நடக்கிற இடத்துல போய் நீ இரு அப்படின்னு சொல்லிட்டான் 3வது இடத்துல. 4வது இடம் என்னென்னா ஜீவம்சை செய்யக்கூடிய கசாப்பு கடை, ஆடு மாடெலாம் வெட்டுறது, அவைகள்லாம் அந்த மாதிரி ஜீவம்சை செய்யக்கூடிய இடத்துல நீ இரு அப்படின்னு 4 இடத்த கொடுத்தானா. 4 இடம் என்ன, சூதாடுற இடம்,
தியூதம் பானம் ஸ்திரிய சூனா எத்திர அதர்ம சதுர்விதா ஆப்யத்திதஸ்ததா தஸ்மை ஸ்தானானி கலையே தது தியோதம் பானம் ஸ்திரிய சூனா எத்திர அதர்ம சதுர்விதா 4 அதர்மங்கள் இருக்கக்கூடிய இடமாகிய சூதாடுற இடம், மதுபானம் பண்ணுற இடம், ஸ்திரீகள் வேசிய சங்க துஷ்ட ஸ்திரீகள் இருக்கிற இடம், சூனா அதாவது என்னென்னா ஜீவம்சை அதாவது என்னென்னா மாம்ச பக்ஷணம் பண்ணுற இடத்துல நீ இரு அப்படின்னு 4 இடம் கொடுத்தான். 4 இடம் போதாது, இன்னொரு இடம் கொடுந்தான் கலிபுருஷன். புனశ్చయాచమానాய ஜாதுரூபம் அதாத் பிரபு ததோ அன்றுதம் மதம் காமம் ரஜோ வைரம் ச பஞ்சமம். தங்கம் எங்கே நிறைய இருக்கோ, பொன் நிறைய இருக்கோ, அதாவது என்னென்னா சம்ஸ்காரம் பண்ணாத தனம் எங்கே இருக்கோ அந்த இடத்துல போய் நீ தங்கு அப்படின்னு அர்த்தம். பகவதர்ப்பணம் பண்ணாத செல்வமானது களி இருக்கிற இடம், அதான் பாபத்ரவியோப ஜீவினாம், பாபத்ரவியம் அது. ஏன்னா பகவதர்ப்பணம் பண்ணாத சம்பளம் நம்ம சம்பாதிக்கிறோம், அதை அனுபவிக்கிறோம் சொன்னால் அதில் கலங்கம் இருக்கும். அதனால் நம்ம மனசில் கல்மஷ சித்தமானது கல்மஷம் உண்டாக்கிட்டோம். அந்த செல்வத்தினால் நம்ம அனுபவித்து அதன் மூலமாக போகத்தை அனுபவித்தோம்னா, அதனால் தங்கம் இருக்கிற இடம், தங்கம்னா செல்வம், பணம் செல்வம் தங்கம் எல்லாமே அந்த செல்வம் இருக்கிற இடத்துல போய் இருன்னு சொல்லிட்டு 5வது இடத்தை கொடுத்தான் பரிசுத்து. சரிண்ணா, அந்த 5வது இடம் தான், அதுதான் மெயினே. பணம் இல்லைனா எவனும் மதுபானம் பண்ண மாட்டான், பணம் இல்லைனா எவனும் சூதாட மாட்டான், பணம் இல்லைனா வேசிய சங்கம் கொள்ள மாட்டான், பணம் இல்லைனா மாம்சபக்ஷணம் பண்ண மாட்டான், ஜீவன்சை பண்ண மாட்டான். எல்லாம் பணத்திமிரினால் பண்ணக்கூடியது தான் இதெல்லாம். அதனால் அந்த பணத்தை எல்லாத்துக்கும் மூலமாக இருக்கிறது, எல்லாம் பணம் தான் மூலமாக இருக்குது காரணம். அப்போ அது 5வது இடமா கொடுத்தார். இந்த 5 இடத்துல ஒரு தோஷம் இருக்குது. சூதார இடத்துல பொய் இருக்கும், அந்திருதம் மதம் மதுபானம் பண்ணுற இடத்துல கர்வம் இருக்கும், வேசியா சங்கம் ஸ்திரீ இருக்க துஷ்ட ஸ்திரீகள் இடத்துல காமம் அதிகமாக இருக்கும், சூனா மாம்சபக்ஷணம் பண்ணும்போது ரஜோகுணம் அதிகமாக இருக்கும். ரஜோகுணம்ன்றது என்னன்னா எல்லாம் நான் தான், நான் இல்லைனா எதுவுமே கிடையாது அப்படின்ற ஒரு கர்வம் இருக்குது. அந்த நான் தான் எல்லாம் செய்கிறேன், நான் தான் எல்லாம் பண்ணுறேன், ஆசை அதிகமாகுது இல்லையா. அதெல்லாம் மாம்சபக்ஷணம் பண்ணால் அவங்களுக்கெல்லாம் அந்த நான்ற திமிர் அதிகமாக இருக்கும், கோபம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது. நான்ற கர்வம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அகங்காரம் அதிகமாக இருக்கும், அதான் ரஜோ. 5வது இடமாகிய பணம் இருக்கிற இடத்துல விரோத பாவம் இருக்கும். ஏன்னா அப்பா கண்டா பிள்ளைக்கு பிடிக்காது, அண்ணன் கண்டா தம்பிக்கு பிடிக்காது, சொத்து தகராறு வரும், பிரச்சனைகள் வரும். ஏன்னா பணத்தினால்தான் உறவுகள்லாம் பிரியுது. அப்போது இந்த 5 இடத்துலையும் 5 விதமான தோஷங்கள் இருக்குது. இந்த 5 இடத்த கண்டிப்பாக உயர்ந்த ஸ்தானத்தில் குருமார்கள் கண்டிப்பாக இந்த 5 இடத்த நாடக்கூடாது, ராஜாக்கள் நாடக்கூடாது, மகான்கள் நாடக்கூடாது, பக்தியில் முன்னேற்றம் அடையணும்னு ஆசைப்படுறவங்க யாருமே நாடக்கூடாது. பொதுவாகவே யாருமே இந்த 5 இடத்த நாடக்கூடாது. பணத்தை கூட கண்டிக்கணும், பணம் கூட அதிகமாக ஆசைப்படக்கூடாது, அத்தியாவசிய தேவைக்கு தான் ஆசைப்படணும். அதிகமாக பணம் இருந்துட்டாலும் அது விரோத பாவத்தை, மனசில் விரோத பாவத்தை உண்டாக்கிடும். அதில் ஒரு தோஷம் இருக்குது, அதில் கலிபுருஷன் இருக்கான். அதனால் எதுவுமே அளவோடு இருந்தால் பிரச்சனை இல்லை. எது பணம் கூட மற்ற 4 இடமே சுத்தமாக நாடக்கூடாது. வேசியா சங்கமோ சூதாடுறதோ மதுபானம் பண்ணுறதோ மாம்சபக்ஷம் சுத்தமாக இருக்கக்கூடாது. இவைகள் எவன் தவிர்த்துடனா அவனால் தான் ஆன்மீகத்தில் முன்னேற்றம் அடைய முடியும், பகவத் பக்தியில் வர முடியும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதற்கு பிறகு என்னென்னா இந்த 5 இடத்த கொடுத்துட்டான் கலிபுருஷனுக்கு பரிசுத்து. அதுக்கு பிறகு என்ன பண்ணுறார், மறுபடியும் தபசு சௌச்சம் தயை சத்தியம் என்று 4 பாதங்களோடு நடமாடி இருந்தது. தபசு சௌச்சம்னா ஆச்சாரம் சுத்தமாக இருக்கிறது, தயை எல்லோரோட கருணை காட்டுறது, சத்தியம் உண்மையை பேசுறது. இந்த 4 விதமான பாதங்களால் தான் தர்ம தேவதை நடமாடிட்டு இருக்குது இந்த உலகத்தில். அதில் 3 பாதங்கள் வெற்றிட்டான் இல்லையா. சத்தியம் என்ற ஒரே பாதத்தோடு நின்று, கலியுகத்தில் சத்தியம் என்ற ஒரு பாதத்தில் மட்டும் நின்றுட்டு இருந்தது. அந்த 3 பாதங்களாகிய தபசு சௌச்சம் தயையானது 3 பாதங்களை வெட்டான் இல்லையா. அந்த 3 பாதங்களையும் புனருத்தாரணம் பண்ணி அது தர்ம தேவதைக்கு 4 பாதங்களோடு நடமாட விட்டானாம் பரிசுத்த மகாராஜா. பூமியும் தர்ம தேவதை சந்தோஷம் அடைஞ்ச உடனே பூமியும் நல்லா செழிச்சு தான், நல்லா காலத்தில் மழை பெஞ்சு தான் பூமியும் செழிப்பாக இருந்ததா, மக்கள்லாம் சந்தோஷமாக இருந்தாங்களாம். எங்கே பார்த்தாலும் நாம சங்கீர்த்தனம், பாகவத பாராயணம், பகவத் குணங்களை பற்றி பேசுகிற, எங்கே பார்த்தாலும் புகழ், பகவானுடைய புகழையும் பாண்டவருடைய புகழையும் பற்றி பேசியிருந்தாங்களாம். அப்படி பேசினவங்களுக்கெல்லாம் நிறைய பரிசு பொருட்கள்லாம் நிறைய அவர்களுக்கெல்லாம் தான தர்மங்கள் பண்ணானா பரிசுத்த மகாராஜா. நிறைய வெகுமதிகளை கொடுத்தானா அவர்களுக்கெல்லாம். தன் பாட்டமாருடைய புகழை பாடுபவர்களும் கிருஷ்ணனுடைய புகழை பாடுபவர்களுக்கெல்லாம் வாரி வாரி வழங்கினானா பரிசுத்து. அங்கே திக்விஜயம் போகும்போது எங்கே பார்த்தாலும் பகவானுடைய புகழையும்
தன்னுடைய பாட்டன்மாருடைய அர்ஜுனுடைய புகழையும் பாண்டவருடைய புகழையும் தான் பாடினு இருந்தாங்களாம் எங்கே பார்த்தாலும். அதெல்லாம் கேட்டு சந்தோஷம் அடைந்தான் பரிசுத்து. அப்போது அங்கங்கே யாகங்கள் பகவானை பிரீத்தியர்த்தமாக யாகங்களை நடத்த ஏற்பாடு பண்ணிட்டான் பரிசுத்து. யாகங்கள் நடக்கிற இடத்துல கலிபுருஷன் கிட்ட வரமாட்டான். அதனால தான் கலிபுருஷன் கிட்ட வரக்கூடாதுன்னு தான் சௌனகாதி மகரிஷிகள் நைமிஷாரண்யத்தில் சத்திரம் என்ற யாகத்தை 6 வருஷம் நீடிக்கக்கூடிய சத்திரம் என்ற யாகத்தை அனுஷ்டித்தார்கள். இப்படி இருக்கும்போது எங்கே பார்த்தாலும் நாம சங்கீர்த்தனம் கதாசிரவணம் கதா காலட்சேபம் அங்கங்கே நடக்கிறதுனால களி தலையெடுக்க முடியல. எங்கே பார்த்தாலும் தர்மம் செழிச்சிருக்குது. எங்கே சூதாடுறதும் மதுபானம் இதெல்லாம் சுத்தமாக தவிர்த்துட்டாங்க. மக்கள் எல்லாம் மனசில் சந்தோஷம் இருக்குது, தர்மம் செழிச்சிருக்கு. அப்போ தான் பார்த்தான் கலிபுருஷன். மெயினான விஷயம் என்னென்னா பரிசுத்து தான் காரணம். பரிசுத்தினால தர்மம் செழிச்சிருக்கு. பாகவத தர்மம் எங்கே வந்தாலும் செழிக்குது. ஏன்னா அவன் பரம பாகவதன், கர்ப்பத்திலே பகவானை தரிசனம் பண்ணவன். இவனை கீழே வீழ்த்தினால் வழியை நாம் தலையெடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டான். பார்த்தான். ஒரு தடவை வேட்டையாட போனான் பரிசுத்து. வேட்டையாட போகும்போது அதில் ஜீவம்சம் இருக்குது. வேட்டையாடுறது ராஜ தர்மம். துஷ்ட மிருகங்கள் நாட்டு உள்ள வராதபடி துஷ்ட மிருகங்களை அடக்கி வைக்கிறதுக்காக நம்ம வந்து வேட்டையாடுறது. ஏன்னா மக்களை வந்து பயமுறுத்தம் இல்லையா, துஷ்ட மிருகங்கள்லாம் அதிகமாகிடுச்சுன்னா. அதனால் வேட்டையாடுறது ஒரு வழக்கமாக இருந்தது, ராஜாக்கள் வேட்டையாடுறதுன்றது. அப்படி வேட்டையாட போகும்போது அதில் ஜீவம்சம் இருக்குது. நீ தான் ஜீவம்சம் பண்ணுற இடத்துல கலிபுருஷன் இருக்கணும்னு சொல்லியா. ஜீவம்சம் பண்ணுற இடத்துல கலிபுருஷன் வந்துட்டான். கலிபுருஷன் எப்படி வரான்னா நேராக வந்து அப்படியே தெற்றி பல்லோட தலையில் 2 கொம்போடு அப்படிலாம் வரமாட்டான். கண்ணங்கரையில் அப்படிலாம் வரமாட்டான். நம்மளுடைய புத்தியில் வந்து நம்ம மனசை மாற்றுவானோம். நம்ம மனசை எப்படி என்னென்னா கோபத்தை, காமத்தை, ஆசைகளை, தவறான, அதாவது என்னென்னா பகவத் பக்திக்கு நேர்மாறாக எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் மனசில் புகுத்துவானாம். தப்புனா அதை தான் முதல் செய்ய சொல்லுவானாம் கலிபுருஷன். இது தப்பு, பகவானுக்கு பிரியமில்லாத, பகவானுக்கு பிடிக்காத விஷயம்னா அதை தான் முதல்ல செய்ய சொல்லுவானாம். தப்பு, இது மாதிரி பெண்ணாசை கூடாதுன்னா அதை தான் ஃபஸ்ட்டு மனசில் வரும். இது தப்பு, சாதுக்களுக்கு இம்சை பண்ணக்கூடாதுன்னா அதுதான் முதல் செய்ய சொல்லுவான். அவருன்னா அவ்வளோ பெரிய ஆளா, நீ பண்ணு, தப்பு இல்லை, அந்த சாதுக்களை போய் இம்சை பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுப்பானான் கலிபுருஷன். கலிபுருஷன் எப்படி வரானா புத்தியில் வருவானான். அதுபோல் அவன் என்ன பண்ணால் மண்டப்புழு நோண்டானான். யாருக்கு? வருஷத்துக்கு என்ன பண்ணால் அன்றைக்கி பார்த்து என்னன்னா காட்டில் வேட்டையாடிட்டு வரும்போது நல்ல பசி. இது வரைக்கும் வாழ்நாளில் ஏற்படாத பசிதாக அன்றைக்கி ஏற்பட்டுதான் வருஷத்துக்கு. நேராக வந்து அந்த காட்டில் பார்த்தா ஒரு ஆசிரமம் இருந்தது, சமீக மகரிஷியினுடைய ஆசிரமம். அந்த சமீக மகரிஷியானது தியான நிஷ்டையில், யோக நிஷ்டையில் இருக்கிறார். துரியாதீத நிலையில் இருக்கிறார். துரியாதீத நிலை. அந்த துரியாதீத நிலையில் இருக்கும்பொழுது அவருக்கு என்னென்னா தேகஸ்மரணையே மறந்து போச்சு, கட்ட மாதிரி இருக்கார். தன் உடல் கட்ட மாதிரி இருக்குது, அசைவற்று. அந்த நிலையில் இருக்கும்போது அவருக்கு சரீர பிரச்சனையே இல்லை. அவருக்கு உண்மையான சமாதியில் தான் இருக்கிறார். ஆனால் பரிசுத்து வந்து பார்த்தா நல்ல தண்ணி தாகம், நல்ல பசி. சரி, ஆசிரமம் இருக்குது. ஆசிரமம்னா சிரமங்களை போக்கக்கூடிய இடம் தானே ஆசிரமம்னு பேர். அப்படிப்பட்ட இடத்துக்கு வந்திருக்கார் சமீக மகரிஷி. ஒரு சாது அவரிடத்துல போய், சுவாமி அடியே நமஸ்கரிக்கின்றேன் பரிசுத்து மகாராஜன், நமஸ்காரம் பண்ணுறேன். எனக்கு பசி எடுக்குது, தாகம் எடுக்குது, ஏதாவது தண்ணீர் இருந்தால் கொடுங்க, சாப்பாடு இருந்தால் கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறான். ஒரு தடவுக்கு பல தடவை கேட்டு பார்க்குறான். அவர் அசைறதாவே தெரியல. ஆச்சரியப்பட்டான். என்னடா அது, நம்ம இவ்வளோ கேட்குறோம், இவ்வளோ பசின்றோம், தாகன்றோம், கண்டுக்க மாட்டேன்றாரு இவர், நம்மளை சட்டோட பண்ண மாட்டேன்றாரு. அப்படி உட்காந்துருக்கோம், அப்படி ஒரு கருவமா இவருக்கு அப்படின்னு எண்ணம் வந்துச்சான். அவர் சமாதியில் இருக்கிறாரு அப்படின்னு நிதானிக்க வேணாம். பசி தாகத்தில் நிதானிக்கிற புத்தி வராது. கோவப்பட தான் அதிகமாக கோபம் போகும், இன்னும் அதிகமாக கோபம் தான் உண்டாகும். சமயத்து கரெக்டாக வீட்டிலே வந்து என்னென்னா கொஞ்சம் சாப்பாடு லேட் ஆகிடுச்சுன்னா உடனே அப்படி லபலபலன்னு கத்துவாங்க இல்லையா. பசியில் வந்திருக்கேன், நான் வெளியே போய் அழிஞ்சிட்டு வந்திருக்கேன், ஒரு படி சாப்பாடு இல்லை, ஒரு சொம்பு தண்ணி கூட முன் வந்து கொடுக்கலன்னா என்ன வீடு இது, வீட்டில் இருக்கீங்களா செத்தீங்களா அப்படின்ட்டு வீட்டில் போய் கத்துறான் இல்லையா. வீட்டில் பொம்னாட்டிங்களா இல்லை, யாருமே இல்லை, ஒரு சொம்பு தண்ணி கூட கொண்டு வந்து கொடுக்குறதுக்கு ஆள் இல்லையா அப்படின்ட்டு கத்துறான் இல்லையா லபலபலன்னு. ஏன்னா அவ்வளோ பசியில் இருக்கான், அவ்வளோ தாகத்தில் இருக்கான். அப்போ கோபம் அதிகமாக வரும். அது மாதிரி தான் இவர் வேட்டையாடிட்டு வரும்போது பசி தாகத்தில் கத்துறாரு. சுவாமி பசி தாகம், ஏன் சுவாமி எனக்கு கண்டுக்க மாட்டேன் கேட்டுப்பா. அப்போ தான் அவருக்கு கோபம் உண்டாயிடுச்சு. பார்த்தார், இவர் உண்மையான சமாதியில் இருக்காரா இல்லை ராஜா வந்தார்னா குஜா வந்தார்னா நமக்கு என்ன வந்தது அப்படின்ட்டு அகங்காரமாக இருக்காரா. நான் ராஜாவாக இருந்து நான் ரட்சிக்கலன்னு சொன்னால் துஷ்டர்களை கிட்ட நெருங்க விடாதபடி நான் காப்பாற்றலன்னு சொன்னால் இவரெல்லாம் சாதுக்கள்லாம் சுதந்திரமாக தவம் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு எண்ணம் உண்டாயிடுச்சு. அபூதபூர்வகா அப்படின்னு ஒரு பதம் இருக்குது. இதனால் வாழ்நாளில் ஏற்படாத கோபதாபம் அன்றைக்கி ஏற்பட்டுதான் அவருக்கு. அபூதபூர்வகா சகசா சுத்ருப்தியாம் அர்த்திதாத்மனः பிராமணம் பிரத்யபுத் பிரம்மன் மத்சுரம் மன்யுரேவச்ச.
பொறாமையும் கோபமும் அதிகமாக எழுந்துருச்சான் பரிசுத்துக்கு. தாங்க முடியல. ஆனால் அவமதிக்கத்தான் நினச்சிக்கிட்டான் நான் தன்னை. சாதுக்களை மதிக்க வேண்டிய பரிசுத்து, அதே சாதுக்கள் பரிசுத்துக்கு எங்கே போனாலும் வரவேற்பு கொடுப்பாங்க. ஆனால் இந்த சாது மட்டும் வரவேற்பு கொடுக்கலையான்னு சொல்லிட்டு இவருக்கு கொஞ்சம் கோபம் வந்துடுச்சு. அதே பொறாமையும் ஏற்பட்டுச்சு. என்னென்னா, இவர் பசிதாகத்தை அடக்கி தியானம் பண்ணுறாரு, நம்ம பசிதாகம் அடக்க முடியாமல் நம்ம கோவப்படுறோமே அப்படின்னு ஒரு விதத்தில் பார்த்தா இவர் பசிதாகத்தை அடக்கிட்டாரேன்னு சொல்லிட்டு அவரை பார்த்து போகிறாமே. அதே சமயத்தில் ராஜா வந்த பிறகு கூட எழுந்துக்காமல் இருக்காருன்னு அவர் மேலே ஒரு கோபம். அப்போ தான் அவருக்கு என்ன கோபம் வந்து, இவர் உண்மையான சமாதி இருக்காரா இல்லை பொய்யான சமாதி இருக்கான்னு இன்றைக்கி பார்த்துறேன் அப்படின்னு சொல்லி உடனே என்ன பண்ணார், அங்கே செத்து கிடந்த ஒரு பாம்பை எடுத்து கழுத்தில் போட்டு வீட்டுக்கு போயிட்டார். போகிறார், எப்படி இருந்தாலும் வீட்டில் போய் சாப்பிட போகிறார், தண்ணி குடி போகிறார். இந்த அபச்சாரத்தை பண்ணாமல் தான் போனால் என்ன, கலிபுருஷன் தோன்றான். போடு, இந்த கழுத்து பாம்பு எடுத்து போடு கழுத்தில், பரவாயில்ல போட்டு அப்படின்னா ஒரு ராஜா வந்திருக்காரு ஏந்துக்காமல் இருக்கிறது அவ்வளோ கர்வம் நான் பத்தியா ராஜா உன்னை மதிக்கலை பற்றியா அவர் அப்படின்ற மண்டை நோண்டுறானா. யார்? கலிபுருஷன் சொல்லி கொடுக்குறானா, கழுத்தில் பாம்பு எடுத்து போடுன்னு சொல்லி கொடுக்குறானா, மகான்களுக்கு அபச்சாரம் பண்ணுன்னு சொல்லி கொடுக்குறானா. இதெல்லாம் கலிபுருஷன் பண்ணுறது இதெல்லாம். ஆமாம், வராத கோபம் அன்றைக்கி வருதான், அபூதபூர்வகா. இதுக்கு முன்னாடி சாதுக்கள் இடத்துல கோபமே பட மாட்டார். சாதுக்களை கண்டா மதிக்கிற பரிசுத்து இன்றைக்கி சாதுக்களை அவமதிக்கிற அளவுக்கு கோபம் வந்துச்சேன்னா அதுதான் கலிபுருஷன் பண்ணுறது. செய்யாத தவறு இன்றைக்கி செய்துட்ட பிறகு அம்மா ஐயோ செய்துட்டுமேன்னு வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை. செய்யறதுக்கு முன்னாடி யோசிக்கணும், செய்துட்ட பிறகு யோசிக்கிறது பிரயோஜனம் இல்லை. ஆனால் செய்யறதுக்கு முன்னாடி யோசிக்காதபடி பண்ணுறவன் கலிபுருஷன். அப்போ மண்டை நோண்டுறான், செய் இதை செய், இந்த தப்பு செய், பரவாயில்ல தப்பு இல்லை போ செய். உன்னை மதிக்கல, நீ மதிக்காத. உன்னை மதிக்காதவங்கள நீ ஏன் மதிக்கிற? அந்த கர்வத்தை உண்டாக்குறது யார்? கலிபுருஷன் தான். அவர்களை மதிக்கலைன்னா கூட நம்ம மதிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து தான் நம்ம பாகவத தர்மமே. சாதுக்களுடைய தர்மம். சாதவகா சாது பூஷணகா திதிக்ஷவகா காருணிகாக பொறுத்து கொள்ளணும், கருணை காட்டணும். சுஹൃதகா சர்வதேகினாம், எல்லாருக்கும் நலனை மட்டுமே விரும்பணும், குற்றத்தை தவற விரும்பக்கூடாது, யாரும் கெட்டு போகணும்னு நினைக்கக்கூடாது. சுஹൃதகா சர்வதேகினாம், நலன் விரும்பியாக சர்வதேகினாம், எல்லாருக்கும் நலன் விரும்பியாக இருக்கணும். அதுதான் சாதுக்களுடைய லட்சணம். ஆனால் பரீட்சித்து இங்கே நில தவறிட்டான். ஏன்னா கலிபுருஷன் கெடுக்கிறான். அப்போ களி பரிசுத்துக்கு ஆள்லேயே விழுந்த கலிபுருஷனுக்கே கலியே ஜெயிச்சவனாகிய பரிசுத்துக்கே அந்த கலிபுருஷன் வேலையை காட்டுவான்னு சொன்னால் நம்ம கதியெலாம் என்னான்னு யோசிச்சு பாருங்கள். இந்த பழிக்கு பழி வாங்குகிற புத்தி, அவன் மதிக்கல நான் மதிக்கக்கூடாது, அவன் பேசல நான் பேசக்கூடாது, அவர் அப்படி பண்ணானா நான் பதில் சரியான அடி கொடுப்பேன், அவரை நான் சபிச்சிடுவேன், நான் அப்படி பண்ணிவிடுவேன் இப்படி பண்ணுவேன். ஏன் இதெல்லாம்? எதுக்கு இவ்வளோ ஆவேசம்? அதெல்லாம் கலியினுடைய தோஷமா. களி தான் மண்டையிலேருந்து அப்படி செய்ய சொல்கிறானா, தவறுகளை செய்ய சொல்கிறானா, தவறுகள் செய்ய தூண்டுறானா. எப்படி அந்த சாதுக்களுக்கு அபச்சாரம் பண்ண சொல்லி தூண்டுறானா. ஒரு சாது மதிக்க வேண்டியவனாகிய பரிசுத்து சாது கழுத்தில் பாம்பு போட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டான். பெரிய அபச்சாரம் பண்ணிட்டான். யோசிக்கணும் இல்லையா, அவர் எந்த நிலையில் இருக்கான்னு. அதெல்லாம் யோசிக்கிறதுக்கு நேரம் கிடைக்கும். இவருடைய பசிதாகம் அந்த கோபதாபத்தில் அந்த இருக்கிற அந்த மனசு அமைதியில் கலிபுருஷன் தூண்டுதலின்படி செயல்பட்டுட்டார். அவ்வளோதான், களி கெடுத்தான். களி ஜெயிச்சிடுவேன் நம்மளாம் சொல்கிறோமே, களி ஜெயிக்க முடியுதா? எங்கே தவற விட்டான் பற்றியா? அப்படியேப்பட்ட மகாசாது, கர்ப்பத்திலே பகவானை தரிசனம் பண்ணுறவன், விஷ்ணுராதன்னு பேர் பெற்றவன், விஷ்ணுவால் ரட்சிக்கப்பட்டவன், பகவானுடைய அனுகிரகத்தை பெற்றவன், அப்படியேப்பட்டவனையே கீழே தாக்கிடும், அவனுக்கே சாபம் வரும்னு சொன்னான். அவனுக்கே அந்த கோபம் அவனே பகவத் அபச்சாரம் பண்ணுவான்னு சொன்னான். நம்மளுடைய நிலமெல்லாம் யோசித்து பாருங்கள். கலியுகத்திலே வாழ்கின்ற, கலியுகத்திலே விழுந்து புரள்கின்ற நம்மளுடைய நிலைமை யோசித்து பாருங்கள். பாகவத தர்மத்தில் ஸ்திரமாக இருக்கணும், சாதனைகளை விடக்கூடாது, சாதுக்களை மதிக்கணும், ரொம்ப ரொம்ப மதிக்கணும். சாதுக்களை ஒரு ஸ்ரீபோன்னு கூட சொல்லக்கூடாது, அலட்சியப்படுத்தக்கூடாது, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம ஆன்மீகத்துக்கு அப்படியே எப்படி ஒரு வாழைத்தோப்பை மதம் கொண்ட யானையானது அந்த வாழைத்தோப்பை அடித்து சின்ன பின்னப்படுத்துமோ அதுபோல் நம்ம ஆன்மீக வாழ்க்கையை சிதறடிச்சிடும். சாதுக்களுக்கு அபச்சாரம் பண்ணிட்டான். பாகவத அபச்சாரம் கொடியது, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இங்கே அதை சொல்லிக் கொடுக்குறாரு நமக்கு. அப்படியேப்பட்ட பரிசுத்துக்கே என்னாச்சுன்னா சாபத்தை வாங்கி வச்சிட்டான். என்னாச்சுன்னா வீட்டுக்கு போனான், பசிதாகலாம் அங்கே போய் சாப்பிட்டான். வீட்டில் போனால் ராஜோபச்சாரம் தானே, தண்ணி குடித்தான், சாப்பிட்டான்னு தோணும். அப்புறமா யோசித்தான், அடடா தப்பு பண்ணிடக்கூடாது. அந்த மகாத்மா எப்படியாப்பட்ட மகாத்மா, நம்ம அசைச்சா கூட அசைக்காமல் அப்படியே ஸ்திரமாக இருந்தாலும் ஒருவேளை சமாதி நிலையில் இருந்திருந்தாருன்னா, அடா கடவுளே அவர் கழுத்தில் பாம்பு போட்டு வந்துட்டேனே, பெரிய தபச்சாரம் பண்ணிட்டேனே அப்படின்னு தலையில் அடிச்சுட்டான். அப்போ சொல்கிறான், பகவானே சாதாரண மக்கள் தவறு பண்ணால் ராஜா தண்டிப்பார், நான் தண்டிச்சிடுவேன். நான் தவறு பண்ண என்னை யார் தண்டிப்பா?
பகவானாகிய நீ தானே தண்டிக்கணும். அதனால் என்னுடைய கோஷங்கள் எல்லாம், என்னுடைய பொக்கிஷ சாலைகள் எல்லாம் எரிஞ்சு சாம்பலாகணும் என் கண் முன்னாடி. நான் அதை பார்த்துன்னு என்னால் காப்பாற்ற முடியாமல் இருக்கணும். என்னை இந்த செல்வ திமிருனால் தானே, பண திமிருனால, பதவி திமிருனால் தானே நான் இந்த நிலையை அடைஞ்சேன். அந்த பதவி வேணாம், சொல்லு வேணாம், எல்லாமே என்னை விட்டு போகட்டும். இந்த திமிருனால் ஒரு சாதுவை மதிக்க தெரியாதவன் நான். தர்மபுத்தருடைய சபையில், தர்மபுத்தருடைய சிம்மாசனத்தில் உட்காரத்துக்கு நான் தகுதியே கிடையாது அப்படின்னு தன்னை வெறுத்துண்டான், கவலைப்பட்டுன்னு இருக்கிறான். அந்த சமயமாக பார்த்து சமிக மகரிஷியுடைய பிள்ளை சிருங்கியானவன் வந்து பார்த்த உடனே அப்பா கழுத்தில் பாம்பு இருக்கிறத பார்த்து ஞான திருஷ்டியில் பார்த்தோம், பரிசுத்து பண்ணான்னு தெரிஞ்சுக்கிட்டு, இன்று முதல் 7வது நாள் தக்ஷகன் என்ற இந்த பாம்புக்கு தலைவனாகிய தக்ஷகன் என்ற பாம்பால் மரணம் மாறிப்பட கடவுது அப்படின்னு சாபத்தை கொடுத்துட்டான். பிறகு பார்த்து உடனே சமீகர் கண்டித்தார். அவர் சமாதியில் எழுந்து பார்த்தா செத்து கிடந்த பாம்பு விஷயத்தை கேள்விப்பட்டார். அடே பக்குவம் இல்லாதவனே, அவர் மகாத்மாடா, பரிசுத்து பரம பாகவதர், தர்மபுத்திர வம்சத்தில் வந்தவர், அப்படியேப்பட்டவனுக்கு போய் நீ சாபம் கொடுத்துட்டியே. அவர் இருக்கிறதுனால தான் கலிபுருஷன் தலையெடுக்க முடியல, மக்கள்லாம் நிம்மதியாக வாழறாங்க, சாதுக்களாகிய நாங்கள்லாம் தமம் பண்ண முடியறது. அந்த மகாத்மாவுக்கு போய் நீ அபச்சாரம் பண்ணிட்டு, அந்த மகாத்மாவுக்கு போய் சபிச்சிட்டாடாப்பா. பகவானே, என் குழந்தை சின்ன பையன் ஸ்ருங்கின்ற பையன் இன்றிலிருந்து 7வது நாள் தக்ஷகனால் மரணம் என்று பரிசுத்துக்கு சாபம் கொடுத்துட்டான். தப்பு தான், தயவுசெய்து மன்னிச்சுக்குங்க, பக்குவம் இல்லாமல் அப்படி சபிச்சிட்டான், மன்னிப்பு கேட்டுட்டு பகவானத்தில். ஆனால் பரிசுத்து தன் கழுத்தில் பாம்பு போட்டதை சுத்தமாக மறந்துட்டு அதை பற்றி பேசலையாம் ஒரு வார்த்தை கூட. அவர் பாகவதர், அவர் பசி தாகத்தோடு வந்த அதிதி. அவர் நான் தான் விருந்து உபச்சாரம் பண்ணேன், ஏமல் தான் தப்பு. நான் விருந்து உபச்சாரம் பண்ணாமல் நான் சமாதியில் உட்காந்துட்டேன், தேக பிரக்தியை மறந்துட்டேன், ஏமல் தான் தப்பு. அவர் பரம பாகவதர் அல்லவா பரிசுத்து அப்படின்னு சொல்லி பகவான்களை மன்னிப்பு கேட்டுட்டு தன் பிள்ளையும் கண்டிச்சிட்டார். பிள்ளையை பார்த்து சபாஷ், நல்லா சாபம் கொடுத்து அப்படி தானே பண்ணோம் அப்படின்னு சொல்லலை. பிள்ளையை நல்லா திட்டி விட்டார். பக்குவம் இல்லாதவனே, பாகவதற்கு போய் ஒரு பரம பாகவதர், அவர் ராஜா, அவரால் தான் நம்மளாம் நிம்மதியாக இருக்கிறோம். கலிபுருஷன் தலையெடுக்காமல் இருக்கிறது அவரால் தான். அவருக்கு போய் சாபம் கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு, பகவானே தயவுசெய்து என் குழந்தை சேர்த்து மன்னிச்சுக்கன்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு சிஷ்யனை விட்டு ராஜா இடத்துல போய் சொல்லு, இதுபோல் 7ஆம் நாள் அவனுக்கு மரணம் ஏற்பட்டிருக்குன்னு சாபம் கொடுத்துருவான். அவர் ஏதாவது பரிகாரம் பரிகாரம் பண்ணிக்கிட்டுன்னு சொல்லி அனுப்பிக்கிறார். உடனே இவர் கவலைப்பட்டு இருக்கார். அந்த சமயத்தில் பார்த்து தனக்கு தண்டனையை விரும்பினார், வரிய மன்னிப்பை விரும்பலை பரிசுத்து. ஒரு ராஜாவாகிய நானே தப்பு பண்ணியிருக்கேன்னா நான் தண்டனை தான் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி உடனே பார்த்தார். அப்படி வருத்தப்பட்டு இருக்கும்போது சபையில் உடனே அந்த சிஷ்யன் வந்தான். ராஜாவே, நீங்கள் ஒரு சமீக மகரிஷியினுடைய கழுத்தில் பாம்பு போட்டதுனால் அவருடைய சிஷ்யனாகிய நான் வந்திருக்கிறேன். அவருடைய பிள்ளை ஸ்ருங்கி என்பவர் இன்றிலிருந்து 7வது நாள் தக்ஷகனால் மரணம் என்று சபித்திருக்கிறார். நீங்கள் ஏதாவது பரிகாரம் செய்து கொள்ளுங்கள், என்ன பண்ணுறீங்களோ பண்ணிக்கோங்க. அவன் பாட்டுக்கு போயிட்டான். அப்பா சந்தோஷம் அடைஞ்சார். சிம்மாசனத்தில் உட்கார்ந்த பரிசுத்து சந்தோஷப்பட்டார். ஒரு சாது மதிக்க தெரியாத நான் இந்த சிம்மாசனத்தில் இருக்கிறதுக்கு லாய்க்கு கிடையாது அப்படின்னு சொல்லி விரக்தி காரணம். இப்போ என்ன பண்ணலாம், அவள் தான் தலைவிரி கோலமாக உடனே கங்கை கரைக்கு கிளம்பிட்டாராம். 7வது நாள் மரணம். இப்போ எல்லாம் அனுகூலமான பத்தினி இருக்கா, அனுகூலமான புத்திரர்கள் இருக்காங்க, அனுகூலமான செல்வ சௌக்கியங்கள், ராஜ்யம் இருக்குது. சிற்றரசுகள்லாம் கப்பம் கட்ட காலில் விழுந்து கப்பம் கட்டுவாங்க. அப்படியேப்பட்ட சிற்றரசுகள்லாம் அடங்கி இருக்கிறாங்க. கலிபுருஷன் தலையெடுக்க முடியல. அப்படியேப்பட்ட ராஜ்யத்தில் எல்லாத்துலேயும் செழிப்பு, மக்கள் பக்தர்களாக இருக்கிறாங்க, செழிப்பாக இருக்காங்க, எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறாங்க. நல்ல வயசு 30 வயசு, இளம் வயது வாலிபனாக இருக்கிறார் பரிசுத்த மகாராஜா. 4 புத்திரர்களை பார்த்தா ஒரு பிள்ளைக்கு 4 பிள்ளை. ஜனமேஜயாதி 4 புத்திரர்கள் இருக்காங்க. அழகான மனைவியாகி இராவதின்ற அழகான மனைவி இருக்கா. அனுகூலமான மந்திரிகள் இருக்காங்க, அமைச்சர்கள் இருக்காங்க, எல்லாமே அனுகூலம். ஆனால் இத்தனையும் செல்வ சௌக்கியங்கள்லாம் இருக்குது. வேண்டிய பால் பாயசம் எல்லாம் சாப்பிட அனுபவிக்கலாம், எல்லாம் இருக்குது. ஆனால் ஒன்று இத்தனையும் அனுபவிக்கிறதுக்கு வயசு இல்லையா. 7வது நாள் மரணம் அடைய போகிறான். பகவான் எங்கே வச்சான் பற்றிய கையை, எங்கே வச்சா மாதிரி மைனஸ் பாயிண்ட்டை. நல்ல பலகாரம் இருக்கும், கச்சில் பார்த்தா சக்கரை நோய் இருக்கும், டயபெட்டிஸ், சாப்பிட முடியாது. பணம் இருந்து என்ன பிரயோஜனம்? லட்சமாக பணம் சம்பாதிச்சு நல்ல லட்டு பாயசம் எல்லாமே இருக்குது, ஆனால் சாப்பிடக்கூடாதே. ஏன்னா சுகர்னு சொல்லியிருக்காங்களே. பகவான் அதனால தான் நாக்கு ருச்சி அடக்கிறதுக்கு, கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இப்படி நோய் மூலமாக பகவான் என்ன பண்ணுறான், வைராக்கியத்தை உபதேசம் பண்ணுறானா. அது பரிசுத்து சொல்கிறார். விரக்தி காரணம், வைராக்கியம் அடையத்துக்கு காரணமாக பகவான் இந்த ஏற்பாடு பண்ணான். பகவானுடைய கிருபன்னு நினைச்சானான். கலிபுருஷன் கெடுத்துட்டான் பரிசுத்தை. 30 வயசுலேயே வந்து துறவரம் மேற்கொள்ள. நீ 100 வருஷம் வாழ்ந்து சுகபோகங்களை வாழ்ந்து மேலும் பட்டுதலை அதிகமாக வளர்த்துட்டு என்ன பண்ண போகிறானோ, நல்லா சாப்பிட்டு தூங்கி வீட்டிலே செத்து போய் கடைசியில் அதே வீட்டில் வந்து
நாயா பூனையாக பிறகு போகிறேன், வேறு என்ன பண்ண போகிறேன்? அந்த வீட்டை விட்டு போக முடியாமல், உறவினர் விட்டு போக முடியாமல் தானே வேறு என்ன புதுசாக செய்ய போகிற நீ? அதனால் 30 வயசு கொஞ்ச காலம் வாழ்ந்தாலும் ஜென்ம லாபத்தை மனுஷ ஜென்மம் எடுத்ததோ பலனை அடையிறது தான் முக்கியம். அப்படின்றதுனால 30 வயசுலேயே வைராக்கியம் வரணுன்றதுக்காக எல்லாம் இருக்குப்பா, ஆனால் உன்னை அனுபவிக்கிறதுக்கான ஆயுசு இல்லைப்பா அப்படின்னு பகவான் அங்கே பிடிங்கிட்டான் பாரு, ஃபீஸ் பிடிங்கிட்டான் பாரு. அப்போ பரிசுத்து பார்த்தா குழந்தைகளை ஜனமஜயாதி பசங்களாம் சின்ன குழந்தைகளாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு பெரியவனான பட்டம் கட்டுங்கள் சொல்லிட்டு மந்திரிகளிடத்தில் அவ்வளோ நம்பிக்கை, அவ்வளோ உத்தமர்கள் மந்திரிகள்லாம். மந்திரிகளிடத்தில் புத்திரர்களை ஒப்படைச்சிட்டு இராவதி என்ற மனைவியும் மக்களிடத்தில் ஒப்படைச்சிட்டு மக்களிடத்தில் ராஜ்யத்தை ஒப்படைச்சிட்டு அது பாட்டுக்கு தலைவிரி கோலமாக நேராக கங்கை கரைக்கு போனார். போய் அங்கே உபவாசம் மேற்கொள்கிறார் பரிசுத்த மகாராஜா. உபவாசம் மேற்கொண்ட பிறகு பார்த்து கிருஷ்ணநாமத்தை சொல்கிறார். கிருஷ்ண 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 கிருஷ்ணன் பகவன் நாமத்தை சொல்லிட்டு இருக்கார். ராம 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 ராமன் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, அது மாதிரி சொல்லிட்டு இருக்கார். அந்த சமயத்தில் பார்த்தா உலகத்தையே பவித்திரமாக்கக்கூடிய தேவ ரிஷிகள், பிரம்ம ரிஷிகள், ராஜ ரிஷிகள்லாம் அங்கே வந்து சூழ்ந்துட்டாங்களாம், பரிசுத்து பார்க்கறதுக்காக வந்துட்டாங்களாம். தத்ரோபஜக்புர் புவனம் புனானாம் மகானுபாவா முனையச சிஷ்யாக பிராயேன தீர்த்தாபி கமாபதேசகி ஸ்வயம் ஹி தீர்த்தானி புனந்தி சந்தக. தத்ரோபஜக்முர் புவனம் புனானா, அவர்கள் எதுக்காக உலகத்தில் சஞ்சரிக்கிறார்கள் மகான்கள்லான்னா அவர்களுக்காக வேண்டியதில்லை, உலகத்தை பாவனமாக்கிறதுக்காக புனிதமாக்குவதற்காக உலகத்தில் சஞ்சரிக்கிறாங்களாம். யாரெல்லாம் வந்து பதிதர்களாக கஷ்டப்படுறார்களோ அவர்களெல்லாம் ஜென்மா கரையறதுக்காக தான் மகான்கள் வெளியே வந்தாவே பல பேருக்கு க்ஷேமங்கள் ஏற்பட போகிறதுன்னு அர்த்தம். புவனம் புனானா மகானுபாவா, மகானுபாவர்களாகிய முனியஹாச சிஷ்யஹா, சிஷ்யர்களோடு வந்து சேர்ந்தாரலாம். பரிசுத்து இருக்கிற இடத்துல கங்கை கரைக்கு வந்து சேர்ந்தாரலாம். பரிசுத்தை என்னாச்சுன்னு அப்போ தான் பார்த்து சொல்கிறான், பரிசுத்தே நீ அப்படி போகிறவன் இல்லையே, என்னை தேடி இவ்வளோ மகான்கள் வந்திருக்காங்களேன்னு பரிசுத்தை ஆச்சரியப்படுறான். நானும் ஒரு மகான்களுக்கு சபீகருக்கு அபச்சாரம் பண்ணிட்டு வந்திருக்கேன், எனக்கு தேடி இவ்வளோ மகான்கள் வந்துடுறாங்க. பரிசுத்தே இது உன் மேலே தப்பு இல்லை, நீ அப்படி அபராதம் பண்ணுறவன் கிடையாது, கலியினால் புத்தி மாற்றப்பட்டது, எங்களுக்கு எல்லாம் தெரியும், ஞான திருஷ்டியில் பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். ஞான திருஷ்டியில் பார்த்துருக்காங்க. பரிசுத்து அப்படி போகிறவன் இல்லை, பரிசுத்து நல்லவன், பரிசுத்து தங்கமான பரமபாகவதன், மகாபௌருஷிகோ பவான்னு சொல்ல போகிறார் சுகாச்சாரியர். மகாபுருஷன் அல்லவா என்று கொண்டாட போகிறார் பரிசுத்து. அப்போ என்ன காரணம்னா கலியினால் கெடுக்கப்பட்டான். களி யாரை கெடுக்கலை? களி யாரை கெடுக்கலை சொல்லு பார்க்கலாம். அப்படிப்பட்ட எல்லாரும் புத்தியும் கெடுக்கக்கூடியவன் களி. சர்வ சாதன பாதகாக, எந்த சாதனை பண்ணாலும் பாதகம் விளைவிக்கக்கூடியவன் கலிபுருஷன். அதனால் இது களியினுடைய தோஷம்னு தெரிந்து கொண்டு, இவன் மேலே குற்றம் இல்லைன்னு தெரிந்து கொண்டு சாதுக்கெல்லாம் சூழ்ந்திருக்கிறார்கள். சூழ்ந்து கவலைப்படாதப்பான அவனுக்கு ஆறுதல் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் பரிசுத்துக்கு. அப்போ அந்த மகான்கள் வந்துட்ட உடனே எழுந்து அந்த மகான்களுடைய கூட்டத்துக்கு சாஷ்டாங்கமாக விழுந்து தரையில் விழுந்து நமஸ்காரம் பண்ணானாம் பரிசுத்து. நமஸ்காரம் பண்ணி சொல்கிறான், தன்மோபயாதும் பிரதியந்து விப்ரா கங்காச்ச தேவி திரதச்சித்த மீசே தஜோபசுஷ்ட குஹுக தக்ஷகோபா தசத்வலம் காயத விஷ்ணுகாதாக. சுவாமி உங்களுக்கு நமஸ்காரம் பண்ணுற சுவாமி, என்னை தேடி சாதுக்கள்லாம் வந்திருக்கீங்களே, நான் அதுக்கு தகுதியானவனா? ஒரு மகான்களுக்கு பண்ண அபச்சாரம் எல்லாருக்கும் தானே, அப்படிப்பட்ட மகத அபச்சாரம் பண்ண என்னை தேடி நீங்கள் வந்திருக்கீங்க, எனக்கு ஜென்மமே கூசுது சுவாமி, என்னை தேடி மகான்கள்லாம் வந்திருக்கீங்களே, தேவ ரிஷிகள், பிரம்ம ரிஷிகள், ராஜ ரிஷிகள்லாம் வந்திருக்கீங்களே அப்படின்னு பார்த்து ஆச்சரியப்பட்டார். மகான்கள்லாம் வந்திருக்காங்க, விஸ்வாமுத்திரர் போன்ற ரிஷிகள்லாம் வந்திருக்காங்களாம். அவன் பேர்கள்லாம் கூட சொல்கிறார் இங்கே. யாருன்னா அத்ரிர் வசிஷ்ட யவனஸ்ச சாரத்வான் அரிஷ்டரேமிர் பிருகுரங்கிராஸ்ச பராசுரோகாதி சுதாதராம உதத்திய இந்திர பிரமதி இத்மவாஹு மேதாதிதி தேவல ஆஷ்ரிஷேனோ பாரத்வாஜ கௌதம பிப்பலாதா மைத்ரேய ஔர்வ கவச கும்பயோனிஹி त्वयिवायुनो भगवन्नारदश्च अन्येच देवऋषि ब्रह्मऋषि वर्या राजऋषि वर्या अरुणादयश्च नाना ऋषिय प्रवरान समेदान अब्जच्च राजा सिरसा भवन्ते. அத்தனை மகான்களுக்கும் சிரசனால் சாஷ்டாங்கம் எழுந்து நமஸ்காரம் பண்ணாராம் பரிசுத்த மகாராஜா. யாரெல்லாம் வந்திருக்காங்க இந்த பேர்களை கேட்டாலே அந்த மகான்களுடைய தபஸில் 16ல் ஒரு பங்கு நமக்கு கிடைக்குமா? அதனால தான் பேர்களை மறக்காமல் பேசணும். மகான்களுடைய பேரை மறக்காமல் சொன்னதுக்கு காரணம் சுகாச்சாரியார், வியாசாச்சாரியார். அந்த மகான்கள் பேரை கேட்டாலே நம்மளுக்கு பவித்திரம். அவருடைய தபஸில் நம்ம கொடுப்பாங்களாம். என்ன பேருன்னா அத்ரீர் வந்தாராம், வசிஷ்டர் வந்தாராம், சியவனர் வந்தாராம், சரத்வான் வந்தாராம், அரிஷ்டநேமி மகரிஷி வந்தாராம், பிருகு மகரிஷி வந்தாராம், அங்கிரஸ் வந்தாராம்,
பராசரர் வந்தாராம், வியாசருடைய அப்பா பராசரர் வந்தாராம். காதிசுதரன் என்று சொல்லக்கூடிய விஸ்வாமித்திரர் வந்திருந்தாராம். ராமன் சொல்லக்கூடிய பரசுராமர் வந்திருந்தாராம். உதத்தியர் வந்திருக்காராம். இந்திரபிரமதர்ன்ற ரிஷி வந்திருந்தாராம். இத்மவாகர்ன்ற மகாத்மா வந்திருக்கார். மேதாதிதி வந்திருக்கார். தேவலர் வந்திருக்கார். ஆஷ்டசேனர் வந்திருக்கார். பரத்வாஜர் வந்திருக்கார். கோதும மகரிஷி வந்திருக்கார். பிப்பலாதர் வந்திருக்கார். மைத்ரேயர் வந்திருக்கார். ஔர்வ மகரிஷி வந்திருக்கார். கவச ரிஷி வந்திருக்கார். கும்பயோனியில் பிறந்த அகஸ்தியர் வந்திருக்கார். துவைபாயனர் ஆகிய வியாசாச்சாரியர் வந்திருக்கார். பகவான் வியாசாச்சாரியார். நாரதர் வந்திருக்கார். இன்னும் மற்ற தேவரிஷி, பிரம்ம ரிஷி, ராஜரிஷிகள்லாம் வந்து சேர்ந்திருக்காங்க. அவரெல்லாம் பார்த்து சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணி கேட்குறாரு, சுவாமி நீங்களாம் மகான்கள் என்னை தேடி வந்திருக்க, உண்மையிலேயே என் மனசில் வந்து எந்த சாதுக்களுக்கும் அபச்சாரம் பண்ணுற எண்ணம் எனக்கு சுத்தமாக கிடையாது. நான் இந்த கங்கை கரைக்கு வந்திருக்கேன் என்னன்னா பகவானிடத்தில் பக்தியோடு தான் கங்கை கரைக்கு வந்திருக்கேனே தவிர சத்தியமாக வேறு நோக்கத்தில் திருத சித்த மீசே பகவானிடத்தில் மனசை உறுதியாக ஈடுபடுத்தி தான் நான் வந்திருக்கேன். என் மனசில் கிருஷ்ணன் மட்டும்தான் இருக்கான். எனக்கு கிருஷ்ண கதை தான் இப்போ வேணும். காயத விஷ்ணு காதாக, விஷ்ணுடைய கதைகளை சொல்லுங்கள் எனக்கு. நான் சித்த ஈஸ்வரனத்தில் மனசை பதித்தவன் என்பது இந்த கங்கை அறிவாள். கங்கை தேவி சாட்சி அப்படின்னு கங்கை தேவி சொல்கிறார். கங்காச்ச தேவி திருதச்சித்தம் ஈசே, ஈஸ்வரனத்தில் மனசு செலுத்தினவன், திருடமாக மனசு செலுத்தினவன் என்று தெரிந்து கொள்ளுங்கள் என்று கேட்டு அப்போ சொல்கிறார், சுவாமி நான் இந்த பிறவி எப்படியாவது போயிடும். 7வது நாள் தக்ஷன் என்ற பாம்பால் கடித்து மரணம் அடைய போகிறேன். ஆனால் அடுத்த பிறவின்னு ஒன்று இருந்தா தயவுசெய்து அடுத்த பிறவியில் எனக்கு என்ன கேட்குறது தெரியுமா? புனశ్చ பூயாத் பகவத்யனந்தே ரதி பிரசங்கஸ்ய ததாசிரயேஷு மகத்சுயாம் உபயாமி சிருஷ்டிம் மைத்ரேஸ்து சர்வத்திர நமோத் விஜயப்யா. நான் இந்த ஜென்மத்தில் தெரியாமல் ஒரு மகான்களுக்கு அபச்சாரம் பண்ணிட்டேன் சமிகருக்கு. ஆனால் அடுத்த ஜென்மன்னு ஒன்று இருந்தால் எனக்கு புனశ్చ பூயாத் பகவத்யனந்தே, பகவானிடத்தில் எல்லையற்ற பக்தி. அது மட்டும் இல்லை, மகான்களிடத்தில் முதல் எல்லையற்ற பக்தி எனக்கு உண்டாகணும். மகான்களிடத்தில் பக்தி இல்லைன்னு, பக்தி இருந்தால் நான் மகதபச்சாரம் பண்ணியிருக்க மாட்டேன் இல்லையா? அதனால் முதல் மகான்களுக்கு பக்தி உண்டாகணும். பகவானிடத்தில் எந்த அளவுக்கு பக்தி உண்டாகுதோ அந்த அளவுக்கு மகான்களிடத்துல எனக்கு பக்தி உண்டாகணும். மகான்களுடைய சங்கம் எனக்கு கிடைக்கணும். அது மட்டும் இல்லை, 2 வரம் மட்டும் இல்லை, 3வது ஒரு வரம் என்னென்னா, சகல ஜீவராசிகளிடத்திலும் நான் விரோத பாவமே பாராட்டக்கூடாது. அந்த விரோத புத்தி கொஞ்சம் வந்துட்டுனா கூட பத்தியா அபச்சாரம் பண்ணிட்டேன் பத்தியா. நான் மகான்களுக்கு மட்டும் இல்லை, எந்த ஜீவராசி இடத்துலையும் எனக்கு விரோத பாவம் வரக்கூடாது. பகவானால் சிருஷ்டிக்கப்பட்ட எந்த ஜீவராசி இடத்துலையும் எனக்கு விரோத பாவமே உண்டாகக்கூடாது. இப்படிப்பட்ட இந்த 3 வரங்களை எனக்கு அருளுங்கள் சுவாமி. இதுதான் நான் வரமாக என்ன புத்திசாலித்தனமாக வரம் கேட்குறான் பரிசுத்து. அடுத்த பிறவி வந்தால் வந்து போட்ட பரவாயில்ல. பிறப்பு இறப்புன்றது நான் அதை தான் பிரவாகமாக வந்துட்டு இருக்கேன். இன்றைக்கி எத்தனை கோடிக்கணக்கான ஜென்மங்களை எடுத்து பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் மாணிக்கவாசகர் சொல்கிற மாதிரி எத்தனையோ பிறவி எடுத்தாச்சு. பிறவி வந்து பிரவாகமாக வந்துட்டு இருக்கு. அதை பற்றி கவலைப்படல, எந்த பிறவினா கிடைக்கட்டும். ஆனால் அந்த பிறவியில் பகவான் இடத்துல பக்தியும் மகான் இடத்துல பக்தியும் சகல ஜீவராசிகளிடத்துலையும் மைத்ரி பாவது, விரோத பாவமே பாராட்டாமல் நட்புறவு பாராட்டக்கூடியவனாக நான் இருக்க வேண்டும். இந்த மனப்பான்மை எனக்கு வரணும். அப்படி அனுகிரகம் செய்யுங்கள் என்று மகான்களிடத்தில் பிரார்த்தனை பண்ணுறார். இதை நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கணும் மகான்களிடத்தில். புனశ్చ பூயாத் பகவத்யனந்தே ரதி பிரசங்கஸ்ய ததாசிரயேஷு மகத்சுயாம் உபயம். எந்தெந்த சிருஷ்டி எந்தெந்த பிறவி எடுக்கிறனோ அந்தந்த பிறவியில் சிருஷ்டி மைத்ரியஸ்து சர்வத்திர நமோத் விஜயப்யா. சகல ஜீவராசிகளிடத்திலும் எனக்கு அன்பு பாராட்டக்கூடியவனாக நான் இருக்க வேண்டும். மித்திரபாவத்தை பாராட்டக்கூடியவனாக இருக்க வேண்டும். அதுக்காக விஜயப்யா பிராமணர்களாகிய உங்களை நான் நமஸ்கரிக்கின்றேன் என்று சாஷ்டாம நமஸ்காரம் பண்ணுறானோ, பிரார்த்திக்கிறானோ. ததாஸ்தோன்னு அனுகிரகம் பண்ணிட்டாங்க. அப்பா உனக்கு மறுபிறப்பே கிடையாது, நீ எதுக்கு அப்படி கேட்குற அப்படின்னு சொல்லி அனுகிரகம் பண்ணாங்க. அப்போது விஷ்ணு கதையை கேட்டார் இல்லையா? விஷ்ணு கதை யார் சொல்கிறதுன்னு ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்குறாங்களாம். எல்லாரும் பெரியவர்களாக இருக்கிறதுனால நான் தான் கதை சொல்ல முன்னாடி வந்துடுவேன் அப்படின்ட்டு யாரும் வரலையாம். ஒருத்தர் முகத்தை நீங்கள் சொல்லுங்கள், அவர் பெரியவர்னு மற்றவங்க சொல்கிறாங்களே தவிர யாருமே கதை சொல்கிறதுக்கு முன்னாடி வரலை. அப்போ இவர் கதை சொல்கிறதுக்குன்னே ஏற்படுத்தப்பட்டவராகிய சாக்ஷாத் பகவானால் அனுப்பப்பட்டவராகிய சுகாச்சாரியார் அந்த இடத்துல ராசமண்டலத்தில் கிருஷ்ண பரமாத்மா தோன்றது போல தோன்றாராம். அங்கே சுகாச்சாரியார் வந்திருக்கார். 16 வயசு யுவாவாக திகம்பரராக வந்து சேர்ந்திருக்கிறார் அந்த இடத்துல. தத்ராபவத் பகவான் வியாசபுத்ரோ எதிர்ச்சையா காமடமான அனபேட்சா. வியாசருடைய புத்திரராகிய சுகாச்சாரியர் அங்கே வந்திருக்காராம். பகவான் எதிர்ச்சியாக வந்தாவே தத்ருச்சியா, பகவான் இஷ்டப்படி வந்திருக்காருன்னு அர்த்தம். எதிர்ச்சியாக ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது பகவத் விஷயமாக நடக்குதுன்னு அர்த்தம். காமடமான அனபேட்சா, எல்லாராலும் உபேட்சை பண்ணக்கூடிய சொரூபத்தோடு அப்படி அழுக்கடைந்த உடலோட
தலைவெறி கோலமாக திகம்பரராக பைத்தியம் போல் அப்படி வந்திருக்காராம் தலைவெறி கோலத்தில். ஆனால் பார்க்கறது எப்படி இருக்காராம், ரொம்ப அழகாக இருக்கிறாராம், கிருஷ்ண புஷ்டமாக இருக்காராம். அலக்ஷலிங்கோ நிஜலாபதுஷ்டோ, பார்க்கறதுக்குறான அலக்ஷலிங்கோ எப்படின்னா பைத்தியம் மாதிரி இருக்காராம், பார்க்கறதுக்கு பைத்தியக்கார மாதிரி இருக்காராம். ஆனால் எதில் சந்தோஷமாக தன் ஆத்மலாபத்தில் சந்தோஷம் அடைந்திருக்கிறாராம். நிஜலாபதுஷ்டோ ரிதச்சபாலிர் அவதூத வேஷா, இவர் பைத்தியம் மாதிரி இருக்கார், பார்க்கறதுனால கிண்டல் பண்ணின்னு கேலி பண்ணின்னு பாரு திகம்பரராக போகிறத பார்த்து சின்ன பசங்களாம் வந்து கேலி பண்ணி கிண்டல் பண்ணின்னு சிரிச்சின்னு அதெல்லாம் பரிகாசம் பண்ணிட்டு கூட வருதான் அந்த பசங்களாம். त्वं त्वयष्टवर्षं सुकुमारपाद करोरु वाक्वंस कबोलगात्रं चार्वायदक्षुण् नसदुल्यकर्ण सुपुराणनं कंपु सुजातगण्डं निगूढजत्रं पृथुदुङ्गवक्षसम् आवर्तनाभिं वलिवल्गूतरं च दिगम्बरं वक्त्रविकीर्णकेशं प्रलम्बपाहं स्वमरोत्तमापं श्यामं सदाभिच्य वयोऽङ्गलक्ष्म्या स्त्रीणां मनोक्तं रुचिरस्मितेन प्रत्युत्थितास्ते मुनयः श्वासनेभ्यस्तद्लक्षणज्ञा अभिगूढवर्चसम्. அப்படியேப்பட்ட பகவானைப் போல கிருஷ்ணபுஷ்டமாக இருக்கக்கூடிய அவர் சுல்சுலான கேசங்களை அறிந்து கொண்டு கதுகதுப்பான கண்ணங்கள் கொண்டவராக அழகான அரைவட்ட சந்திரன் போல நெற்றி உடையவராக வில் போன்ற புருவம் உடையவராக தாமரை போன்ற கண்கள் உடையவராக திரண்ட தோள்கள் உடையவராக நீண்ட திருப்புஜங்கள் உடையவராக சமமான வயிறு உடையவராக கிருஷ்ணபுஷ்டமாக அழகான கண்ணங்கள் உடையவராக தாமரை போன்ற கண்கள் உடையவராக எள்ளுப்பு போன்ற நாசி உடையவராக கோவை பழம் போல உதடு உடையவராக முல்லைப்பூ போன்ற பற்கள் உடையவராக அழகாக இருக்காராம் பார்க்கறதுக்கு. கிருஷ்ணனை போலவே இருக்காராம், பகவானை போல சியாமல வர்ணத்தில் இருக்காராம் பார்க்கறதுக்கு. அவர் வந்த உடனே அங்கே இருக்கிற யுக கணக்கில் வாழக்கூடிய ரிஷிகளாகிய தேவ ரிஷி ராஜ ரிஷி பிரம்ம ரிஷிகள்லாம் எழுந்து நின்றுட்டாங்களாம். எழுந்து நின்று நமஸ்காரம் பண்ணுறாங்க, மரியாதை செலுத்துகிறாங்களாம். ஒரு மகாத்மா வந்தாங்கன்னா ஒரு இடத்துல பார்க்குற உபன்யாசம் பண்ணுறதுல ஒரு மகாத்மா வராரு, எழுந்துக்காமல் உட்காந்துருக்கான், தப்பு அது. ஒரு உபன்யாசம் பண்ணுறாங்கன்னா சுகாச்சாரியா அது வியாச பீடத்தில் வந்து உட்காராங்கன்னா அவங்க சுகருக்கு சமமாக சுகராக தான் அவளை பாவிக்கணும்னு சொல்லிட்டு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அப்படிப்பட்ட மகான்கள் வந்தாங்கன்னா உடனே எழுந்திருக்கணும், எழுந்து பணிஞ்சு நமஸ்காரம் பண்ணணும். அப்புறமா தான் நம்ம உட்காரணும், அவர்கள் உட்கார்ந்த பிறகு தான் நம்ம உட்காரணும். அதனால் வந்து இங்கே சுகாச்சாரியர் வரும்போது எல்லாரும் எழுந்திருக்கிறாங்க, எழுந்து நமஸ்காரிக்கிறாங்க. இவர் அவர் ஆசனம் கொடுத்தார், பரிசுத்து தான். அவருக்கு ஆசனம் கொடுத்து உட்கார வச்சு அவர் பாத பிரக்ஷாலனம் பண்ணி பாதத்தை அலம்பி விட்டு அர்க்கிய பாத்தியம்லாம் கொடுத்து உபச்சரித்து அவருக்கு ஆசனம் கொடுத்து ஆசனத்தை அமைச்சு அவருக்கு பாத சேவை செய்து அதற்கு பிறகு அவரிடத்துல சில கேள்விகளை கேட்கிறார் பரிசுத்த மகாராஜன். அங்கே அவ்வளோ ரிஷிகள் இருக்காங்க, முன்னாடி பரிசுத்தான் உட்காந்துருக்கான். பரிசுத்தை பார்க்குறார் சுகாச்சாரியார் பார்க்குறார் பரிசுத்து. என்ன பாக்கியம், என்ன பாக்கியம், என்ன பாக்கியம், ஆஹா நான் எவ்வளோ பாக்கியம் பெற்றோன்னா, தேடியும் காணாத சுகாச்சாரியர் என்ன தேடி வந்திருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு பரிசுத்து சந்தோஷப்பட்டானா. அஹோ அத்தியவயம் பிரம்மன், அஹோ ஆச்சரியப்படுறான். அஹோ பரிசுத்துவாச்ச அஹோ அத்தியவயம் பிரம்மன் சத்சேவியா சத்ரபந்தவா கிருபையா அதிதி ரூபேன பவத்பிஸ் தீர்த்தகா கிருதாக, எங்களை பரிசுத்தப்படுத்துவதற்கென்றே எங்கள் பாவங்கள்லாம் இன்னையோடு போயிடுச்சே. நான் மகான்களுக்கு அபச்சாரம் பண்ணன்னு நினச்சேன், அந்த அபராதம் ஆகிய பாவங்கள்லாம் என்னை விட்டு நீங்கி போயிடுது. ஏன்னா உங்களுடைய தரிசன மாத்திரத்தினாலே என்னுடைய பாவங்கள்லாம் நீங்கள் பெற்றது. உங்கள் பாத சேவை செய்கிற பாக்கியம் கிடைச்சிருக்கு, உங்கள் பாதத்தை அலம்புற பாக்கியம் கிடைச்சிருக்கு. உங்களை தொடர பாக்கியம் கிடைக்குமா, உங்களுக்கு ஆசனம் கொடுக்குற பாக்கியம், உங்களுக்கு தரிசனம் கிடைக்குமா. ஆஹா, தேடியும் காணாத சுகாச்சாரியர் வந்திருக்கீங்களே. கோதோகன மாத்திரம் ஒரு பசு மாடு பால் கறக்கிற அளவுக்கு தான் ஒரு வீட்டில் தங்குவார். அதுக்கு பிறகு அந்த கிரகஸ்தாசிரம் தங்க மாட்டார். அப்படிப்பட்ட சம்சாரிகளாகிய எங்களிடத்துல தேடி வந்திருக்கீங்களே, என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம். அஹோ அத்தியவயம் பிரம்மன்னு சத்சேவியா சத்ரபந்தவா, நான் சத்திரியனாக பிறந்து ஆனால் சத்திரியனுக்கு தகுதி இல்லாத ஒரு அபராதத்தை பண்ணிட்டேன். சத்திரியன்னா சாதுக்களை ரட்சிப்பவன், அதான கஷ்டங்கள்லேருந்து மக்களை காப்பாற்றுபவன் தான் சத்திரியன் இல்லையா. அப்படி இருக்கும்போது சாதுக்களுக்கு ரட்சணம் கொடுக்க வேண்டிய நானே ஒரு சாதுக்கு அபச்சாரம் பண்ணிட்டேன். அதனால் சத்திரியனாக இருக்க கூட தகுதி இல்லாதவர் சத்திர பந்துன்னு நினச்சேன் என்ன. ஆனால் உங்களை சேவிச்சதுனால, உங்கள் தரிசனம் கிடைச்சதுனால இன்றைக்கி சாதுக்களால் சேவிக்கத்தக்கவனாக நான் ஆகிவிட்டேன். சத்சேவியா சத்ரபந்தவா, சாதுக்களால் சேவிக்கத்தக்கவன் ஆகிட்டேன் சுவாமி நான், ஏன்னா உங்கள் அனுகிரகத்தினால அப்படின்ற. இன்றைக்கி பரிசுத்த சிரவணத்துக்கு யாருன்னா பரிசுத்து தான் நம்ம உதாரணம் சொல்கிறோம். பரிசுத்தை கொண்டாடாத பாகவதர்கள் யாருன்னா உண்டா, ஒருத்தராக சொல்லும் பார்க்கலாம். சிரவணம்னா பரிசுத்து மாதிரி சிரவணம் கேட்குறவங்க வரணும்.
யார் சிரவணம் பண்ணுவா? கீர்த்தனம்னா சுகாச்சாரம் மாதிரி யார் கீர்த்தனம் பண்ணுவா, கதை சொல்லுவா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ பரிசுத்தை நம்ம தெய்வமாக தானே கொண்டாடுறோம். பரிசுத்தானே. தாத்தா வந்து பகவத்கீதையை வாங்கி கொடுத்தார் அர்ஜுனன், பேரனான பாகவதத்தை வாங்கி கொடுத்தார் பரிசுத்து அப்படின்னு பரிசுத்தை நம்ம எல்லாரும் கொண்டாடுறோமே. அப்போ சாதுக்களால் சேவிக்கத்தக்க நிலையை அடைஞ்சிட்டேன் அப்படின்ட்டு பரிசுத்து சொன்னது சத்தியமாக போயிடுச்சு இல்லையா? இனி சாதுக்கள்லாம் பரிசுத்தை சேவிக்கிறோமே, பரிசுத்த மகாபுருஷன் சொல்கிறோமே, மகா பாகவதர்னு சொல்கிறோமே பரிசுத்தை. ஒரு மகான் அபச்சாரம் பண்ணிட்டேன், ஆனால் ஒரு மகானுக்கு அபச்சாரம் பண்ணதுனால சாபத்தை வாங்கிட்டார். ஒரு மகாத்மா சேவிச்சதுனால இவனா பாகவதராக திகழ்கிறார், மோட்சத்தையே அடைஞ்சிட்டார். பரிசுத்து பாகவதம் கிடைச்சிது. யோசிச்சு பாருங்க. மகான்களுக்கு அபச்சாரம் பண்ணால் சாபத்தை வாங்கிட்டார், ஒரு மகான்கள் போய் சேவிச்சதுனாலனா மோட்சமே கிடைச்சிது. இது எப்படி இருக்குது பாருங்கள். மற்றவர்களால் சேவிக்கத்தக்கவராக திகழ்கிறாராம் பரிசுத்து. அதாவது சத் சேவையா சத்ரபந்தவா. இன்றைக்கும் பரிசுத்தை நாம் எல்லாரும் சேவிக்கிறோமா இல்லையா? பரிசுத்து மாதிரி கதை கேட்கணும், பரிசுத்து மாதிரி கதை கேட்கணும்னு சொல்கிறோமே, பரிசுத்தான் வாங்கி கொடுத்தார் பாகவதம் அப்படின்னு நம்ம எல்லாரும் பரிசுத்தை புகழறமே. காரணம் என்ன? அப்படிப்பட்ட பாகவதர், நம்மளுக்கு பாகவதம் வாங்கி கொடுத்தவர், அப்படிப்பட்ட மகாத்மா பரிசுத்து. அதுதான் அவங்க சொல்கிறார், நான் சாதுக்களால் சேவிக்கத்தக்க நிலையை அடைந்து விட்டேன் அப்படின்றார். இன்றைக்கும் சேவிச்சுட்டு இருக்கணும் பரிசுத்து. பரிசுத்து சொன்னது சத்தியம். அதிதி ரூபத்தில் வந்த நீங்கள் என்னுடைய தெய்வம் அல்லவா, என் குலதெய்வம், என் குருவாகிய நீங்கள் வந்திருக்கிறீர்களே என்று அவரை உபசரிக்கிறார். எந்த வீட்டில் சுகாச்சாரத்தை நினைக்கிறோமோ அந்த வீடே பவித்திரமாயிடும், அந்த வீட்டில் இருக்கிறவங்களாம் பாவனம் ஆயிடுவாங்களாம். ஏஷாம் சம்ஸ்மரணாத்து பும்சாம் சத்யா சுத்தியந்தி வை கிருஹா. எந்த வீட்டில் உங்களை நினைக்கிறாங்களோ, சுகாச்சாரியரை பார்த்து சொல்கிறார் சுவாமி, உங்களை நினைக்கிறாங்களோ, சுகாச்சாரிய பேரை சொல்லக்கூடாது, குருநாதர் இல்லையா பேர் சொல்ல. பரிசுத்து மகாத்மாவாகிய யோகீஸ்வரராகிய உங்களை நினைக்கிற பிரம்மன்னு தான் சொல்லுவார். பிரம்மன் தான் கூப்பிடுவார், பிரம்மன்னு அப்படின்வார். பிரம்மமே பரபிரம்மே அப்படின்னு தான் கூப்பிடுவார் சுகாச்சாரியரை. யார்? பரிசுத்து. பிரம்மன்னு அப்படின்னு தான் கூப்பிடுவார். அப்படிப்பட்ட ஏஷாம் சம்ஸ்மரணாத்மம்சாம் சத்யா சுத்தியந்தி வைக்க. உங்களை எந்த வீட்டில் நினைக்கிறாங்களோ அந்த வீடே பவித்திரம் ஆகிடுமே. அப்படி இருக்கும்போது கிம்புன தர்ஷன ஸ்பர்ஷ பாத சௌச்ச ஆசனாதிபிகி. உங்களுக்கு ஆசனம் கொடுக்குற பாக்கியம் கிடைச்சிருக்குது, உங்கள் பாதத்தை அலம்புற பாக்கியம் கிடைச்சிருக்கு, உங்களை தரிசனம் பண்ணக்கூடிய பாக்கியம் கிடைச்சிருக்குது, உங்களை தொடர பாக்கியம் கிடைச்சிருக்கிறது. இதை விட நான் என்ன சுவாமி பெருசாக புண்ணியம் பண்ணேன், நான் இதை விட வாழ்க்கை ஜென்மலாபம்னு அடைஞ்சிட்டேனே அப்படின்னு சந்தோஷப்படுறார். சொல்கிறார், இதெல்லாம் என்னுடைய சாமர்த்தியம், நான் பண்ண புண்ணியத்தினால மகான்கள் என்னை தேடி வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அது கர்வம். பைத்ரு சசேய பிரீத்தியர்த்தம் தத் கோத்திரஸ்ய ஆத்தபாந்தவா. என் பாட்டனார்கள் பண்ண புண்ணியம் பகவான் அனுகிரகம் பண்ணி உங்களை அனுப்பிச்சி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்கிறார். பைத்ரு சசேய பிரீத்தியர்த்தம் தத் கோத்திரஸ்ய ஆத்தபாந்தவா அபிமே பகவான் பிரீதா கிருஷ்ணா பாண்டு சுதப்பிரியா. என்னிடத்தில் கிருஷ்ணன் சந்தோஷப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை, நானும் மகானுக்கு அபச்சாரம் பண்ணிட்டேன். அதுதான் சொல்லுங்க. அந்தளவுக்கு நான் எதுவும் பெருசாக நான் எதுவும் பண்ணதான் எனக்கு தோணலை. ஆனால் பாண்டு சுதப்பிரியா, பாண்டு புத்திரர்களாகிய அர்ஜுனன் பாண்டவர்கள் மேலே உள்ள பிரியத்தினால தத் கோத்திரஸ்ய ஆத்த பாந்தவா. கஷ்டப்படுகின்ற நான் கஷ்டப்படுறேன்னு தெரிஞ்சு எனக்கு பந்துவாக பகவான் சாதுக்கள் ரூபத்தில் வந்திருக்கான் பகவான். தத் கோத்திரஸ்ய, எதனால்? நான் பாண்டுனுடைய வம்சத்தில் வந்தவன் பரிசுத்து, அதனால் உடனே போய் காப்பாற்றணும். அவன் எந்த பதார்த்தம் பண்ணியிருந்தாலும் அவனை போய் ரட்சிக்க வேண்டியது ஏன்னா அவங்க பாட்டனாக இருக்குன்னு அப்படி வாக்குத்திருக்கேன். அர்ஜுனுடைய பேரன் அப்படின்றதுனால பகவான் அனுகிரகம் பண்ணானோ, அதனால தான் சுகாச்சாரிய தேடி வந்தாராம் அப்படின்னு பரிசுத்து இங்கே சொல்கிறார். பைத்ரு சசேய பிரீத்தியர்த்தம், அந்த பித்ருக்களுக்கு அந்த தாத்தார்களுக்கு சந்தோஷப்படுத்துறதுக்காக பகவான் உங்களை அனுப்பிச்சி வச்சுருக்கான், பகவான் அனுகிரகம் பண்ணியிருக்கான். தத் கோத்திரஸ்ய ஆத்த பாந்தவா, கஷ்டப்படுகின்றவர்கள் பந்துவாக இருக்கக்கூடிய கிருஷ்ணன் உங்களை அனுப்பி வச்சிருக்கான்னு சொல்கிறாரு இங்கே. சாநித்யாத்திய மகான் யோகின்னு பாதகானி மகாந்தியபி சத்ய நஷ்யந்தி வை பும்சாம் விஷ்ணுரிவ சுரேதரா. மகான்களுடைய சாநித்திய மாத்திரத்தினாலே எப்படிப்பட்ட பாவங்களும் எரிஞ்சு சாம்பலாக போயிடுமா. மகான்கள் சாநித்தியம், மகான்கள் முன்னாடி போய் நின்றுட்டாவே அவளுக்கு கடாட்சம் பண்ணிட்டாங்கன்னா அவருடைய சாநித்தியம் மாத்திரத்தினாலே நம்ம பாவங்கள்லாம் நம்ம விட்டு போயிடுமா. அவ்வளோ பவித்திரமாயிடுமா, அவ்வளோ சாநித்தியமாக மகான்கள் இடத்துல, பாகவதம் படிக்கிறவங்க இடத்துல, பகவன் நாமா சொல்கிறவங்க இடத்துல. அது எப்படின்னா, தேவர்கள்லாம் அசுர இடத்துல எது வரைக்கும் போராடுறாங்கன்னா விஷ்ணுவுடைய துணை பெறாத வரைக்கும். விஷ்ணு தேவர்களுக்கு அனுகூலமாக இருக்கிறான்னு சொல்ல அசுரர்கள்லாம் ஒரே ஓட்டம் ஓடி போடுவாங்களாம். அசுரர்கள்லாம் நாசம் பண்ணிடுவார் விஷ்ணு சக்கராயுதத்தினால, அப்படியே எல்லாரையும் துவம்சம் பண்ணிடுவார். அசுரர்கள்லாம் இருக்கிற இடம் தெரியாமல் ஓட்டுருவாங்க. தேவர் பக்கம் விஷ்ணு சப்போர்ட் பண்ணலாம். விஷ்ணுவை கண்டா எப்படி அசுரர்கள்லாம் ஓடி போகிறார்களோ அதுபோல் மகான்களாகிய நீங்கள் உங்கள் சாநித்தியத்தினால என் பாவங்கள்லாம் என்னை விட்டு ஓடி போச்சு அப்படின்றார் பரிசுத்.
ஆனால் உங்களிடத்துல ஒரு எவனுக்கு கேட்டுக்கிறேன் சுவாமி, நீங்களும் எவ்வளோ நேரம் இருப்பீங்கன்னு தெரியல. ஏன்னா கோதோகணம் கொச்சித்து, ஏன்னா ஒரு சன்னியாசிலாம் வந்து என்னன்னா கிரகஸ்தாசிரமிகளத்தில் அதிகமாக பேச மாட்டாங்க. ஏன்னா அவர்கள் தன்னுடைய குறைகள்லாம் குடும்ப விஷயங்களை பற்றியே பேசுவாங்க, உடலை பற்றியே பேசுவாங்க, குடும்பத்தை பற்றியே பேசுவாங்க, வீட்டை பற்றியே பேசுவாங்க. அவர்கள் பகவத் விஷயத்தை பேச மாட்டாங்க. அப்போ தங்கள் குறைகளை சொல்லிட்டு வருவாங்க. அப்போ சன்னியாசிகள்லாம் என்னென்னா கொஞ்ச நேரம் தான் பேச்சு கொடுக்கணும். கொஞ்சம் அதிகமாக அவங்க பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கேட்க ஆரம்பிச்சோம்னா அதில் உள்ள பாசிலாம் நம்ம ஒட்டிக்கும். ஏன் அப்படி நடந்துக்கலாம்? நீ உடனே போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியா, அது பண்ணியா, உடனே சன்னியாசி இதெல்லாம் சொல்லக்கூடாது. போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியா, ஏன் சண்டை போடலையா, ஏன் நீ போராடலையா, ஏன் கம்ப்ளைண்ட் பண்ணலையா அப்படின்லாம் சொல்லக்கூடாது. யார் சன்னியாசிகள் அப்படின்னா நீ அந்த பாசி உனக்கு ஒட்டிக்கிச்சின்னு அர்த்தம். அவர்கள் இல்லற கவலைகளை சொல்ல வராங்கன்னா அதெல்லாம் பகவன் நாமா சொல்லு, சரியாக போயிடும். பகவானை பிரார்த்தனை பண்ணி ஸ்ரீகிருஷ்ண சரணாம்போஜன் ஸ்மர துக்கம் கமிஷியதின்னு நாரதர் சன்னியாசி இல்லையா, அவர் அப்படி தான் சொல்லி கொடுக்குறாரு. பகவான் திருவடி கமலங்களை ஆசைச்சுமா உன் துக்கமெல்லாம் பறந்து போய்டும், அப்படி தான் சொல்லி மகான்கள்லாம் அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. பகவானை தியானம் பண்ணிக்கும், பகவானை வழிபட்டால் எல்லாம் சரியாக போயிடுமா, கவலைப்படாத அப்படின்னு தான் சொல்லிட்டு போன சாதுக்கள். அதை விட்டுட்டு அவருடைய இல்லற கவலைகள்லாம் கேட்டுக்கிட்டு அவர்கள் குடும்ப விஷயம்லாம் கேட்டு அவர்களுக்கு போய் நம்ம பதில் சொல்லணும் உட்காந்துக்கூடாது. அது சாதுக்களுடைய லட்சணமே கிடையாது. அந்த பாசி ஒட்டிக்கும். அதெல்லாம் சம்சாரிகளோட சாதுக்கள் சன்னியாசிகள்லாம் ரொம்ப நேரம் பழக மாட்டாங்க. அதனால் கோதோகணம் கொச்சித்து, அதனால் சன்னியாசியாக சுகாச்சாரியார் இல்லறவாசிகளோடு ரொம்ப நேரம் பழக மாட்டார். ஒரு கோதோகணம் மாத்திரம்தான் இருப்பாராம் ஒரு வீட்டில். பகவத் விஷயம் பேசுனா கொஞ்ச நேரம் பேசுவார், பௌதிக விஷயம் பேசுனா கேட்டு எல்லாம் சரியாக போயிடும், பகவத் பார்த்துப்பான், அவ்வளோதான், போயிட்டே இருப்பாங்க. அதுதான் இங்கே சொல்கிறார், ந லக்ஷதே ஹவஸ்தானம் அபி கோதோகணம் கொச்சித்து கோதோகணம் கொச்சித்து. ஒரு மாடு பால் கறக்கிற நேரம் மட்டும்தான் ஒரு இல்லறவாசிகளோட சன்னியாசிகள் பேசுவாங்க. சுகாச்சாரியர் அப்படி தான் பேசுகிறான், அதுக்கு மேலே ரொம்ப நேரம் இருக்க மாட்டாராம். பிக்ஷைக்காக போக மாட்டாராம் ஒரு வீட்டுக்கு. நது பிக்ஷார்த்தம்னு சீதர் சொல்லியிருக்கார். பிக்ஷைக்காக போக மாட்டாராம். அதன் மூலமாக அவர்களுக்கு ஸ்ரேயஸை உண்டு பண்ணலாமா, அவர்களுக்கு பாகவதம் சொல்லலாமா, பகவத் குணங்களை பற்றி பேசலாமான்னு அந்த வீட்டில் போனால் அந்த வீட்டில் குடும்பத்தை பற்றியே பேசுவாங்களாம். அப்படிப்பட்ட எது நம்மளுக்கு சரியான தகுந்த இடம் கிடையாது, பாகவதம் பேசக்கூடிய இடம் இல்லைன்னு சொல்லிட்டு நகர்ந்து போயிட்டு வரான். அப்படின்னா ஒரு கோதோகணம் மாத்திரம்தான் அந்த இடத்துல இருப்பாராம், உடனே வேறு வீட்டுக்கு போயிட்டு வரான். அப்படி ஒவ்வொரு வீடாக போயிட்டு வரான். ஆனாலும் கொஞ்ச நேரம் அந்த பாதம் அங்கே நின்றுது இல்லையா, அந்த பாத சாநித்தியமானது அவர்களை பக்தர்லாம் மாற்றிடுமா, அந்த வீட்டை தீர்த்தகாக அந்த வீடே பவித்திரமாக்கிடுமா. சுகாச்சாரியர் வீட்டில் போயிட்டுனார்னா அது இங்கே சொல்கிறார். அப்படியேப்பட்ட நீங்கள் மகாயோகின்னு பாதகாணி மகாந்தியபி சாநித்தியாத்தியம், உங்கள் சாநித்தியம் மாத்திரத்தான மகா பாதகங்கள்லாம் பறந்து போயிடுமே அப்படின்னு பரிசுத்து சொல்கிறார். எந்த வீட்டில் உங்களுடைய சாநித்தியம் வருதோ அதான் சொல்கிறேன், ஏஷாம் சம்ஸ்மரணாத் பும்சாம் சத்யா ஸ்ருத்தியந்தி வைகிருஹா. எந்த வீட்டில் போய் நிற்கிறீங்களோ அந்த வீட்டில் உங்களை நினைச்சாலே அந்த பாவம்லாம் அவங்களை விட்டு போயிடும், அவங்களுக்கு கிருஷ்ண பக்தி உண்டாயிடுமே அப்படின்னு சொல்கிறார். அப்படியேப்பட்ட சுகாச்சாரியர் பற்றி புகழ்ந்து நிறைய சொல்கிறார். அது பிறகு கேட்குறார் ஒரு கேள்வி, சுவாமி, ஒரு மனுஷன் மரண காலத்தில் இல்லை எப்பொழுதுமே ஒரு மனுஷன் செய்ய வேண்டிய காரியம் என்ன? அது பிரிச்சாமி சம்சித்திம் யோகினா பரமம் குரும். யோகிகள் பரமகுருவாகிய நீங்கள் ஒரு மனுஷன் மோட்சம் அடையத்துக்கான வழி என்ன சொல்லுங்கள். புருஷஸ்யேக எத்காரியம் மிரியமானஸ்ய சர்வதா. மரண காலத்திலே அல்லது எல்லா சமயத்திலே ஒரு மனுஷன் செய்ய வேண்டிய காரியம் என்ன? எதை கேட்க வேண்டும்? எத் சோதவியம் யதோ ஜப்யம், எதை ஜபிக்க வேண்டும்? எத் கர்த்தவியம், எதை செய்ய வேண்டும்? திரவிப்பிரபோ, எதை நினைக்க வேண்டும்? எதை பஜிக்க வேண்டும்? எதெல்லாம் செய்யக்கூடாது இதெல்லாம் நீங்கள் சொல்லணும் அப்படின்றார். எத் சோதவியம் அதோ ஜப்யம் எத் கர்த்தவியம் திரவிப்பிரபோ ஸ்மர்த்தவியம் பஜனீயம் வா ப்ரூஹி யத்வா விபர்யம். எதை கேட்கணும், எதை ஜபிக்கணும், எதை செய்யணும், எதை நினைக்கணும், எதை பஜிக்கணும், இதெல்லாம் எங்களுக்கு சொல்லணும். எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதையும் சொல்லணும் சுவாமி என்று கேட்கிறது கொள்கிறார். நூனம் பகவதோ பிரம்மன்னு கிரகேஷு கிரகமேதினாம் என்ன லட்சியத்தே ஹவஸ்தானம் அவி கோதோகணம் கொச்சித்து. அதனால் இல்லற கவலைகளை மூழ்கி இருக்கக்கூடிய சம்சாரிகள் தான் நாங்களாம். ஆனால் இன்றைக்கி எனக்கு ஒரு வைராக்கியம் இங்கே வந்துட்டேன், கங்கை கரைக்கு வந்துட்டேன். ஆனால் உங்களுடைய அனுகிரகம் பெற்றேன். சம்சார இடத்துல ரொம்ப நேரம் நீங்கள் பேச மாட்டீங்க, கோதோகணம் மாத்திரம்தான் இருப்பீங்க. ஆனால் நீங்கள் அதுக்குள்ளே எங்களுக்கு ஸ்ரேயஸுக்கான மார்க்கத்தை நீங்கள் சொல்லணும்னு பிரார்த்தனை பண்ணியிருக்கார். எதை ஜபிக்கணும், எதை கேட்கணுன்ட்டு. அப்போது 2வது ஸ்கந்தம் ஆரம்பம். சுகாச்சாரியர் பதில் சொல்கிறார். வரியான் ஏஷ சுகோவாச்ச வரியான் ஏஷ தே பிரஸ்னஹா கிருதோ லோகஹிதம் நிருவஹ ஆத்மவித் சம்மத பும்சாம் ஸ்ரோதவியாதிஷி எப்பரஹ. அப்பா, உயர்ந்த கேள்வியை கேட்டுட்டியப்பா, நீ அருமையான கேள்வி கேட்ட. இங்கே 2வது ஸ்கந்த ஆரம்பத்தில் வான்ற சப்தம், வான்றது அமிர்த பீஜம்.
அமிர்தத்தை வர்ஷிக்க போகிறார் அப்படின்னு அர்த்தம் சுகாச்சாரியார். அதனால் வான்றது அமிர்த பீஜம் சொல்லக்கூடியது. அதனால் வரியான் ஏஷதே பிரஷ்னஹா அப்படின்ற ஸ்லோகத்தை தொடங்குறாரு. இங்கே அமிர்தத்தை வர்ஷிக்க போகிறாருன்னு அர்த்தம். வான்ற அமிர்த பீஜத்தோடு ஆரம்பிக்கிறாருன்னு அர்த்தம் சுகாச்சாரியார். ஆத்மவான்களுக்கு சம்மதமான விஷயத்தை கேட்டிருக்க நீ, அப்படியேப்பட்ட ஆத்மனிஷ்டரி உடையவன் நீ. ஆத்மாவுக்கு சம்மதமான விஷயந்தான்ப்பா கேட்க வேண்டியதே. ஆத்ம வித்துக்களுக்கு ஆத்ம ஞானிகள் தான் இது போல் விஷயங்கள்லாம் கேட்பாங்க, எதை ஜெபிக்கணும் எதை கேட்கணும்னு. அது மாதிரி ஒரு சம்சாரி கேட்குற மாதிரி நீ கேட்கலையே. மோட்ச லாபத்தை அல்லவா நீ கேட்கிறாய். ஆஹா, அருமையான, அதனால் நீ கேட்ட கேள்வி உயர்ந்த கேள்வி என்று சொல்கிறார். வரியான் ஏஷ தே பிரஷ்னஹா கிருதோ லோகஹிதம் நிருபா ஆத்மவித் சம்மத பும்சாம் ஸ்ரோதவ்யாசுதி யஷ்பரஹா. கேட்க வேண்டி எந்த ஒன்று உயர்ந்த கேள்வி கேட்க வேண்டுமோ அந்த கேள்வி கேட்டிருக்க. அதனால் சபாஷ், அருமையான கேள்வி கேட்ட நீ. ஆனால் இப்போ நீ கேட்ட கேள்வி இப்போ அந்த கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்ல போகிறது உலகத்துக்கே ஒரு நன்மை அளிக்கப் போகிறது. லோகஹிதம் நிருபா, லோகத்துக்கே ஹிதத்தை நன்மை அளிக்கப் போகிறது, பாகவதமாக பிரவகிக்கப் போகிறது. இப்போ நான் பாகவத்தை சொல்ல போகிறேன். அது உலகத்துக்கே நன்மை அளிக்கக்கூடிய கேள்வி நீ கேட்டிருக்க. அது ஏன்னா அந்த கேள்வினால் இப்போ நான் சொல்லக்கூடிய பதில் உலகத்தை நன்மை அளிக்க போகுது. நான் பாகவதம் சொல்ல போகிறாருன்னு அர்த்தம். அதை சொல்கிறார் சுகாச்சாரியார். ஆத்மவித் சம்மத பும்சாம் சோதவ்யாதிஷி எவ்வரக. ஆத்ம ஞானத்தை அறிந்தவர்கள் தான் இது மாதிரி கேள்வியெல்லாம் கேட்க முடியும். அந்த விஷயத்தில் நீ கில்லாடி பரிசுத்தே, அருமையான கேள்வி, புத்திசாலித்தனமான கேள்வி கேட்டப்பா நீ. சபாஷ். எதை அடையணுமோ எது சாரமோ அந்த விஷயத்தை கேட்ட ஆத்மவித்தாக இருந்தால் தான் இப்படி கேள்வி கேட்க முடியும். அப்படி கேட்டிருக்க அப்படின்னு சொன்ன உடனே சொல்றார், ஸ்ரோதவ்யானிதே ராஜேந்திரா திருணாம் சந்தி சகர்ஷா அவசியதாம் ஆத்மதத்துவம் கிரகேஷு கிரகமேதினம். இல்லற கவலைகளில் மூழ்கி கொண்டிருக்கிற இந்த இல்லறவாசிகள்லாம் இருக்காங்களே, சம்சாரிகள்லாம், அவர்களெல்லாம் கேட்க வேண்டியது நிறைய இருக்குப்பா. என்ன கேட்கணும்? சினிமா பாட்டு கேட்கணும், சரி. பாட்டுங்கள்லாம் கேட்கணும், இல்லை ஃபோன் நோண்டும், யூடியூப் போய் பார்க்கணும், நிறைய விஷயங்கள்லாம் டிக்டாக் போய் பார்க்கணும். அவர் ஆயிரக்கணக்கான விஷயங்களில் போய் மூழ்கி இருக்கிறாங்களே. சந்தி சகஸ்ரசனா ஆயிரக்கணக்கான விஷயங்களில் என்னென்னா, அங்கே போடணும், பணம் சம்பாதிக்கணும், பொன் சம்பாதிக்கணும், பெண் சம்பாதிக்கணும், மண் சம்பாதிக்கணும், மனைவி குழந்தைகளை சந்தோஷப்படுத்தணும், அப்புறம் நல்லா படிக்கணும், பிஏ படிக்கணும், பிகாம் படிக்கணும், அதை படிக்கணும், பிஎஸ்சி படிக்கணும், லொட்டு லொசுக்கு லோன்னு அலையணும். இப்படி ஆயிரக்கணக்கான விஷயங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது அவங்களுக்கு நிறைய இருக்குப்பா. எதனாலனா ஒன்று தான் தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது அப்படின்றது தெரிஞ்சிக்காததுனால அவர்கள் ஆயிரக்கணக்கான விஷயங்களை உழல்கிறார்கள். புரிஞ்சிக்கும். ஆமாம், ஏன்னா கிரகேஷு கிரகமேதினாம், குடும்ப விஷயத்திலேயே புத்தி உடையவர்கள். குடும்பத்தை தான் இந்த குண்டு சட்டில் குதிரை ஓட்டுற கருத்து தான், அதுலேயே கிணத்து தவளம் மாதிரி. இந்த குடும்ப ரட்சணை மட்டும்தானா? இதுக்கு மேலே உலகம் ஒன்று இருக்குது, வெளியே ஒன்றுமே இல்லையா? தன் மனைவி குழந்தைகள், அப்பா அம்மா, அதுதான் தன் குடும்பம், தான் உறவினர்கள், அவ்வளோதான். அத்தோட சரியாக போச்சு. இந்த குறுகிய மனப்பான்மையோடு எத்தனை நாள் தான் வாழ போகிறோம் நாம்? அப்படியேப்பட்டவங்களுக்கு என்னென்னா ஆயிரக்கணக்கான விஷயம். இந்த குடும்பத்தை சந்தோஷப்படுத்துறதுக்கும், குடும்பத்தை திருப்திப்படுத்துறதுக்கும், குடும்பத்தினுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கும் இவங்க ஓடி லோன்னு அலையிறாங்க பற்றியா ஆயிரக்கணக்கான விஷயங்களில். எதனாலனா ஒன்று தெரிஞ்சிக்காதனால. ஆத்ம தத்துவத்தை தெரிஞ்சிக்காதவங்களுக்கு இந்த ஆயிரக்கணக்கான விஷயங்களில் உழல வேண்டியது தான். இப்படி தான் லோன்னு அலைஞ்சுன்னு இருக்கிறோம். ஆனால் நிம்மதியும் இருக்காது, எதுவுமே கிடைச்சது திருப்தி அடையாது, போதும்னு தோணாது. ஏன்னா எவ்வளோ வந்தாலும் போதலை இந்த கைக்கு அந்த கைக்கு செலவாயிடுது. இப்போ தான் சம்பளம் வாங்கி வந்த மாதிரி இருந்தது. 10ஆம் தேதி கூட கையில் வரல, 16ஆம் தேதி மொத்தம் காலி, எம்டி. நெருக்கதியாக நிற்கிறான் நடுத்தரில். அவ்வளோ சம்பாதிச்ச லட்சக்கணக்கில் எல்லாம் செலவாகி போச்சு. கடன்காரன் வந்தால் அவனுக்கு குத்தம், இவனுக்கு குத்தம், கரண்ட்டு பில்லு, ஃபீஸு, அது இது, லொட்டு லசுக்கு, மல்லிகை சாமான், உப்பு புளி மிளகாய் எல்லாம் போய் சரியாக போச்சு. அதுதான். ஏன்னா மறுபடியும் ஓடு, வேறு ஏதாவது வேலை செய்யும். அப்போனா இந்த வேலையில் சம்பளம் பத்தலைன்னா வேறு ஒரு 4-5 வேலை வச்சு கையில், அங்கே ஓடு இங்கே ஓடு, ஆயிரக்கணக்கான விஷயங்களில் ஈடுபடுறாங்க. ஸ்கூலில் போய் என்னென்னா டொனேஷன் கட்டணும், ஃபீஸ் கட்டணும், ஸ்கூலில் போய் என்னென்னா அட்மிஷன் போய் வாங்கணும், எவ்வளோ வேலை இருக்குது. உத்தியோக உயர்வு வேணும், உத்தியோகத்தில் எப்படி நடந்துக்கணும், எந்தெந்த விஷயங்கள், எந்தெந்த ஃபைல்ஸ்லாம் எப்படி பார்க்கணும், அப்போ எவ்வளோ விஷயம், ஆயிரக்கணக்கான விஷயங்கள். குடும்பத்தில் மனைவி எப்படி சமாளிக்கணும், பிள்ளைகள் எப்படி சமாளிக்கணும், உறவினர் எப்படி சமாளிக்கணும், சம்பந்திகள் எப்படி சமாளிக்கணும், அப்பா அம்மா எப்படி சமாளிக்கணும், 1008 மனக்குழப்பங்கள் இவனுக்கு. சந்தி சகஸ்ரசா. அப்போ எதனால்னா எவ்வளவும் ஒரு மனுஷன் கடைப்பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு கடமைகளே கிடையாது. உன்னுடைய கடமை ஒன்று தான்,
இந்த ஆத்ம லாபத்தை அடையிறது தான் மனுஷ ஜென்மத்தினுடைய கடமை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் அவசியதாம் ஆத்மதத்துவம் கிரகேஷு கிரகமேதினாம் ஸ்ரோதவ்யாதினி ராஜேந்திரான் ரணாம் சந்தி சகர்ஷ ஆயிரக்கணக்கான விஷயம் அபஸ்யதாம் ஆத்ம தத்துவத்தை தெரிஞ்சிக்காததுனால அபஸ்யதாம் ஆத்மதத்துவம் கிரகேஷு கிரகமேதினாம் குடும்ப கவலைகளிலே உழல்பவர்களுக்கு ஆயிரக்கணக்கான விஷயங்கள் லோலன்னு அலைய வேண்டியது தான்ப்பா. எந்த ஒன்றை தெரிஞ்சுக்கிட்டா இத்தனை அலைச்சலும் கிடையாது உனக்கு. ஏன்னா நீ உடலே கிடையாது, நீ ஆத்மஸ்வரூபமாச்சு. அந்த ஆத்ம ஞானத்தை தெரிந்து கொண்டால் உலகத்தில் எதுவும் தெரிஞ்சிக்க வேண்டியது கிடையாது, உனக்கு கடமைகளும் கிடையாது, நீ செய்ய வேண்டியது ஒன்றுமே கிடையாது. எல்லாம் செய்ய வேண்டியது செய்து முடிச்சாச்சு. பகவானை தெரிஞ்சிக்கிறது மட்டும்தான் நீ செய்ய வேண்டியது ஒரே ஒரு கடமை ஒரு மனுஷனுக்கு. இதை தவிர மனுஷனுக்கு வேறு எந்த கடமையும் கிடையாதுப்பா அப்படின்னு ராஜேந்திரா அப்படின்ட்டு ராஜேந்திரன் ஆகிய பரிசுத்துக்கு சொல்கிறார் சுகாச்சாரியார். ராஜேந்திரா சோதவ்யாதினி ராஜேந்திரா ரிணாம் சந்தி சகர்ஷ அபஸ்யதாம் ஆத்மதத்துவம் கிரகேஷு கிரகமேதினாம். ஏன்னா ஒரு மனுஷன் எப்படிலாம் சரிப்பா எனக்கு குடும்பத்தில் பொறுப்பு இருக்குது, தூக்கம் எனக்கு பொறுப்புகள்லாம் இருக்குது, குடும்ப பொறுப்பெல்லாம் நான் கவனிச்சு தான் ஆகணும், அதெல்லாம் பண்ணி தான் ஆகணும் நான். அதனால் அது என் பொறுப்பு, அது என் கடமை, நான் செய்து தான் ஆகணும். சரி, அதில் மட்டும் தான் டைம் வேஸ்ட் பண்ணுறியா? நீ எதுலாம் டைம் வேஸ்ட் பண்ணுறேன்னு நான் சொல்லிட்டா? ஏன் நான் காலத்தை பிரயோஜனப்படுத்துகிறேன். நான் 1 மணி நேரம் வந்து நான் வீட்டில் வந்து சாமி கும்பிட்றேன், எல்லாம் பண்ணுறேன், கோயிலுக்கு போகிறேன், எப்போது லீவ் விட்டா ஞாயிற்றுக்கிழமை இல்லாட்டி மாதத்தில் ஒரு தடவை கோயிலுக்கு போகிறேன் வரேன். எங்கேயாவது யாத்திரைக்கு போக சொன்னால் ஒரு 2 நாள் யாத்திரைக்கு போய்ட்டு வந்துடுறேன். அப்புறம் நான் மறுபடியும் அதே குப்பைகள், அதே குடும்ப கவலைகளில் வேலைக்கு போகிறேன், உத்தியோகம் போகிறேன், நல்லா சம்பாதிக்கிறேன், உத்தியோக உயர்வு பார்க்குறேன், இவங்களை எல்லாரோட உறவினரோடு கொண்டாடுறேன், கல்யாணம் காசு எல்லாத்துக்கும் போய் கலந்துக்கிறேன். ஆனால் பகவத் விஷயத்துக்கு செலவு பண்ணுறது அரை மணி நேரத்தை சொல்லி காட்டுறான். உலகத்துக்காக செயல்படுற ஒவ்வொரு 24 நேரமாக மறந்துடுறான். அதை முக்கியமாக நினைக்கிறான். பகவத் விஷயத்தை கொஞ்சமாக செலவு பண்ணாலும் அதை சொல்லி காட்டுறான். நான் பகவான் பக்தி பண்ணுறேனே, நான் பகவான் நாம சொல்கிறேனே, நான் கோயிலெலாம் போகிறேனே அப்படின்றான். என்ன முட்டாள்தனம் பாருங்கள் அது. அப்போ ஆத்மா இந்த உடல் இல்லை, உன் சொரூபமே நீ ஆத்மா தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிது பற்றியா? அதை தெரிஞ்சுக்கிட்டா மற்ற இந்த உடலுக்கு தேவையான எதுவுமே நீ செய்ய மாட்டேன். அதை தெரிஞ்சிக்காதனால தான் நீ லோலோன்னு அலையிற. இந்த உடலுக்கோ இந்த உடல் சம்பந்தமான உறவினர்களுக்கோ நீ அலையிற. அவசியதாம் ஆத்மதத்துவம் கிரகேஷு கிரகமேதினாம். ஒரு மனுஷன் எப்படி காலத்தை வீணாக்குறான் தெரியுமா? இரவில் தூக்கத்தில் வீணாக்குறானா 50 வயசு. நித்ரையா ஹெரியதே நக்தம் ஜபா ஏன சபாபயா. நல்லா தூங்குறானா? நடுவில் இல்லறவாசிகள் இந்திரிய சௌக்கியங்களையும் அனுபவிக்கிறாங்க இரவில், இல்லையா? இப்படி காலம் வீணாக போகுதான். இரவான காலம் வீணாக போகுதான். 50 வயசு வீணாக போகுது. பொழுது வெடிஞ்சால் நான் பணத்து மேலே இன்றைக்கி எங்கே போய் பணம் சம்பாதிக்கலாம், எங்கே பணம் கிடைக்கும், ₹1,00,000 இன்றைக்கி எங்கே கிடைக்கும், பணத்தை தேடி ஓடுறான். பகவானை அடையத்துக்கு பொழுது வெடிஞ்சிச்சே, இன்றைக்கி ஒரு நாள் போயிடுச்சே, நம்ம ஆயுசில் ஒரு நாள் போயிடுச்சே, பகவானை தேடி போகலாம், பார்த்தசாதி கோயில் தேடி போகலாம், பாகவதம் இன்றைக்கி எங்கே நடக்கும், பகவன் நாம சங்கீர்த்தனம் பண்ணலான்ட்டு அந்த எண்ணம் வரலையா? இன்றைக்கி எங்கே போய் பணம் சம்பாதிக்கலான்னு ஓடுறானா. திவா சாப்பாடு மூட்டை கட்டின்னு திவாச்ச அத்தேகையா ராஜன்னு. எதுக்காகனா குடும்ப பரணேனவா. குடும்பத்தை அப்படி அவ்வளோ பட்டது, குடும்பத்தை ரட்சிக்கிறதுல அப்படி மும்முரமாக ஈடுபடுறானா. அப்படியாவது அந்த குடும்பம் என்னன்னா இவனை காப்பாற்றிடுவோம், எப்படியாவது நம்மளை காப்பாற்றிட்டோம், இன்றைக்கி நம்ம காப்பாற்றணும்னா நம்ம குழந்தைகள் பெருசாகி நம்மளை காப்பாற்றுவோம் அப்படின்னு நம்புகிறான். நடக்குமா? இப்படி தான் வீணாக்குறானா. இரவில் வந்து தூக்கத்துலேயும் இந்திரிய சௌக்கியங்கள்லையும் வீணாக்குறான். பகலில் வந்து என்னன்னா பணத்து மேலே உள்ள ஆசையினால் ஓடி 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 குடும்பத்துக்காக உழைக்கிறான். தெய்வாச்சா அர்த்தேகையா ராஜன்னு குடும்ப பரணேனவா தேகாபத்திய களத்ராதிஷு ஆத்மசைன்யேஷு அசத்ஸ்வபீஹி. இந்த தேகம் அழியக்கூடியது, ஒரு நாள் மரணம் அடைய போகுது. ஆனால் இந்த தேகத்தை தான் அப்படி போஷிக்கிறேன். அண்டாவாக சாப்பிட்டோம், சின்ன வயசுலேருந்து எவ்வளோ குண்டானா சாப்பிட்டாச்சு. மறுபடியும் சாப்பாடு கேட்டுன்னு தான் நிற்குது. ஏமாந்து தானே போகிறேன். இந்த தேகத்தை உன்னால் திருப்திப்படுத்த முடிஞ்சுதா? எவ்வளோ சாப்பிட்டு இருப்பேன், இந்த தேக சௌக்கியங்களை எவ்வளோ அனுபவிச்சிருப்பேன், இதுக்கு நன்றி இருக்குதா? ஒரு நாள் பார்த்தா நோயில் தள்ளிடுது, ஒரு நாள் பார்த்தா தலை வலிக்குது, கால் வலிக்குது, கை வலிக்குது, முட்டி வலிக்குது. அதை தூக்கின்னு தான் நம்ம அலையணும், இந்த தேகத்தை தூக்கின்னு தான் நம்ம அலையணும். அப்போது நடக்க முடியாமல் நடக்கிறோம், கஷ்டப்படுறோம், இல்லையா? இந்த தேகம் ஒரு நாள் நன்றி கெட்டத்தனமாக நம்மளை விட்டு, இந்த ஆத்மா விட்டு பிரிஞ்சு போயிடுது. இந்த தேகம் அப்படியேப்பட்ட அழியக்கூடிய இந்த தேகத்துக்கு அப்படி உழைக்கிறோம். இந்த தேகத்துக்காக தேகத்தை திருப்திப்படுத்துகிறோம். அது மட்டும் போதாதுன்னு சொல்லி இந்த தேகத்தை விட அதிகமாக மோகம் கொண்டது மனைவி இடத்துல, குழந்தைகளிடத்துல, உறவினர்களிடத்துல.
தேகாபத்திய களத்ராதிஷு ஆத்மசைன்யேஷு அசத்ஸ்வபீஹி. அவரெல்லாம் நிலையற்றவர்கள், இவரெல்லாம் ஒரு நாள் நம்மளை விட்டு போயிட போகிறாங்க, நாமளும் இவர்களை விட்டு போயிட போகிறோன்னு தெரிஞ்சே கூட தேஷாம் பிரமத்தோ ஏமாந்து போயிடுறானாம். இவன் ஆத்மலாபத்தை தேடிக்காம செத்து போயிடுறானாம். நிதனம் பஷ்யன்னபின பஷ்யதி. செத்து போகிறானே, எனக்கு தெரியாதே நான் சாக போகிறேன்னு அப்படின்னு சொல்ல முடியாது. எத்தனை பேர் செத்துருக்காங்க நீ பார்த்துருக்க? எவ்வளோ பேர் நம்ம முன்னோர்கள்லாம் அப்படி தானே குடும்பத்தோடு வாழ்ந்து செத்து போனாங்க. யாருன்னா மோட்சம் அடைஞ்சாங்களா? ஆத்மலாபத்தை தேடினாங்களா? இல்லை இல்லை. நம்ம தாத்தாவுக்கு தாத்தா, நம்ம அப்பா அம்மா எல்லாம் இது மாதிரி தான். நல்ல குடும்பம், குழந்தை குட்டி, கடன் தொல்லை, பிரச்சனை எல்லாரும் ஒழிந்து கஷ்டம் செத்து போனாங்க. அவ்வளோதான், வீட்டில் இருந்துனே செத்து போயிட்டாங்க, அவ்வளோதான். நிதனம். ஏன்னா இப்போ உனக்கு புதுசாக சாவு வருது அப்படின்னா எனக்கு மரணம் வருதுன்னு எனக்கு தெரியாதே, நான் தெரிஞ்சு தான் நான் ஆத்மலாபத்தை தேடி இருப்பேன்னு சொல்லக்கூடாது. எத்தனை பேர் செத்துருக்கிறத நீ பார்த்துருக்க? அப்போ உனக்கும் அப்படி தான் வரும்னு தெரியும் இல்லையா? தெரியலன்னு மட்டும் போய் சொல்லக்கூடாது. காரணம் சொல்லி ஏமாற்ற முடியாது. நான் ஆத்மலாபத்தை தேடி இருப்பேனேன்னு சொல்லக்கூடாது. ஆத்மலாபத்தை நீ தேடலை, வேணுமுனே தேடலை. எவ்வளோ பேருனா அவங்களுக்கு தான் மரணம் வரும், எனக்கு மரணமே வராது, நான் அப்படியே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ சுகத்தை அனுபவிச்சுன்னு இருந்தேன். அதனால தான் ஏமாந்தேன், இப்போ விழுந்தேன். இப்போ கடைசியில் இட்ட காலாக இருக்கும்போது இப்போ நாக்கு குளருது, பகவன் நாமா சொல்ல முடியல. பார்த்தசாதி எம்பெருமானை போய் மீச வச்ச பெருமாளை போய் பார்க்கணும்னு நினச்சா கூட பார்க்க முடியாது இப்போ. ஏன்னா எழுந்துக்க முடியல. மலமுத்திர விசர்ஜனம் பண்ணாத இன்னொருத்தர் கையை பிடிச்சி ஏற்றும் போக வேண்டியதாக இருக்குது. ஏன்னா தலை நிறச்சி போச்சு, கண்ணெல்லாம் மங்கி போச்சு, சரியாக தெரில, வார்த்தை குளருது, நாமா சொல்ல முடியல, காது மந்தமாயிடுச்சு இல்லையா? அல்பாஹார அல்பச்சேஷ்டிதா குறகுறாயது தொண்டை பார்த்தா சளி அடைக்குது, தொண்டை கரகரன்னு. நம்மளுக்கு ஆரம்பத்திலே ஒரு சிம்டம்ஸ் கொடுக்குறான். சுகர் வருது, பிபி வருது இல்லையா? அதுதான் நீ மரணத்துக்கிட்ட வந்திருக்கேன்னு ஒரு அடையாளம் வந்து காத்தலாம். அதான் சிம்டம்ஸ். உட்காந்தா எழுந்துக்க முடியல, எழுந்தால் உட்கார முடியல, இடுப்பு பிடிக்குது, கை கால் முட்டி வலிக்குதுன்னு சொல்கிறேன் இல்லையா? இதெல்லாம் உனக்கு வயோதிகத்துக்கான சிம்டம்ஸ். நிறைய வருது இல்லையா? இதெல்லாம் சிம்டம்ஸ் தான். உனக்கு பாரு, நீ வயசாயிடுச்சு, கிட்ட வந்திருக்கா, மரணத்துக்கிட்ட வந்திருக்க, ஜாக்கிரதை, நீ ஆத்மலாபத்தை தேடிக்கோன்னு சொல்லி தான் உனக்கு நிறைய உனக்கு முடி நரைக்குது, பல்லு கொட்டி போகுது, தோல் சுருங்குது, கண்ணு மந்தமாகுது, காது மந்தமாகுது. இதெல்லாம் நான் வயோதிக கிட்ட வர, நீ வயோதிக்கிட்ட வர, மரணத்துக்கிட்ட வந்து ஆயுசு போயின்னு இருக்கு அப்படின்னு உன்னை ஜாக்கிரதைப்படுத்துது. ஆனால் நம்ம என்ன பஷ்யன் நபின பஷ்யதி, இதை பார்த்தும் நாம் உணராமல் இருக்கிறோம், பார்த்தும் பார்க்காமல் இருக்கிறோமா நாமலாம், தெரியுமா? ஆமாம், மகான்கள்லாம் எவ்வளோ பேர் செத்து போனாங்க. எத்தனை பேர் வாழ்ந்தான் சொல்ல பார்க்கலாம்? 100 வருஷத்துக்கு மேலே எத்தனை பேர் வாழ்ந்தான் சொல்ல பார்க்கலாம்? எல்லாம் போய்தாங்க. அப்படி பார்த்து கூட நம்மளுக்கு புத்தி வரலையா? நாமளாவது ஆத்மலாபத்தை தேடிக்கணும், பகவானை தேடி வரணுன்ற எண்ணம் வரவே வரலையே. இன்னும் கூட பணத்தை தேடி தானே ஓடுறேன். அதே குட்டியில் வரணும் மட்டை, பழைய குருடி கதவு திரடுன்ற கதை. அதே முன்னோர்கள் போன என்னன்னா, அவங்க பணம் சம்பாதிச்சாங்க, செத்து போனாங்க, சொத்து சுகங்களை சேர்த்தாங்க, செத்து போனாங்க. நீ என்ன சேர்த்துன? ஏதாவது ஒன்றாவது கூட வரப்போகிறதா? பிள்ளைங்களுக்கு சேர்த்து வச்சேன், பேரண்ட்களுக்கு சேர்த்து வச்சேன், பிள்ளைங்களுக்கு சேர்த்து வச்சேன்னு சொல்கிறேன். அவரெல்லாம் அடுத்த பிறவியில் நீ இவங்களாம் எங்கே இருக்க போகிறாங்களோ, நீ எங்கே இருக்க போறியா? உன்னை எங்கே பகவான் தூக்கி விசிறி கடாச போகிறானோ? நீ எந்த ஜென்மம் நாயாக இருக்க போறிய, பூனையாக இருக்க போறிய, பறவையாக இருக்க போறிய, எங்கே இருக்க போறியே தெரியாது. அப்படிலாம் நம்மளுக்கு இப்படி அசத் ஸ்வபீஹி, இப்படிப்பட்ட நிலையற்ற இவர்களை நம்பி நீ வாழறியே, இவர்களுக்காக இப்படி இப்படி போய் உழைக்கிற, இப்படி கஷ்டப்படுறியே, கடைசியில் நீ தான் நரகத்துக்கு போக போற. தேகாபத்திய களத்ராதிஷு ஆத்ம சைன்யேஷு அசத் ஸ்வபீஹி பரிசுத்தே. உனக்கு மட்டும்தான் சைன்யம் இருக்குன்னு நினைக்கிறியா? ஒவ்வொரு குடும்பஸ்தனுக்கும் ஒரு சைன்யம் இருக்குப்பா. பரிசுத்துக்கு என்ன சைன்யம்னா, ரதப்படை, யானைப்படை, குதிரைப்படை, காலற்படை, இந்த சைன்யங்களை வச்சு அவரெல்லாம் சும்மா வந்துடுவாங்களா? ஒரு போருன்னா ஒரு சிற்றரசன் ஒருத்தன் எதிர்த்து சண்டை போடுறான், எதிர் நாட்டு அரசன் சண்டை போடுறான் அப்படின்னா, சண்டை வாழணும்னா சும்மா வந்துடுவானா? பரிசுத்து கூலி கொடுக்காம அவனுக்கு சாப்பாடு, தண்ணி, உணவு எல்லாம் ரெடி பண்ணிக்கணும். அதுக்கெல்லாம் எடுத்துன்னு போனோம். போர்க்காலத்தில் அங்கெல்லாம் எதனா தண்ணி வேணும்னா தண்ணி வாட்டர் பாட்டில் எடுத்துன்னு போனோம். அவங்களாம் வந்து கடம் அதெல்லாம் வச்சுருப்பாங்க, தெரியுமா? அங்கெல்லாம் எதுவும் இல்லாமல் உணவு பட்டினி பசிமா இருந்து சண்டை போட்டால், தெம்பு இல்லாமல் சண்டை போட்டு தோத்துட்டு வரத்துக்கா? எல்லாம் அவங்களுக்கு தேவையான உணவு வகைகள் எல்லாமே தனியாக போகுமா? அதெல்லாம் பின்னாடி இவங்களுக்கு சேனை சைன்யத்துக்கு போகும்போது அவங்களுக்கு தேவையான எல்லா உணவுகளும் போகும், தண்ணிலாம் போகும். அதெல்லாம் கொண்டு போய் அங்கே சாப்பிடணும். அப்படிலாம் போஷிச்சாதான் பரிசுத்த மகாராஜா அந்த போர் வீரர்களுக்கு நல்லா எலும்பும் தோலுமா இருந்தாங்கன்னா அவங்க போய் சண்டை போட முடியுமா? அவர்களுக்கெல்லாம் நல்லா 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 ஊட்டமான ஆகாரங்கள்லாம் கொடுத்து அவங்களாம் நல்லா போஷிச்சு இருந்தால் தானே. அப்படிப்பட்ட சேனா சைன்யங்களாம் போஷிக்கிறவன் ராஜா தானே. அந்த ரதப்படை, யானைப்படை, அவைகளுக்கு தேவையான உணவுகள் எல்லாத்தையும் கொடுத்து போஷிச்சா தானே அவர்களாம் தெம்பாக வந்து சண்டை போட முடியும். அதுமாதிரி நீ ஒரு சைன்யங்களை போஷிச்சப்பா. ஆனால் ஒவ்வொரு குடும்பஸ்தனும் ஒரு சைன்யங்களை போஷிக்கிறான். மனைவி, குழந்தைகள், உறவினர்கள், சம்பந்திகள், மற்ற அப்பா அம்மா, மற்ற உறவினர்கள் எல்லாரும் தன்னுடைய உடலை போஷிக்கிறான்.
இவர்களுக்கெல்லாம் ஓடி ஓடி சம்பாதிக்கிறான்ப்பா மனுஷன். ஆனால் என்னென்ன ஒரு நாள் இவர்களெல்லாம் விட்டு போகிறன்றதை மறந்து போஷிக்கிறான். தனியாக என்ன பண்ணுவான், நாளைக்கு நரகத்தில் இவன் பண்ண எப்படி இருந்தாலும் சரி, நாம் சம்பாதிக்கிற சம்பாதனை பாப கலங்கம் இல்லாமல் இருக்காது. நாம் தெரிஞ்சோ தெரியாமல் நிறைய பாவங்கள் செய்து தான் நம்ம நியாயமாக நடந்துக்கிறோம், நான் குடும்பத்தை தான் ரட்சிக்கிறேன், நான் நியாயமாக நடந்துக்கிறேன்னு சொல்லலாம். சொன்னால் கூட எந்த விதத்துலையாவது நம்மளுக்கு பாப கலங்கங்கள் இருக்க தான் செய்யும். அங்கே போனால் யம தர்மராஜான் சித்திரகுப்தன் போனால் கணக்கு சொல்லுவான் எல்லாம். நமக்கு தெரியாது, நம்ம மறந்துருப்போம் நம்ம பாவங்களை. அங்கே போனால் கணக்கு சொல்லுவான். அந்த சமயத்தில் நரகத்தை யார் அனுபவிக்க போகிற? நான் குடும்பத்துக்காக தானே உழைச்சேன், அதில் பாப கலங்களுக்கு எனக்கு தெரியாதே. அது பொய்யா அந்த ஃபேக்ட்ரி அந்த ஆஃபீஸ் பொய்யா நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. நான் நேர்மையாக தான் நான் ஆஃபீஸில் வேலை செய்தேன். ஆனால் அந்த ஆஃபீஸில் நடக்கக்கூடிய தில்லுமுள்ளு உனக்கு தெரியுமா? தெரியாது. அப்போ அந்த பாபத்தில் நீயும் பங்கேற்றிருக்கிற, அதுக்கான தண்டனை நீ அனுபவி. அது எப்படி நான் அனுபவிக்க முடியும்? நான் என் குடும்பத்துக்கு தானே உழைச்சேன், என் குடும்பத்தை தானே சம்பாதிச்சு அது கொடுத்தேன். அதெல்லாம் அங்கே எடுபடாது. நீ பண்ண பாபத்துக்கு நீ தான் தண்டனை அனுபவிச்சாகணும். அப்போ நரகத்துக்கு தனியாக போகிறான், ஆனால் சம்பாதிச்சு கொடுக்கும்போது கூட்டம் போட்டு சாப்பிட்றான். கும்பலாக உட்காந்து சாப்பிட்றீங்கள, கும்பலாக உட்காந்து அனுபவிக்கிறீங்கள நீ சம்பாதிச்சு வந்ததை. ஆனால் நீ கும்பலாக வரமாட்டாங்க. அன்றைக்கி நரகத்தில் தனியாக போகும்போது நீ தான் தனியாக போய் அங்கே போய் அவஸ்தைப்படணும். எண்ணெய் கடலை போட்டு பொரிக்கும் போது, வெக்கால் பருப்பு போட்டு எரிக்கும் போது, பாம்புகளை கழுகள் விட்டு கடிக்கும்பொழுது, குடலை பிடுங்கும்பொழுது அன்றைக்கி நீ தான் அனுபவிக்கணும் நரகத்தில் போய். அசத் ஸ்வபீஹி இதுலேருந்து தெரிஞ்சுக்கோ, இதெல்லாம் அசத்து, நிலையற்றது. இவைகள்லாம் உன்னை காப்பாற்றாது. தேஷாம் பிரமத்துவ நிதனம், இதில் போய் ஏமாந்துடாத. பிரமத்தனா கவனக்குறைவுன்னு அர்த்தம். தேஷாம் அவர்களால், தேனா இங்கிலீஷ்லேயும் தேனா அவர்கள்னு அர்த்தம், இங்கேயும் தேஷாம் அப்படின்னா அவர்கள்னு அர்த்தம். தேஷாம் பிரமத்துவ நிதனம், அவர்களால் நீ போய் மரணம் அடையாது, ஏமாந்து போய் மரணம் அடையாது. இதில் இவரெல்லாம் நம்மளை காப்பாற்றிடுவாங்க, இவர்களால் என்ன லாபம்? 10 பைசா லாபம் கிடையாது. மரணம் அடைஞ்சால் நீ தான் தனியாக நரகத்துக்கு போய் ஆகணும், நீ தான் அனுபவிச்சாகணும். அங்கெல்லாம் எந்த சாக்கு போக்க சொல்ல முடியாது. யமஸ்ய கருணாநாஸ்தி, யமனுக்கு கருணையே கிடையாதான். தர்மராஜான்னு பேர். தர்மத்துக்கு தகுந்த தண்டனை கொடுத்தே தீர்வார். அதை மாற்ற மாட்டார். ஆனால் இன்னைக்கு பகவன் நாம ராமராமான்னு சொல்கிறதுனா அதுதான் உன்னை காப்பாற்றுமே வழிய, இந்த குடும்பமோ குழந்தைகளோ மனைவியோ புத்திரர்களோ, இந்த சொத்து சுகமோ, இந்த சொத்துக்களோ, உன்னுடைய வாகனங்களோ, உன்னுடைய பங்களாவோ, உன்னுடைய காரோ, இதெல்லாம் ஒன்றுமே காப்பாற்றாது உன்னை. நீ சொல்கிற பகவன் நாமா தான் உன்னை காப்பாற்றும். அதுதான் இங்கே சொல்ல, தேகாபத்திய களத்ராதிஷு ஆத்ம சைன்யேஷு அசத்ஸ்வபிஹி. ஒவ்வொரு குடும்பஸ்தனும் ஒரு சைன்யங்களை வச்சுன்னு ஒரு சைன்யங்களை கட்டின்னு போஷிக்கிறான்ப்பா. பரிசுத்தே நீ மட்டும், ஏன்னா பரிசுத்து புரிகிற மாதிரி சொல்கிறாரு இங்கே சுகாச்சாரியார். நீ மட்டும் சைன்யங்களை மேய்ச்சின்னு நினைக்காத, ஒவ்வொரு குடும்பத்தும் ஒரு சைன்யங்களை வச்சுன்னு மேய்க்கிறான். அவர்களால் அவன் ஏமாந்து போய் அவர்களாலேயே வஞ்சிக்கப்பட்டு அவன் மரணமும் அடைகின்றான். அதை பார்த்தும் உணராமல் இருக்கின்றான். கட்சியில் நரகத்தை தனியாக அடையிறான் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னு இதெல்லாம் சொல்ல, அதனால் ஒரு மனுஷன் தூக்கத்தில் ஆயுள் போகுது, பணத்தினால் ஆயுள் போகுது. எதுக்காகனா குடும்பத்தை ரட்சிக்கிறதுக்காக. அந்த குடும்பத்தில் யாருமே, இவன் வால்மீகியுடைய கதை எல்லாருக்கும் தெரியும். அவருடைய பாபத்தில் பங்கேற்றதுக்கு வரலை, அவர் கொள்ளடித்த பணத்தில் மட்டும் பங்கேற்றதுக்கு எல்லா மனைவி குழந்தை புத்திரன்கள் அம்மா அப்பா எல்லாமே சம்மதிக்கிறாங்க. ஆனால் அவருடைய பாவத்தை பங்கேற்றுக்கு ஒருத்தரும் வரலை. அவருடைய பாவத்தை யார் பங்கேற்றுக்குதுன்னா சப்த ரிஷிகளில் நாரதர் தான் பங்கேற்றுனார். என்னன்னா குருநாதர் சொல்கிறார், ராமநாமம் தான் பங்கேற்றுக்குச்சு. வால்மீகியுடைய பாவத்தை ராமநாமம் தான் பங்கேற்றுச்சு. ராமநாமம் தான் அந்த பாவத்தை போக்குச்சு. அகலியுடைய பாவத்தை கௌதமர் கூட போக முடியல, விட்டு போயிட்டார். ராமநாமம் தான் அந்த அகலியுடைய பாவத்தையும் போக்குச்சு. ஞாபகம் வச்சுங்க, பகவான் நாமா தான் நம்ம பாவத்தை போக்கமே தவிர நம்ம உற்றார் உறவினர்கள் யாரும் நம்ம பாவத்தை போக்க முடியாதுப்பா. அவர்களே சக்தியற்றவர்கள், அவர்கள குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. அவர்களால் நீ ஏமாந்து போகாத. தேஷாம் பிரமத்த நிதனம், அவர்களால் நீ ஏமாந்து போகாதன்னு தான் இங்கே ஜாக்கிரதைப்படுத்துறார். அவளை போஷி எல்லாம் பண்ணு, விட்டு வந்துடுன்னு சொல்ல. ஆனால் ஜாக்கிரதை, உன் ஜென்மா வீணாகுதுன்னு ஜாக்கிரதை. பஷ்யன்னு பாரு, பாரு, நீ பாரு. பஷ்யன்னபி நான் பஷ்யதி, பார்த்தும் உணராமல் இருக்காத, ஏமாந்துடாத. அப்போ நாம் என்ன பண்ணணும்? அப்போ எனக்கு ஏதாவது வழி சொல்லுங்கள். சரி, நான் ஏமாந்துட்டேன், சரி குடும்பத்தில் விழுந்துட்டேன், சரி ஓகே அசத்து தான், இவளை போஷிக்கிறேன், சரி அதனால் நான் என்ன பண்ணுறது? அப்போ நான் தப்பிக்கிறதுக்கு என்ன வழி? என் பாவங்களை நான் தனியாக நரகத்துக்கு போய் நான் தான் அனுபவிக்கிறேன்னா அப்போ நான் போகிறதுக்கு என்ன வழினா? தஸ்மாத்து, ஆகையினால உனக்கு ஒரு வழி இருக்கு. என்ன வழி அப்படின்னா, தஸ்மாத்து பாரத சர்வாத்மா பகவான் ஈஸ்வரோ ஹரிஹி. கவலைப்படாத, பகவான் ஒருத்தன் இருக்கிறான், ஈஸ்வரன் உன்னை காப்பாற்றுறதுக்கு.
பகவான் சொல்லியிருக்கான், அகம்த்வா சர்வபாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாசுச்சாகா, நான் உன்னுடைய எல்லா பாபத்திலிருந்து நான் உன்னை விடுவிக்கிறேன், நீங்கள் நரகத்துக்கு போக மாட்டேன், மாசுச்சாகா கவலைப்படாதப்பா, நான் மோட்சத்தையே அளிக்கிறேன், மாசுச்சாகா அகம்த்வா சர்வபாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி, நான் மோட்சத்தையே அளிக்கிறேன், மாசுச்சா கவலைப்படாதப்பா. அப்படி நம்மளுக்கு ஆறுதல் அளிக்கிறதுக்கு ஒரு கிருஷ்ணன் இருக்கானா, பகவான் ஈஸ்வரோ ஹரிஹி, ஈஸ்வரனாக ஹரி இருக்கிறான்பா. அப்போ அவன் என்ன சொல்கிறானா, சர்வதர்மான் பரித்தெஜ்ஜ, இந்த குடும்ப தர்மங்களை எல்லாம் முக்கியமாக நினைக்காம மாம் ஏகம் சரணம் பிரஜா, என் நாமத்தை பிடிச்சிக்கோ. தஸ்மாத் பாரத சர்வாத்மா, எல்லாருக்குள்ளும் அந்தராத்மா பரமாத்மாவாக வியாபிச்சிருக்கிறது நான் தான்ப்பா அப்படின்னு கிருஷ்ணன் சொல்கிறான். இங்கேயும் அதை சொல்கிறார், சுகாச்சாரியர் சொல்கிறார், தஸ்மாத் பாரத சர்வாத்மா, எல்லாருக்கும் ஆத்மா கூடிய பகவான் ஈஸ்வரனாகிய யோகேஸ்வரனாகிய கிருஷ்ணனாகிய ஹரி இடத்துல பக்தி கொள்வது ஒன்று தான் உன்னை பாபத்திலிருந்து விடுவிக்கும். இதுதான் சேமமான மார்க்கம், பக்தி மார்க்கம். அதுதான் இங்கே சொல்கிறார், தஸ்மாத் பாரத சர்வாத்மா பகவான் ஈஸ்வர ஹரி ஸ்ரோதவ்யா கீர்த்திதவ்யஸ்ச ஸ்மர்த்தவ்யச்ச இச்சதாபயம். உண்மையிலேயே உனக்கு மரண பயம், உன்னை நரக பயம், உன்னை விட்டு போகணும்னு நீ ஆசைப்பட்டனா, இச்சதாம் அபயம், உனக்கு உண்மையிலே அபயம் வேணும்னா, பயமற்ற நிலை வேணும்னா, ஆசைப்பட்டு இச்சதாம், நீ இச்சைப்படுற ஆசைப்படுறன்னு சொன்னால் நீ என்ன செய்யணும்னா, இன்றைக்கி உக்காந்து என்ன பண்ண, ஸ்ரோதவ்யா, பகவானுடைய கதைகள் இப்போ நம்ம பேசுகிறோம்ல, இதெல்லாம் காது கொடுத்து கேளு. இல்லை நாம சங்கீர்த்தனம் பண்ணுறோம் இல்லையா, அது காது கொடுத்து கேளு. ஸ்ரோதவ்யா, கேட்கறதோடு நிறுத்திக்காத. கீர்த்திதா, நீ கூட சேர்ந்து பகவான் நாம சங்கீர்த்தனம் பண்ணு, ராமநாம சங்கீர்த்தனம் பண்ணு. இல்லை நீ பாகவத பாராயணம் பண்ணு, பகவத் கதைகளை நீ மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லு. ஸ்ரோதவ்யா கீர்த்திதவ்யஸ்ச, அதையே தியானம். சரி, ரெண்டுமே இல்லை, கேட்கறதுக்கும் இல்லை சொல்லிக்கிறதுக்கும் இல்லைன்னா நீயே தனக்குத்தானே நீ தியானம் பண்ணிட்டு இருக்கு, பகவத் ஸ்வரூபத்தை பகவானுடைய லீலைகளை தியானம் பண்ணிட்டு இரு. ஸ்மர்த்தவ்யஸ்ச, உண்மையிலே நீ பயமற்ற நிலைக்கு ஆசைப்பட்டுன்னு சொன்னால் இந்த 3 வேலையை நீ செய் போதும். ஸ்ரோதவ்யா கீர்த்திதவ்யஸ்ச ஸ்மர்த்தவ்யஸ்ச இச்சதாபயம், இதை மட்டும் நீ செய்தா நீ பாஸ். என்ன, உன் ஜென்மா சபலமாயிடுச்சு. ஜென்மலாப பரப்பம்சாம் அந்தே நாராயண ஸ்மிருதிவே, அந்திம காலம் வரைக்கும் நாராயண ஸ்மரணத்தோட வாழ்க்கையை பொழுதுபோக்கு. கடைசி காலம் எந்த மூச்சு கடைசி மூச்சாக இருக்கோ அந்த மூச்சு நாராயண ஸ்மரணத்தோடு போகட்டும். பகவான் உன்னை கை தூக்கிட்டு விட்டுருவான். அகம் சமுர்த்தத்தா மிருத்யு சம்சார சாகரத்தா, உன்னை மரணத்திலிருந்து சம்சார சாகரத்திலிருந்து மிருத்யுவிலிருந்து உன்னை கை தூக்கி அகம் உத்தார்த்தா, நான் உத்தாரணம் பண்ணிடுறேன், உன்னை மோட்சத்துக்கு ஆட்சியும் போயிடுறேன் அப்படின்னு பகவான் வாக்கு கொடுத்துருக்கான். பயப்படாத, தைரியமாக அபயம், பயமற்ற நிலையை அடைஞ்சிரு. மரண பயம் இனிமேல் உன்னை நெருங்காது. நீ நாம சங்கீர்த்தனம் பண்ணு, பாகவத கதையை கேளு, நாம சங்கீர்த்தனம் கேளு. இல்லாட்டி கீர்த்தனம் பண்ண முடியல, காது கொடுத்து நாம சங்கீர்த்தனம் பண்ணது காது கொடுத்து கேளு. ராமான்னு சொல்கிறது காது வழியாக கேளு. ஸ்ரோதவ்யா கீர்த்திதவ்யஸ்ச ஸ்மர்த்தவ்யா, அதே தியானமாக இரு, வேறு எந்த தியானமும் பண்ணாத. அந்நிய தோஷ குண சிந்தனம், பிறருடைய நல்லதையும் நினைக்காத, கெட்டதையும் நினைக்காத. இந்த யூடியூப்பில் வந்து சினிமா நடிகர்களை பற்றி அரசியல்வாதிகளை பற்றிலாம் பெருமையாக பேசுவாங்க, சில தோஷங்களை பற்றியும் பேசுவாங்க. அதெல்லாம் காது கொடுத்து கேட்காத, பகவானை பற்றி மட்டும்தான் நீ தியானம் பண்ணணும். அந்நிய தோஷ குண சிந்தனம் ஆசுஹித்வா, மற்றவருடைய தோஷத்தையும் குணத்தையும் நீ சிந்தனை கூட பண்ணாத, அதை தூக்கி போடு. பகவத் சிந்தனையோடு பொழுதுபோக்கு. உன் ஜென்மா கரையா இச்சதாம் அபயம். உண்மையிலே நீ பயமற்ற நிலை ஆகிய மோட்சத்தை விரும்பினால் இன்றைக்கி இதை செய்யும். முதல் இன்றைக்கி ஆரம்பிச்சிடு. இன்றைக்கி ஆரம்பித்து நாம சங்கீர்த்தனம் பண்ண ஆரம்பிச்சிடு. நல்லா கைத்தட்டி 3 மணி நேரம் நாம சங்கீர்த்தனம் பண்ணு. அடி தும் கலப்பு பாகவத பாராயணம் பண்ணு, பாகவதம் கேளு. எவ்வளோ மகாத்மாக்கள் யூடியூப்பில் எதையோ பார்க்குறியே, கண்டதை பார்க்குறியே, எவ்வளோ மகாத்மாக்கள் பாகவதம் பேசியிருக்காங்க பாருங்கள். அதெல்லாம் காது கொடுத்து கேளுங்க, பாகவதம் கேளுங்க, பகவான் நாம சங்கீர்த்தனம் பாடுங்க. இப்படி ஒரு ப்ரொசீஜராக வச்சுக்கங்க. இதுதான் உங்களை காப்பாற்றும். நீ சம்பாதிச்ச சொத்து சுகம் மனைவி மக்கள் குழந்தை அதுவும் காப்பாற்றாது உன்னை. நகி ரக்ஷதி துக்குருங்கரணே பஜகோவிந்தம் பஜகோவிந்தம். பகவான் நாமத்தை பஜனை பண்ணு, இது ஒன்று தான் காப்பாற்றும் அப்படின்னு ஆச்சாரியார் சொல்லியிருக்கார் இல்லையா. ஆச்சாரியார் பகவத்பாதா சங்கராச்சாரியார் சொல்லியிருக்கார் இல்லையா. அதை ஃபாலோ பண்ணு. அதுதான் இங்கே சொல்கிறார். அதுதான் ஜென்மலாபம். ஜென்மலாப பரப்பம்சாம் அந்தே நாராயண ஸ்மிருதி. ஒரு மனுஷனுக்கு உயர்ந்த நன்மை, உயர்ந்த ஜென்மலாபம் எதிரானா அந்திம காலத்தில் பகவன் நாமத்தோட பகவத் ஸ்மரணத்தோட உயிர் பிரியணும். அதுதான் பாக்கியம், அதுதான் ஜென்மலாபம். ஏத நிர்வித்தியமானாம் இச்சதாம் அகுதோபயம் யோகினாம் நிருப நிர்ணீதம் ஹரேர் நாமானு கீர்த்தனம். யோகிகள்லாம் தீர்மானமாக சொல்லிட்டாங்க என்னென்னா ஹரிநாம சங்கீர்த்தனம் தான் ஜென்மாவை கரையேற்றும் அப்படின்ட்டு. யோகிகள்லாம் தங்கள் வாழ்க்கையில் அனுஷ்டானம் பண்ணி நிர்ணயம் நிரூபணம் பண்ணி காண்பிச்சிருக்காங்க. தங்களை வாழ்க்கையில் அனுஷ்டானம் பண்ணி போதேந்திரால், சதாசிவ பிரம்மேந்திரால், புரந்தரதாசர், துக்காராம் தாசர்,
தியாகராஜ சுவாமிகள், எவ்வளோ மகாத்மாக்கள், சமத்த ராமதாசர், பத்ராச்சல ராமதாசர், எவ்வளோ மகாத்மாக்கள் ராமநாமம் பாடி பகவன் நாமத்தை சொல்லி கீர்த்தனம் பண்ணி ஜென்மாவை கரையேற்றி கொண்டு மற்றவங்களுக்கும் அந்த விஷயத்தை உபதேசித்து போயிருக்காங்க. யோசிச்சு பாருங்கள். இதை தான் நம்ம ஃபாலோ பண்ணோமா. ஏத நிர்வித்தியமானாம் இச்சதாம் அகுதோபயம், உண்மையான ஞானத்தை, மோட்சத்துக்கான ஞானத்தை அடையணும்னு சொன்னான். இச்சதாம் அகுதோபயம், பயமற்ற நிலை. இப்போ தான் சொன்னோம், அபயம் பயமற்ற நிலை. சோதவியா கித்திதவியச்ச இச்சதாம் அபயம். அதுதான் இங்கே சொல்கிறார். ஏத நிர்வித்தி, இங்கேயும் அதே தான் சொல்கிறார். அகுதோபயம், பயமற்ற நிலையாகிய மோட்சத்தை அடையணும்னு ஆசைப்பட்டேன்னா யோகிகள் காட்டின, மகான்கள் காட்டின வழியை தான் நம்ம பின்பற்றணும். யோகிகள்லாம் என்ன காட்டினாங்கன்னா நாம சங்கீர்த்தனம் பண்ணு. யோகிகள்லாமா? யோகிகள் நம்ம காட்டினாங்க. ஆமாம், ஞான யோகிகள், தியான யோகிகள் எல்லாமே அதிலெல்லாம் பகவான் அடைய முடியலன்னு ஃபெயிலர் ஆகி போய் எத்பலம் நாஸ்தி தபசான யோகேன சமாதினா தத்பலம் லபதே சம்ஜ கலவு கேசவ கீர்த்தனாத்து. தபசனால யோகியத்தினால நாங்கள் அடைய முடியாத அந்த பரம்பொருளை நாம சங்கீர்த்தத்தினால் அடைஞ்சிட்டோன்னு தங்கள் வாழ்க்கையில் நிரூபணம் பண்ணி, நிர்ணீதம் அதை நிரூபணமாக தங்கள் வாழ்க்கையை உதாரணமாக ஆக்கி அதை மற்றவங்களுக்கு உபதேசித்திருக்கிறாங்களாம். யோகினாம் நிருப நிர்ணீதம் ஹரேர் நாமானு கீர்த்தனம். இந்த நாம சங்கீர்த்தனத்தை தான் பிரஸ்தாவமாக உலகத்துக்கு உபதேசம் பண்ணியிருக்காங்க. ஹரேர் நாமைவ 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 அமஜீவனம். ஹலோ நாஸ்தேவ 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 கதிரண்யதா. இதை தவிர வேறு கதி கிடையாது. பாகவதம் சொல்கிறதே இந்த நாம சங்கீர்த்தனத்தை கொண்டு வந்து வரத்துக்கு தான். சுகாச்சாரியரே இவ்வளோ சொல்லிட்டு காட்சியில் ஒரு மனுஷன் எப்படி ஆயுசை வீணாக்கிறான், குடும்பத்தில் எப்படி ஏமாந்து போகிறான் அப்படிலாம் சொல்லிட்டு கடைசியில் என்ன சொல்கிறார்? நாம சங்கீர்த்தத்தை பிடிச்சிக்கோ, இதான் ஒரே வழி. அதுக்கு மேலே நான் பகவன் நாமத்தை இப்போ பிடிக்க முடியலன்னா பகவானுடைய பெருமைகளை கேளு, பகவானுடைய லீலைகளை கேளு. எவ்வளோக்கு எவ்வளோ பகவானுடைய குணங்களை பற்றி பேசுகிறோம், பகவானுடைய புகழை பற்றி பேசுகிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ பகவானிடத்தில் மனசு ரூடமாகிறது. எவ்வளோக்கு எவ்வளோ பௌதிகத்தில் உள்ள அவன் பெரியவன் இவன் பெரியவன் சொல்லிட்டு பேசுறதுனால பௌதிக விஷயத்தில் ரூடமாகிறது. யார் உயர்ந்தவனா இருந்து நம்மளுக்கு என்ன லாபம் சொல்லி பார்க்கலாம். அதனால் ஆத்ம லாபம் அடையுமா? நீ மோட்சத்துக்கு போயிடுவியா? பகவானை கொண்டு வந்து கொடுத்துட முடியுமா அவங்களால? யார் நல்லவனா இருந்து என்ன பிரயோஜனம் சொல்லும் பார்க்கலாம். யார் பாபியாக இருந்தால் உங்களுக்கு என்ன? அவருடைய குறைகளை பற்றி பேசுறதுனால என்னென்னா, குற்றவாளியே இல்லாத நீ குற்றவாளி எப்படி தெரியுமா ஆகிற? இன்னொருத்தர் குறைகளை பற்றி பேசுறதுனால. நீ குற்றம் செய்யலை, ஆனால் இன்னொருத்தர் குற்றத்தை பற்றி நீ பேசுகிறல்ல, அதனால் அந்த குற்றத்தில் நீயும் பங்கேற்றுக்கிற. ஜாக்கிரதை. யாரை பற்றி விமர்சனம் பண்ணக்கூடாது. விமர்சனம் பண்ணணும்னா அந்த குற்றத்தில் நீங்கள் பங்கேற்றுக்கிட்டு நீ குற்றவாளி ஆகிற. நீ குற்றமே செய்திருக்க மாட்டேன், ஆனால் நீ குற்றத்துக்கான தண்டனை அனுபவிப்ப. எப்படின்னா, பிறருடைய குற்றத்தை நீ பார்த்ததுனால. நான் சொல்ல, பாகவதம் சொல்லியிருக்கு. தர்ம தேவதை சொல்கிற, பரிசுத்து சொல்கிறார். தர்ம தேவதை கலிபுருஷனை காட்டி கொடுக்கல, இதெல்லாம் காலத்தினுடைய விதிப்பா அப்படின்னு சொல்லியிருக்கு தர்ம தேவதை. பக்கத்துலேயே கலிபுருஷன் தான் காலை வெட்டினான்னு சொல்ல விடுறதா தர்ம தேவதை? ரிஷப ரூபத்தில் இருக்க தர்ம தேவதை சொல்லலை, எல்லாம் காலத்தினுடைய கட்டாயம்பா அப்படின்னு சொல்கிறார். ஏதோ காலம் அப்படி செய்கிறது அப்படின்னு சொல்கிறார். பரிசுத்து சொல்கிறார், பக்கத்துலேயே கலிபுருஷன் தான் காலை வெட்டினாலும் அவனை சுட்டி காட்டாத புத்தி என்னென்னா தர்ம தேவதை இல்லையா? தர்மத்தை கரெக்டாக பேசுகிறது. என்னென்னா, தவறு செய்தவனை சுட்டி காட்டுறவனுக்கும் அந்த தோஷம் வந்து சேர்ன்றதுனால அவனை நேரடியாக பக்கத்தில் இருந்து கூட அவனை சுட்டி காட்டாமல் இருக்கிற நீ காலம்னு சொல்கிற, வேறு காரணங்களை சொல்கிற. அதனால் நீ தர்ம தேவதை என்று புரிந்து கொண்டேன் என்று பரிசுத்து சொல்கிறார். அங்கே புரிஞ்சுக்க. அதனால் பிறருடைய குற்றமோ தோஷமோ அது பகவான் பார்த்துக்கிறான். அவங்களுக்கு தண்டனையை பகவான் கொடுத்துக்கு போகிறான். நீ யார் அவங்கள சுட்டி காட்டுறதுக்கு? இவன் தான் தப்பண்ணா அப்படின்னு நம்ம சுட்டி காட்டக்கூடாது. அவளை விமர்சனம் பண்ணால் அதனால் நீ குற்றம் செய்யாத, நீ குற்றவாளி, அவருடைய குற்றத்தில் நீ பங்கேற்றுக்கிற. அவர்கள் பண்ண குற்றத்துக்கான தண்டனையை நீயே அனுபவிப்ப. அது வேண்டாம். நம்ம குற்றம் செய்யாதவர்கள் குற்றத்தை பற்றி பேசவும் வேணாம். பேசாமல் இருந்தாலே போதும். அதனால் இங்கே சொல்கிறார், அதனால் பிறருடைய தோஷத்தையும் பற்றி பேச வேணாம், குணத்தை பற்றியும் பேச வேணாம், பகவானுடைய குணங்களை பற்றி பேசு. பாகவதத்தில் இருக்கிற தோஷமோ குணமோ எல்லாமே குணம்தான். கம்சனை பற்றி தோஷத்தை பற்றி பேசினாலும் அது குணம்தான். சிசுபாலனை பற்றி பேசினாலும் அது குணம்தான். ஏன்னா பகவத் விஷயம் இல்லையா? பகவத் விஷயத்தில் களங்கமே கிடையாது, எல்லாம் பரிசுத்தமானது, நம்மளை பாவனமாக்கக்கூடியது. அதனால் பேசணுன்னா பகவத் கதைகளை பற்றி பேசணுமே தவிர व्यर्थமான விஷயங்களை பற்றி பேசக்கூடாது. இல்லை மௌனமாக வேறு எந்த வார்த்தையும் பேசாம நாமா சொல்கிறதுக்கு மட்டும் வாய்த்தாரு. ஹரே நாமானு கீர்த்தனம், ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம். இந்த ஹரிநாம சங்கீர்த்தனம் தான் நம்மளை கரையேற்றுமா.
அப்படின்னு சாஸ்திரம்லாம் கர்ஜிக்கிறது. எத்தனை இடத்துல மகாத்மியத்தில் சொல்லியிருக்கு, பாகவதத்தில் சொல்லியிருக்கு, மற்ற புராணங்களில் சொல்லியிருக்கிறது. அந்த புராணம் அந்த புராணம் எல்லா புராணத்துலேயும் சொல்லியிருக்கு. மகாபாரதம், ராமாயணம் எல்லாத்துலேயும் நாம சங்கீதத்தினுடைய மகிமையை சொல்லாத இதிகாசம் புராணங்கள் கிடையவே கிடையாது. வேதங்கள் சொல்லியிருக்கு பகவான் நாம பெருமையை, தர்மசாஸ்திரங்கள் சொல்லியிருக்கு, வைத்திய சாஸ்திரமும் சொல்லியிருக்கு. எல்லாமே நாம சங்கீர்த்தனத்தில் நிரூபணம் பண்ணுறதுல எல்லா மதங்களும் ஒற்றுமையாவது, எல்லா ஆச்சாரங்களும் ஒற்றுமையாகிறாங்க. அத்வைதம், துவைதம், விசேஷத்துவம் எல்லா நாமத்துடைய பெருமையை தான் சொல்கிறாங்க. மற்ற மதங்களும் கூட பார்த்தா கூட பைபிள் கூட பார்த்தா இயேசுவின் நாமத்தினால், நாமத்தை பற்றி தான் அங்கேயும் பேசுறது. வார்த்தை வெளிப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. வார்த்தைன்னா பகவான் நாமா, அல்லாவின் கருணை, அல்லாவின் நாமத்தினால் அப்படின்னு சொல்கிறாங்க முஸ்லீம்ஸ்லாம் பார்த்தா. நம்ம இதில் பார்த்தா நாம பறக்க சொல்லப்பட்டிருக்கு. நிறைய நாம மகிமையில் சொல்லப்பட்டிருக்கு. போதேந்திரால் சொல்லிக்கா, தியாகராஜ சுவாமிகள் சொல்லிக்கா, நிறைய மகான்கள் சொல்லிக்காங்க. பாகவதர், வியாசாச்சாரியர் சொல்கிறார், சுகாச்சாரியர் சொல்கிறார், அகஸ்தியர் சொல்கிறார். எவ்வளோ மகாத்மாக்கள், அஜாமல வாக்கியானம், அகல்ய சாப மோட்சனம், சபரி வாக்கியானம், இதெல்லாம் பகவான் நாம மகிமையா அப்படி கொட்டி கிடக்குது. மாரிசன் சொல்கிறான் நாமத்துடைய பெருமையை ராமாயணத்தில். அங்கே அங்குலிய பிரதானம் கொடுக்கும்போது நாமத்துடைய மகிமையை அங்கே வால்மீகி சொல்கிறார். நாமத்தை கொடுத்தாருன்னு சீதைக்கு ஆஞ்சநேயர். எவ்வளோ நாமத்துடைய பெருமைகள் சொல்லாத புராணங்கள் இதிகாசங்கள் கிடையவே கிடையாது. வேதங்கள், சாஸ்திரங்கள் எல்லாமே நாமத்தை பற்றி தான் பெருசாக பேசுது. மகான்களை நாமத்தை தான் நிரூபணம். அதான் யோகினாம் நிருப நிர்ணீதம் ஹரேர் நாமானு கீர்த்தனம். யோகிகளாம் தீர்மானமாக நிரூபணம் பண்ணியிருக்குதுன்னா நாம சங்கீர்த்தனம் ஒன்று தான் கரை. இச்சதாம் அகுதோபயம், பயமற்ற நிலையாகிய மோட்சத்தை அடையணும்னு ஆசைப்பட்டனா ஏத நிர்வித்தியமானாம் இச்சதாம் அகுதோபயம் யோகினாம் நிருப நிர்ணீதம் ஹரேர் நாமானு கீர்த்தனம். இந்த நாம சங்கீர்த்தனம் கீர்த்தனமாக பாடு, பாடலாக பாடு, அப்போ தான் சுவையாக இருக்கும். ஜபமாக ஜபிச்சா அவன் கொஞ்ச நேரம் பண்ணுவான், அப்போ விட்டுடுவா சாதனை. கீர்த்தனமாக பண்ணுனா பாடலாக பாடு, சந்தோஷமாக இருக்கும். நீ ரொம்ப நேரம் நாம சங்கீர்த்தனம் பண்ணுன்னு சொல்கிறார். இப்படிலாம் உபதேசம் பண்ணிவிட்டு, அதனால் ஒரு மனுஷன் பலகாலம் வாழ்ந்து என்னவா பிரயோஜனம்? 7 நாள் ஜீவிக்கத்தான் இருக்குதுன்னு சொல்கிற. அந்த 7 நாளுக்கு தேவையான 7 நாளில் 100 வருஷம் வாழ்ந்து ஆத்ம லாபத்தை சம்பாதிக்காமல் செத்து போகிறத காட்டிலும் 7 நாள் வந்தாலும் அந்த 7 நாளில் பக்திக்கு மோட்சத்துக்கு தேவையான உபாயங்கள்லாம் நீ சம்பாதிச்சுக்கப்பா அப்படின்னு அனுகிரகம் பண்ணுறார் சுகாச்சாரியர். அது பிறகு பாகவதம் சொல்ல தொடங்குறார். அப்புறம் பிரம்மநாரத சம்வாதத்தை பற்றி பேசுகிறார். அதில் பகவத் தர்ஷனம் எப்படி ஆச்சு அந்த அனுபவங்கள்லாம் சொல்கிறார். பிரம்மதேவர் நாரதர் கேட்ட கேள்விக்கு பகவானை தரிசனம் பண்ண அந்த விஷயத்தெல்லாம் பிரம்மதேவர் சொல்கிறார். பிரம்மநாரத சம்வாத ரூபமாகவே 2ஆம் ஸ்கந்தம் நிறைய சொல்கிறது. அவருக்கு பகவானாலே உபதேசிக்கப்பட்ட சதுஸ்லோகி பாகவதத்தை பற்றி பிரம்மதேவர் பகவானிடத்தில் உபதேசமாக பெற்றார். ஆனால் அந்த பிரம்மதேவர் சொல்கிறார், நாரதரே அந்த சதுஸ்லோகி பாகவதம் உனக்கு சொல்லியிருக்கேன் 4 ஸ்லோகங்களாக, அந்த 4 ஸ்லோகத்தோடு நிறுத்திக்காத விபுலி குரு, இதை விஸ்தாரப்படுத்தி பாகவதம் உலகத்துக்கு சொல்லு. அதன் மூலமாக எப்படி பக்தி உண்டாகுமோ மக்களுக்கு அந்த விதமாக நீ பாகவதத்தை உலகத்துக்கு உபதேசம் செய் என்று சொல்லும்பொழுது தான் அந்த சமயம் பார்த்து கவலைப்பட்டு கொண்டிருந்த வியாசாச்சாரியருக்கு அந்த பாகவதத்தை சொன்னார். அந்த வியாசாச்சாரியர் அது விஸ்தாரம் 18,000 ஸ்லோகமாக எழுதி சுகாச்சாரியர் சொன்னார். இது இப்படி வருது. இது பிரம்மதேவர் பகவான் முதல் பிரம்மதேவருக்கு சதுஸ்லோகி பாகவதமாக வந்து அது சதுஸ்லோகி வந்து விஸ்தாரமாக நாரதர் வந்து நாரதர்லேருந்து விஸ்தாரமாக வியாசருக்கு வந்து வியாசன் சுகாச்சாரியர் பரிஷத்துக்கு அப்படியே வந்து அங்கே கூட கேட்டிருந்த சூதருக்கு வந்து சூதர்லேருந்து சவுனகாதி மகரிஷிக்கு வந்து இன்றைக்கி நம்ம கைக்கு வரைக்கும் கிடைச்சிருக்கு பாகவதம். அந்த சதுஸ்லோகி பாகவதம் ரொம்ப விசேஷம். 2ஆம் ஸ்கந்தத்தில் இருக்குது. அப்புறம் அவதார கதைகளில் 24 அவதாரங்களை பற்றி விஸ்தாரமாக பிரம்மதேவர் சொல்கிறார் நாரதருக்கு. அதெல்லாம் அருமையாக இருக்கும். அப்புறம் சிருஷ்டியை பற்றிய விஷயங்கள்லாம் நிறைய சொல்கிறார். பஞ்சபூத சிருஷ்டியை மட்டும் பகவான் வச்சுட்டாராம். உலக சிருஷ்டியை லோககர்த்தாவாகிய பிரம்மதேவரிடத்தில் ஒப்படைச்சிட்டார். அதில் பிராகிருத சிருஷ்டி, வைகுருத சிருஷ்டி, தேவர்களுடைய சிருஷ்டி, மனுஷர்கள், புல் பூண்டு, மிருகங்கள், பட்சிகளுடைய சிருஷ்டிலாம் பற்றி அப்படியே வர்ணிக்கப்படுகிறது. அப்புறம் காலத்தினுடைய பிரமாணங்கள்லாம் சொல்லப்படுகிறது. அது பிறகு புராணங்களுடைய லட்சணங்களாகிய 10 லட்சணங்கள் சொல்லப்படுகிறது. இந்த 2ஆம் ஸ்கந்தத்தில் சொல்லப்பட்டு அது வரைக்கும் இந்த 2ஆம் ஸ்கந்தத்தில் அவ்வளோ விஷயங்கள் சொல்லப்படுகிறது. நம்ம மணி ஆயிடுச்சு நினைக்கிறேன். அதான் சொல்லப்படுகிறது. சர்க்கம் விசர்க்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய 10 லட்சணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. 10வது லட்சணமாகிய ஆசிரியம் தசமஸ்ய விசுத்தியர்த்தம். ஆசிரியம் யாருன்னா கிருஷ்ண பரமாத்மா தான். 10ஆம் ஸ்கந்தத்தில் புரிஞ்சிக்கிறதுக்கான பக்குவம் உண்டாகிறது தான் இந்த 9 ஸ்கந்தங்களும் வர்ணிக்கப்பட்டிருக்கான். 9 ஸ்கந்தங்களும் உள்ள விஷயங்களே ரொம்ப சௌக்கியமாக இருக்கும், சுகமாக இருக்கும், அருமையான விஷயங்கள் தான்.
10ஆம் ஸ்கந்தத்தில் கிருஷ்ண லீலைகள் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அதை புரிஞ்சிக்கிறதுக்கான பக்குவம் உண்டாகுது அந்த 9 ஸ்கந்தங்களும். பரமாத்மா அப்படியாப்பட்ட பரமாத்மா குழந்தையாக விளையாடுற நம்ம குழந்தைய நினச்சிடக்கூடாது. அவன் பரமாத்மான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த 9 ஸ்கந்தங்களும் அந்த பக்குவப்படுத்துறது தான். அப்படியாப்பட்ட பரமாத்மா ஒரு இடைச்சி முன்னாடி நரசிம்மாவதாரம் எடுத்து தேவரெல்லாம் நடுங்கின அந்த பகவான் ஒரு யசோதைக்கு முன்னாடி நடுங்கி நிற்கிறான் பத்தியா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா. அதை புரிஞ்சுக்கிறதுக்கான பக்குவத்தை உண்டாக்குறதுக்கு தான் 9 ஸ்கந்தங்களும் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு தெரியும். தசமஸ்ய விசுத்தியர்த்தம். கிருஷ்ணலீலைகளை புரிஞ்சுக்கிறதுக்கு பக்குவம் கிடைச்சா போதுமா, அதுக்கு தான் பாகவதம். அந்த 10ஆம் ஸ்கந்தம் மட்டும் டைரெக்டாக படிக்கலாமன்னா அதை படித்தா நீ தப்பாக புரிஞ்சுப்ப ராசலீலையெல்லாம். அதுனா நம்ம 9 ஸ்கந்தமும் படிப்படியாக போனால் தான் 10ஆம் ஸ்கந்தம் நல்லா புரிஞ்சிக்க முடியும். அப்போ அது உயர்ந்த விஷயம்னு நீ தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னால், சௌபரி மகரிஷி கதையெல்லாம் 9ஆம் ஸ்கந்தத்தில் படிச்சுன்னா, அப்போது சௌபரி மகரிஷியாலேயே பண்ண முடியும்னா 50 பெண்களோட வாழ முடியும், ஆனால் தனித்து யோகம் பண்ண முடியும்னா பகவானால் பண்ண முடியாதா, 16,808 ஸ்திரீகளோட வாழ முடியாதா அப்படின்னு நம்ம அப்போ புரிஞ்சுப்போம். அப்போ இதெல்லாம் உயர்ந்த விஷயங்கள், இது தாழ்ந்த பௌதிக விஷயம் கிடையாது அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்காக தான் 9 ஸ்கந்தங்களும் படிக்கிறது. 10ஆம் ஸ்கந்தத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக தான். அது 2ஆம் ஸ்கந்தத்தில் பூர்த்தியாக சொல்கிறது. 10 லட்சணங்கள், எல்லா புராணங்களுக்கும் 5 லட்சணங்கள், பாகவதத்துக்கு மட்டும் 10 லட்சணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. மகாபுராணம் ரொம்ப விசேஷம். இந்த பாகவதம் மட்டும் ரொம்ப விசேஷம். எல்லா புராணங்களுக்கும் தலை சிறந்தது பாகவதம். சரி, இப்போ நம்ம 2ஆம் ஸ்கந்தத்தில் ரொம்ப சுவாரஸ்யமான சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. இருந்தாலும் நம்ம நிறைய விஷயங்களை பார்க்க வேண்டியது இருக்குது. எல்லாத்தையுமே நம்ம படிக்க முடியாது. சரி, முடிஞ்ச வரைக்கும் பார்க்கலாம். சரி, நம்ம இதோட பூர்த்தி பண்ணிப்போம். மேலே உள்ள விஷயங்களை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ராம 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 ராம. ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய். ராம 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 கிருஷ்ணா. ராம 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 ராம. ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய். ஸ்ரீ ராமநாம சங்கீதம் की जय. ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய். ராம 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 ராம.